நண்பர்கள், உங்களை சார்ந்த உங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே கிடைச்சுன்னா வந்துட்டு இட் வில் பி வெரி வெரி யூஸ்ஃபுல்லான செஷனா இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு ட்ரை டு ஷேர் த லிங்க் அண்ட் மெசேஜ் பண்ணி ட்ரை டு ஆஸ்க் தேம் டு ஜாயின். ஏன்னா வந்துட்டு இன்னும் நிறைய பேர் போய் சேர்ந்துச்சுன்னா இன்னும் பெரிய வேல்யூ இந்த செஷன் மூலியமாக. நிறைய பேர் டைம் எடுத்துட்டு லெக்சரர்ஸ்லாம் இங்க வந்திருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இது வந்துட்டு ஒரு அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம் வந்து நம்ம என்னன்னா வந்துட்டு இன்னும் நிறைய பேர் இங்க ஜாயின் பண்ணா ஐ திங்க் தே வில் ஃபீல் மச் பெட்டர், மச் அப்ரிஷியேட்டடுங்க. ஸோ ட்ரை பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு இந்த லிங்க் வந்துட்டு இன்னும் நிறைய பேருக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்க. அப்புறம் பிஃபோர் வி ஸ்டார்ட், இன்னொரு 4 minutesல வி கேன் ஸ்டார்ட். ரொம்ப முக்கியம் வந்துட்டு இந்த செஷன் வந்து எப்படி போக போகுதுன்னா வந்துட்டு முதல்ல இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் லெக்சரர்ஸ், அதுக்கப்புறம் கொஸ்டின் அண்ட் ஆன்சர். சில நேரத்தில் வந்து நம்ம என்ன கடந்த ப்ரோக்ராம்ஸ்ல பாக்குறோம்னா, சில மாணவர்களுக்கு தேவையான மெசேஜ், அதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சிட்டோன்னு வந்துட்டு அவங்க வந்து லீவ் பண்ணிட்டு போயிடுறாங்க. முடிஞ்ச அளவுக்கு ட்ரை டு ஸ்டே அன்டில் தி எண்ட். இங்க ஒரு 160 பேர் இங்க வந்திருக்கிறீங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த ப்ரோக்ராம் எத்தனை மணிக்கு முடியுதோ, கடைசி கேள்வி எப்ப கேட்டு முடிக்கிறாங்களோ அது வரைக்கும் வந்து முடிஞ்ச அளவுக்கு இருந்தீங்கன்னா மேபி உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு வந்து சேரும். ஸோ ஒரு ஹம்பலா என்ன கேட்டுக்கிறேன்னா, ஐ நோ எவ்ரி ஒன் இஸ் பிஸி, சண்டே நைட்டு, பட் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை டு ஸ்டே இன் த ப்ரோக்ராம் அன்டில் த எண்ட். ஸோ இன்னைக்கு நம்ம ரொம்ப டைம் எடுத்துக்க மாட்டோம். மேபி ஒரு வி டார்கெட் 9:30 10 o'clockலாம் வந்து நம்ம முடிச்சிடலாம் அந்த ப்ரோக்ராமை. ஸோ வி ஷால் ஸ்டார்ட் இன்னொரு ஃபியூ மினிட்ஸ்ல. ட்ரை டு ஷேர் த லிங்க். நம்ம முதல்ல சொன்ன மாதிரி இன்னும் நிறைய பேர் வந்தாங்கன்னா இன்னும் நிறைய பேருக்கு பெனிஃபிட் அடைவாங்க. பை ஆல் மீன்ஸ் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. ஸோ இன்னும் நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த மெசேஜ் போய் சேரணும். ஸோ ட்ரை டு ஷேர் த லிங்க். நன்றி. இன்னொரு ஃபியூ மினிட்ஸ்ல ஆரம்பிச்சிடலாம். ஓகே, அனைவருக்கும் வணக்கம். தேங்க்யூ வெரி மச். ஐ திங்க் நம்ம ப்ரோக்ராம்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒன்வர்ட்ஸ்னு போட்டிருப்போம், 7:30 ஒன்வர்ட்ஸ்னு, இல்லை 8 o'clock ஒன்வர்ட்ஸ்னு. ஏன் ஒன்வர்ட்ஸ்னு போடுறோம்னா வந்துட்டு யூஸ்வலி வந்துட்டு வந்தவங்க வந்துட்டு நிறைய பேர் வந்திருப்பாங்க அண்ட் அவங்க மூலியமா வந்துட்டு இந்த மெசேஜ் வந்துட்டு இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரணும், அதுக்காக தான் வந்துட்டு.
ஸோ ரியலி நீட் டு தேங்க் இங்க வந்திருக்கிறவங்கள. தேங்க்யூ வெரி மச். 7:30 ஆன் டைமுக்கு வந்து உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் யாரெல்லாம் வந்துட்டு மெசேஜ் ஷேர் பண்ணி இன்னும் நிறைய பேர் வந்துட்டு இந்த செஷன்ல ஜாயின் பண்ண சொன்னீங்களோ உங்களுக்கும் வந்துட்டு மிக்க நன்றி. இந்த ப்ரோக்ராம் வந்துட்டு போறதுக்கு முன்னாடி வந்துட்டு ஜஸ்ட் அ ஸ்மால் இன்ட்ரோடக்ஷன் அபவுட் மை செல்ஃப். என் பேர் சதீஷ்குமார் பத்துமலை. நான் தான் வந்துட்டு இன்னைக்கு வந்து செஷன் வந்து மாடரேட் பண்ண போறேன். நேத்து வந்துட்டு ஒரு செஷன் இருந்துச்சு. நேத்து உள்ள செஷன் பாத்தீங்கன்னா வந்துட்டு மெயின்லி ஃபார் சயின்ஸ் பேக்ரவுண்ட் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ். அங்க வந்துட்டு ஒரு 9 டாக்டர்ஸ் வந்துட்டு ஷேர் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு வந்துட்டு ஒரு 7 டாக்டர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்துட்டு நான் தான் மாடரேட் பண்ண போறேன். நான் வந்துட்டு ஒரு எம்என்சி கம்பெனில வந்துட்டு டைரக்டர் ஃபார் சேல்ஸ் அண்ட் பிசினஸ் டெவலப்மெண்டா இருக்கிற ஒரு ஆயில் அண்ட் கேஸ் கம்பெனில. ஸோ எனக்கும் வந்துட்டு ஆர்ட்ஸ் பேக்ரவுண்ட் இருக்கிற சப்ஜெக்ட்ஸ்க்கும் வந்துட்டு அஃப்கோர்ஸ் அவ்வளோ புரிதல் வந்துட்டு எனக்கு இல்லை. நானும் வந்துட்டு உங்க மாரியே வந்துட்டு லேர்ன் பண்ணணும்னு வந்துட்டு இன்னைக்கு ஆசைப்படுறேன். ஸோ அதுக்கு வந்துட்டு இங்க நிறைய லெக்சரர்ஸ் வந்துருக்குறாங்க. ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பா வந்து நீங்களும் வந்து பலன் அடைவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பிஃபோர் கோ இன்டு த செஷன் ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் அபவுட் கியூமிக். கண்டிப்பா நீங்க இதுக்கு முன்னாடி உள்ள கியூமிக் ப்ரோக்ராமுக்கு வந்திருப்பீங்க. கியூமிக் வரும்போது வந்துட்டு இந்த கன்சர்ன் இந்தியன் கிராஜுவேட்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு இது வந்து பட்டதாரியோட ஒரு ஏக்கம்ன்றதோட வந்துட்டு கண்டிப்பா நிறைய வாட்டி நான் சொல்லியிருப்பேன். இது வந்து ஒரு ஃப்ரெட்டர்னிட்டினா வந்துட்டு பேஸ்ட் ஆன் ஒரு பிரின்சிபல், ஒரு ஐடியாலஜி படி வந்து நடத்தி கொண்டு போறதுதான் வந்துட்டு இந்த கன்சர்ன் இந்தியன் கிராஜுவேட். இந்த ஐடியாலஜி என்னன்னு பாத்தீங்கன்னா வெரி சிம்பிள். பட்டதாரியா இருக்கிற நம்ம இப்ப நீங்க வந்துட்டு ஸ்டூடெண்டா இருக்கிறீங்க, நீங்க படிச்சுட்டு இப்ப யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு வரும்போது வந்துட்டு யூ கிவ் பேக் டு த கம்யூனிட்டி. இப்போ வந்துட்டு எப்படி வந்துட்டு கம்யூனிட்டியா வந்துட்டு உங்களுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ, பிகாஸ் இங்க யாருக்குமே வந்துட்டு பேமெண்ட் இல்லை. நான் வந்துட்டு யாரும் பேட் பண்ணி இந்த வேலையை செய்யல. ஒரு அவங்களோட டைம் எடுத்துட்டு இந்த சண்டே பாத்தீங்கன்னா ஃபேமிலி டைமா இருக்கும். பட் இவங்க எல்லாமே லெக்சரர்ஸ் இருக்கிறவங்க எல்லாமே வந்து அவங்க டைம் எடுத்துட்டு வந்து இதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ தே கிவிங் டு த கம்யூனிட்டி. அதே மாரி பட் நீங்க பட்டதாரியாகி திருப்பியும் யூ கிவ் பேக் டு த கம்யூனிட்டி. ஸோ இந்த சைக்கிள் ஒரு சஸ்டைனபிளான சைக்கிள் கிரியேட் பண்றது தான் வந்துட்டு இந்த கன்சர்ன் இந்தியன் கிராஜுவேட். இது வந்துட்டு கடந்த 10 ஆண்டு 15 ஆண்டு காலங்களா வந்துட்டு இந்த பேர் வந்துட்டு அமைச்சாலும் வந்துட்டு கன்சர்ன் இந்தியன் கிராஜுவேட் பட்டதாரியோட பங்களிப்பு வந்துட்டு டெக்கேட்ஸ் 40 வருஷம் 50 வருஷம் காலங்களாகவே வந்துட்டு இருந்துகிட்டு இருக்கு இந்த சமுதாயத்துல. அண்ட் மெயின்லி வந்துட்டு பாத்தீங்கன்னா எந்த எங்கல் இருந்து நம்ம டேக்கிள் பண்றோம்னா பிரச்சனையை we use education as a tool. education டூலா வச்சுட்டு we try to do socio economic transformation. அண்ட் அந்த வகையில பாத்தீங்கன்னா வந்துட்டு நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. ஒரு ப்ரோக்ராம் நீங்க பார்த்த ப்ரோக்ராம் வந்துட்டு பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த IPTA மை ஃபர்ஸ்ட் சாய்ஸ். இந்த IPTA மை ஃபர்ஸ்ட் சாய்ஸ்ல வந்துட்டு கடந்த 10 ஆண்டுகள் காலங்களுக்கு மேலாகவே வந்துட்டு சமுதாயத்துக்கு வந்துட்டு இந்த ப்ரோக்ராம் போய் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. யாரு பட்டதாரியா இருக்கிற நீங்க ஃபியூச்சரா வந்து பட்டதாரியா போறீங்க. இங்க நிறைய பட்டதாரிகள் கூட இருக்காங்க. இவங்க எல்லாமே இந்த ப்ரோக்ராம் போயிட்டு சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா வந்துட்டு ஒரு ப்ரோக்ராம் வந்து இந்த ப்ரோக்ராம் மூலியமா நிறைய பேர் சக்சஸ் அடைஞ்சிருக்காங்க. ஒரு உயர் கல்விக்கூடத்துல வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் பாலிடெக்னிக்ல 900 பேர் இருந்த ஒரு பாலிடெக்னிக்ல இந்த ஒரு 10 வருட கால அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல வந்துட்டு இப்போ 9000 பேர் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்துட்டு மேபி பிரைவேட்டுக்கு போயிட்டு படிச்சிருப்பாங்க. பட் அந்த விழிப்புணர்ச்சி இருக்கிறதுனால வந்துட்டு ஒரு ஹியூஜ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்கு. ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்னால வந்துட்டு மெயின் எஜெண்டா மெயின் விஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா we want to reduce education debt. கம்யூனிட்டிக்கு வந்துட்டு எப்படி விண்ணப்ப முறைகள் மட்டும் வந்துட்டு இந்த UPU இந்த IPTA மை ஃபர்ஸ்ட் சாய்ஸ்ல அஃப்கோர்ஸ் விண்ணப்ப முறைகள் எப்படி கரெக்டா விண்ணப்பம் பண்றது வந்துட்டு ரொம்ப முக்கியம். இன்னைக்கு அதை சார்ந்து இருக்கிற ஒரு ப்ரோக்ராம் கூட ஆக்சுவலி நடந்துகிட்டு இருக்கு அப்பீல் ப்ராசஸ் அப்படின்னு. பட் அது மட்டும் இல்ல, என்னென்ன காசஸ் இருக்கு, என்னென்ன கிரிட்டிக்கல் காசஸ் இருக்கு, ஒவ்வொரு காசஸ்க்கு வந்துட்டு என்னென்ன கரியர் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, இந்த மாதிரி இருக்கிற மெசேஜ் வந்துட்டு கம்யூனிட்டி கிட்ட போய் சேர்க்கறது தான் இந்த IPTA மை ஃபர்ஸ்ட் சாய்ஸ். இது வந்துட்டு பாத்தீங்கன்னா வந்துட்டு இங்க வந்துட்டு ஒரு 185 பேர் வந்து ஜாயின் பண்ணிருக்கிறீங்க. The way that we see is இந்த 185 மாணவர்கள்ல பட் 185 ஃபேமிலி வந்துட்டு இங்க ஜாயின் பண்ணிருக்கிறீங்க. உங்களோட பேரண்ட்ஸ் அங்க இருப்பீங்க. உங்க பேரண்ட்ஸ் ஆஃப்கோர்ஸ் உங்களுக்கு சிப்ளிங்ஸ் இருக்கும். ஸோ ஒரு ஹியூஜ் இந்த ஒரு செஷன்லயே வந்து பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பேர் வந்துட்டு பலனடைய போறாங்க. ஸோ இமேஜின் ஒரு 10 ஆண்டு காலங்களா நீங்க பாத்தீங்கன்னா வந்து hundreds of thousands of people வந்துட்டு இந்த கம்யூனிட்டியில வந்துட்டு இந்த கன்சர்ன் இந்தியன் கிராஜுவேட் மூலியமா வந்துட்டு நம்ம வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிருக்கிறோம். அண்ட் அது வந்துட்டு ரொம்ப முக்கியம். நான் சொல்லியிருந்தேன் வந்துட்டு இந்த ரிசல்ட் எல்லாமே. பட் இது எல்லாமே நடந்தது வந்துட்டு பல்கலைக்கழக மாணவர்கள் மட்டும் இல்ல, இந்த பட்டதாரிகள் மட்டும் இல்ல, கம்யூனிட்டியோட சேர்ந்து சேர்றதுனால தான் இது வந்துட்டு சஸ்டைனபிளா இருக்கு. கம்யூனிட்டின்னு சொல்லும் போது வந்துட்டு மீடியா, ஊடகங்கள், அப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா வந்துட்டு பல NGOs, டீச்சர்ஸ் குரூப், ப்ரொஃபஷனல்ஸ் குரூப், இங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு பேராசிரியர்கள்லாம் இருக்கிறாங்க இவங்க. ஸோ as a கம்யூனிட்டியா வந்துட்டு இதை நம்ம மூவ் பண்ணும்போது இட் பிகம்ஸ் a very sustainable
ப்ராடக்ட், சஸ்டைனபிள் ப்ரோக்ராம், சஸ்டைனபிள் பிராண்டா வந்துட்டு இது வந்துட்டு மாறுது. ஸோ இது மூலியமா தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா வந்துட்டு அஃப்கோர்ஸ் IPTA மை ஃபர்ஸ்ட் சாய்ஸ்ல வந்துட்டு கரியர் கைடன்ஸ், எப்படி விண்ணப்பம் செய்யறது, என்னென்ன கிரிட்டிக்கல் காசஸ் இருக்கு, ஃபியூச்சர் ஆஃப் ஒர்க், இதெல்லாமே வந்துட்டு பத்தி ஷேர் பண்ணிருப்போம். பட் அதோட எக்ஸ்ட்ராபோலேஷன் தான், அடுத்த கட்டம் தான் வந்துட்டு இன்னைக்குள்ள செஷன். இன்னைக்குள்ள செஷன் பாத்தீங்கன்னா நீங்க இப்ப STPM மாணவர்கள் வந்து கௌசல்யா சொல்லியிருந்தாங்க, பெரும்பாலும் STPM மாணவர்கள் வந்து இருக்கிறீங்கன்னு. ஸோ STPM முடிச்சுட்டு நீங்க யூனிவர்சிட்டிக்கு போகும்போது முதல்ல நீங்க பார்க்க போறது வந்துட்டு இந்த பேராசிரியர்கள், இங்க இருக்கிற லெக்சரர்ஸ், டாக்டர்ஸ், இவங்களை தான் வந்துட்டு நீங்க வந்துட்டு பார்க்க போறீங்க. ஸோ இன்னைக்கு வந்துட்டு இந்த செஷன் வந்துட்டு உங்களுக்கு ஸ்பெஷலி புட் டுகெதர். இவங்க இந்த பேராசிரியர்கள், இங்க டாக்டர்ஸ் இருக்கிறாங்களா, அவங்களோட இன்ட்ரோடக்ஷன், அவங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த இன்ட்ரோடக்ஷன்ல வந்து உங்களுக்கு தெரியணும் அவங்களோட ஜேர்னி எப்படி இருந்துச்சு, எப்படி வந்துட்டு அந்த 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 ஒரு டாக்டர் ஆகுனாங்க. நம்பர் 1 நீங்க தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது வந்துட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு என்னென்ன காசஸ் வந்துட்டு அந்த ஒவ்வொரு உயர்கல்வி கூடத்துல இருந்து வந்திருக்காங்க, அந்த ஒரு உயர்கல்வி கூடத்துல இருக்கு. மத்த விஷயங்கள் லைக் காசஸ் மட்டும் இல்ல, என்ன வேலைக்கு நீங்க போகலாம். அண்ட் அது மட்டும் இல்ல, ரொம்ப முக்கியமா எப்போதுமே நம்ம வந்துட்டு ஒரு ஃபிக்ஸ்ட் மைண்ட் செட்ல இருப்போம். ஓகே, நம்மளுக்கு இந்த ரிசல்ட் வந்து இந்த கோர்ஸ்க்கு போகலாம், இந்த கோர்ஸ் படிச்சுட்டோம்னா மேபி இந்த வேலைக்கு போகலான்னு. பட் ரொம்ப முக்கியமா இருக்கிற மித்த விஷயங்கள் லைக் நாலேஜ் எப்படி நம்ம பலப்படுத்திக்க போறோம், என்னென்ன ஸ்கில்ஸ் நம்மளுக்கு தேவை. ஏன்னா வந்துட்டு ஹார்ட் ஸ்கில்ஸ் இருக்கிற ஒரு விஷயம் இருக்கு, பட் இசென்ஷியல் சாஃப்ட் ஸ்கில்ஸ்னு ஒரு விஷயம் இருக்கு. ஸோ வேலைக்கு போகும்போது இது எப்படி நம்ம ஸ்ட்ரெங்தன் பண்ணணும், அதுல என்னென்னலாம் தேவை, இது எல்லாமே வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு நம்ம கூட இருக்கிற டாக்டர்ஸ் வந்துட்டு ஷேர் பண்ண போறாங்க. நான் நேத்து சொன்ன மாதிரி தான், நேத்து சில பேர் ஜாயின் பண்ணிருப்பீங்க. ஒரு ஸ்பெஷலிஸ்ட் சென்டருக்கு போயிட்டு ஒரு 5 நிமிஷம் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டரை பாக்குறதுக்கு வந்துட்டு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ரிங்கிட் நீங்க ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். இங்க ஏறக்குறைய 7 லெக்சரர்ஸ் டாக்டர்ஸ் வந்துட்டு இருக்கிறாங்க, ஸ்பெஷலிஸ்ட் இங்க இருக்கிறாங்க. அடுத்த ஒரு 2 to 3 hours வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ண போறாங்க உங்களுக்காக. ஸோ த லீஸ்ட் உங்களால செய்ய முடிஞ்சது என்னன்னா, முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க, வெரி குட். அண்ட் ரொம்ப முக்கியம், கடைசி வரைக்கும் இருங்க. டோன்ட் லீவ் பண்ணும்போது எனக்கே கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு சில நேரத்துல வந்து மீட்டிங் லீவ் பண்ணீங்கன்னா. ஏன்னா சில ஆஃப்கோர்ஸ் உங்களுக்கு கிடைச்சிட்டு லீவ் பண்றீங்க, பட் சில மெசேஜ், அடிஷனல் மெசேஜ் அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான மெசேஜ் வரலாம். ஃபார் தட் வந்துட்டு ட்ரை டு பி இன் தி செஷன் until the end. alright, so without further ado we will start the session. நானே ரொம்ப டைம் எடுத்துக்க விரும்பல. so first வந்துட்டு let's welcome இன்னைக்குள்ள செஷன் let's chat with lecturers of IPTA. so let's chat னு வரும்போது வந்துட்டு இது வந்துட்டு ஒரு 2-way கம்யூனிகேஷனா தான் இருக்கணும். ஸோ இங்க வந்துட்டு நிறைய கேள்விகள் கேளுங்க. சேட் பாக்ஸ்ல கேட்டீங்கன்னா எனக்கே கன்ஃபியூஸ் ஆகுது, போயிட்டு ஜூம் ஸ்க்ரோல் பண்ணி இறக்குறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஸோ ட்ரை டு அன்மியூட் அண்ட் ஆஸ்க் குவெஸ்டியன். நீங்க அன்மியூட் பண்ணி குவெஸ்டியன் கேட்கும் போதே நம்பர் 1 உங்களை வந்துட்டு அந்த நர்வஸ்னஸ்ல இருந்து வெளியாகி நீங்க ஒரு உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து பலப்படுத்த ஆரம்பிக்கிற ஒரு ஜெர்னில போக ஆரம்பிச்சிட்டீங்க. ஸோ நம்ம இப்ப இருக்கிற ஜெனரேஷன் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த லேப்டாப்க்கு பின்னாடி இருந்துகிட்டு ஸ்கிரீன் அது கேமரா எல்லாமே வந்து கேட்கிற ஒரு ஜெனரேஷனா நம்ம இருக்கிறோம். பட் அது சேஞ்ச் பண்ணணும். பிகாஸ் நீங்க வேலைக்கு போகும்போது யூ கேனாட் டூ த சேம் திங். நீங்க ஒரு கேமரா ஓபன் பண்ணிட்டு கம்யூனிகேட் பண்ணி ஆகணும், பிசிக்கலா இருக்க பிரசன்டேஷன் செஞ்சாகணும். ஸோ அது இப்ப இருந்தே ஆரம்பிக்கலாமே. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு நீங்க சேட்லயும் கேட்கலாம், அப்படியும் வந்துட்டு உங்களுக்கு அதுல உடன்பாடு இல்லைன்னா சேட்டை கேட்கலாம். பட் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட கேள்விகள் இதுக்கப்புறம் வர கேள்விகள் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் டைம்ல வந்துட்டு மைக்கை வந்துட்டு அன்மியூட் பண்ணிட்டு நீங்க உங்களோட கேள்வியை கேளுங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இன்னும் பெட்டரான இன்டராக்ஷன், உங்க கேள்விகள் கூட வந்துட்டு இன்னும் பெட்டரா வந்துட்டு புரியும். ஸோ சேட். ஸோ லெட்ஸ் ஹேவ் சேட் வித் த லெக்சரர்ஸ். நான் ரொம்ப டைம் எடுத்துக்க விரும்பல. அகைன் லெட்ஸ் ஸ்டார்ட் வித் அவர் ஃபர்ஸ்ட் லெக்சரர் ஓவர் ஹியர். நீங்க பாத்தீங்கன்னா லெட் மீ வெல்கம் டாக்டர் எஸ் திருநாவுக்கரசு, அசோசியேட் ப்ரொஃபசர், ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸ் ஆஃப் யூனிவர்சிட்டி மலையா. நான் படித்த உயர்கல்வி கூடத்துல இருந்து வந்திருக்காரு. வணக்கம் டாக்டர், session is yours. Okay, வணக்கம். What I will do, I'll do my presentation in English. Is that okay? Okay, okay. So let me start sharing the screen first, because I prepared some PowerPoints. Yeah. Yeah, go ahead, doctor. Hold on. Oops, something is happening here. Oh Lord. I don't know why this is not coming out. Why it's a problem, huh? Doctor, maybe share entire screen தட்டி பாருங்க after you click the presentation. Okay, share your entire screen. Okay. I think that maybe would help. Earlier, I couldn't get that.
Okay. Doesn't come on. Yeah. Oh my God. Let me ask my daughter. 1 minute. Okay, no problem. So meanwhile, while sir வந்துட்டு அதை செட்டில் பண்றதா இருக்கிற டைம்ல கௌசல்யா வந்துட்டு உங்களை வந்துட்டு சில பேர் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க வந்துட்டு கோட் நீங்க வந்துட்டு இங்க ஹைலைட் பண்ணணும்னு. மேபி கௌசல்யா கேன் பிரீஃப் அகெயின் ஆன் தட் டு த நியூலி புதுசா ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு அந்த இன்ஃபர்மேஷன் மேபி கௌசல்யா கேன் கிவ். கௌசி இருக்கிறீங்களா? Yes, senior. Okay, so students வந்து just to roughly know எந்த பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஏர்லியராக நான் வந்து கோட் கொடுத்துருந்தேன். ஸோ இஃப் யூ STPM லீவர், அதாவது ஃபுல் ரிசல்ட்டும் எடுத்துட்டீங்க, யூபி அப்ளை பண்ணுற ஃபேஸில் இருக்கீங்கன்னா ஜஸ்ட் டைப் இன் 1. 2 இஸ் ஃபார் மெட்ரிக்ஸ் லீவர்ஸ் இருப்பீங்க. ஸோ மெட்ரிக்ஸ் ஃபுல்லாக 2 செமும் கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்களும் யூபியூ ப்ராசஸில் இருக்கிறவங்க ஜஸ்ட் டைப் இன் 2. அண்ட் 3 இஸ் ஃபார் அந்த நியூ பேட்ச் இருப்பீங்கல்ல, அதாவது இப்போ புதுசாக மெட்ரிக்ஸ், ஏன்னா அந்த குரூப்ல நம்ம போட்டிருந்தோம். ஸோ அவங்க வந்து 3ன்னு கீன் பண்ணுங்க. அண்ட் 4 இஸ் ஃபார் லெட்ஸ் சே SPM முடிச்சுட்டு டிப்ளமாவா ஏதாச்சும் ஒரு கேட்டகரியில இப்போ வந்து உங்களுக்கு அந்த ஃபேஸ்ல இருப்பீங்க. ஸோ SPM முடிச்சுட்டு இந்த 2020 பேட்ச்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜஸ்ட் டைப் இன் S3. 4 இஸ் ஃபார் டிப்ளமா லீவர்ஸ். சாரி, 5 இஸ் ஃபார் டிப்ளமா லீவர்ஸ். 4 வந்து SPM leavers. So just roughly type in the code. Okay. Thank you, Kosi. Thank you. Dr. Thiru. வணக்கம் டாக்டர் திரு. I'm having a bit of problem to do. Yeah, maybe வந்துட்டு next lecture ல இருந்து ஆரம்பிச்சிட்டு then we come back to you, sir. Yes, sure, can go ahead. Okay. So okay, never mind. டாக்டர் திருக்கு டைம் கொடுப்போம் அந்த ஸ்லைட் வந்துட்டு செட்டில் பண்றதுக்கு. பட் நெக்ஸ்ட் of course we can go to டாக்டர் கார்த்திகேசு பொன்னையா. அவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா சீனியர் லெக்சரர், தமிழ் ப்ரோக்ராம் கோஆர்டினேட்டர் இன் யூனிவர்சிட்டி பண்டடிகான் சுல்தான் இட்ரிஸ் உப்சில இருந்து வந்திருக்காரு. நேத்துல செஷன்லயும் வந்துட்டு சார் வந்திருந்தாரு. வெரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்துட்டு நிறைய பேருக்கு வந்து கிடைச்சிச்சு. டாக்டர் கார்த்திகேஸ், மேபி யூ கேன் டூ உங்களோட ஷேரிங் சார். ஓகே, வணக்கம். வணக்கம். ஓகே, நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இப்பொழுதும் நெஞ்சில் நீங்கதான் தாழ் வாழ்க. உங்கள் அனைவருக்கும் வணக்கம். குறிப்பாக மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் வாழ்த்துக்கள். நான் வந்து எஜுகேஷன் பேக்ரவுண்டை பற்றி உங்ககிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கேன். என் பேர் கார்த்திகேஷ் பொன்னையா. இப்பொழுது வந்து யூனிவர்சிட்டி பண்டடிகான் சுல்தான் இட்ரிஸ் அதில் 10 ஆண்டு காலமாக மூத்த விரிவுரையாளராக இருக்கின்றேன். தற்போது தமிழ் துறை தலைவராகவும் இருக்கின்றேன். இந்த உப்சி அப்படின்னு நம்ம பார்த்தாலே வந்து எஜுகேஷன். உப்சி வந்து not only for the education. Excuse me, sir. Yes. We can't hear you, sir. எங்க யாருக்கும் கேட்கல. Oh. Actually எனக்கு ஓகே, எனக்கு கேக்குதுமா. மேபி வேற யாரும் கேட்கல. மேபி சாட்ல வந்து நீங்க போடலாம். வேற யாரா இருக்கலாம் கேட்கலன்னு. இல்ல உங்களுக்கு மட்டும் கேட்கலையா? ஹரித்ராவா நீங்க? ஹரித்ரா பொன்னுசாமியா? விளங்குதா நான் பேசுறது? எனக்கு விளங்குது. ஓகே 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 சார், மேபி கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் சரி குட்டி பேசுங்க சார். ஓகே, இப்போ உப்சி அப்படின்னு வந்தா மெயின்லி அது வந்து ஒரு கல்வியல் பல்கலைக்கழகம், எஜுகேஷன் பேக்ரவுண்ட் உள்ளது. நம்மள வந்து இப்போ வந்து 80% ரஃப்லி 80% வந்து ISMP, அதாவது இஜாரா சர்ஜனா மூடா பண்டிடிகான் கோர்சஸ் வந்து வழங்குற ஒரு பல்கலைக்கழகமாக இருக்கு. அதர் தென் ISMP, உப்சி வந்து ஆல்சோ வி கிவிங் நான் அகாடமிக் சப்ஜெக்ட், அதாவது நான் எஜுகேஷன் சப்ஜெக்ட் ஜெனரல் மற்ற இது இஜாரா சர்ஜனா மூடா லைக் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் அந்த மாதிரி வந்து மற்ற துறைகளுக்கான பட்டமும் வழங்கிட்டு வருது. அது வந்து ராஃப்லி உப்சி சம்பந்தமா. இப்போ கல்வி அப்படின்னு பார்த்தோமா, ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கும் இப்போ மலேசியாவில் உப்சி இன்க்ளூடிங் உப்சி மொத்தம் 13 IPTA வந்து ISMP கோர்ஸ் வழங்குது. நாட் ஓன்லி உப்சி, மொத்தம் வந்து 13 யூனிவர்சிட்டி கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி வந்து எஜுகேஷன் டிகிரி வந்து வழங்குது. ஒவ்வொரு யூனிவர்சிட்டிலையும் அவங்களோட கட் ஆஃப் பாயிண்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை நம்ம பார்த்துக்கணும். இப்போ வந்து நீங்கள் சிஸ்டமில் அப்ளை பண்ணாலே வந்து எந்தெந்த யூனிவர்சிட்டி எந்தெந்த கோர்ஸ் வந்து நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னு அது ஆட்டோமேட்டிக்லி வந்துடும். ஸோ இந்த எஜுகேஷன் அப்படின்னு வர்றப்ப நீங்கள் அப்ளை பண்ணதோட யாரெல்லாம் அதுக்கு குவாலிஃபை பண்ணுறாங்களோ அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸாம் ஒன்று இருக்குது, மெட்சி எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு.
ஓகே. மெட்ஸ் எக்ஸாம்னா வந்து மலேசியன் எஜுகேட்டர் செலெக்ஷன் இன்வெர்டரி. ஸோ இந்த எக்ஸாம் வந்து நீங்கள் கிளியர் பண்ணால் அதுக்கப்புறம் உங்களை வந்து இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. இன்டர்வியூவில் நீங்கள் கிளியர் பண்ணீங்கன்னா உங்களோட பாயிண்ட்ஸ், உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் வைத்து உங்களுக்கு வந்து ஆஃபர் வழங்கப்படும். இது எல்லா லெவல்லையும் எல்லா யூனிவர்சிட்டிலையும் இருக்கிற இது வந்து ஒரு சிச்சுவேஷன். ஸோ நார்மலி இப்போ பாசா மலாயு அப்ளை பண்ணுறீங்கன்னு வைத்துக்கோங்களேன். உப்சியோட கட்டிங் பாயிண்ட் வந்து வேற, யூனிவர்சிட்டி மலாயாவோட கட்டிங் பாயிண்ட் வேற, யூகேஎம்மோட கட்டிங் பாயிண்ட் வேற, யூனிவர்சிட்டி உத்தரா மலேசியாவோட வேற. அப்போ ஸோ எல்லா யூனிவர்சிட்டிக்கும் ஒரே பாயிண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு நிறைய சாய்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து மலாய ஆசிரியர் ஆகணும், நீங்கள் வந்து மேத்தமெட்டிக் ஆசிரியர் ஆகணும், நீங்கள் வந்து தமிழ் ஆசிரியர் ஆகணும் அப்படின்னா வந்து உங்களோட கட்டிங் பாயிண்ட், உங்களோட எஸ்டிபிஎம் சிஜிபிஏ எவ்வளோ இருக்குது அதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கலி இப்போ சிஸ்டமே கொடுக்கறதுனால வந்து நம்மளுக்கு அதில் பெரிய ப்ராப்ளம் வர்றதில்லை. இந்த மெட்ஸ் எக்ஸாம் வந்துல பெரும்பாலும் மாணவர்கள் வந்து அதில் வந்து ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு சிம்பிள் டெஸ்ட், ஆக்சுவலி 1 hour டெஸ்ட். ஆனால் வந்து 280 to 300 கொஷின்ஸ் இருக்கும். ஸோ எல்லாமே பத்தோல் சாலா யா திடா இந்த மாதிரி தான். ஸோ நீங்கள் டக்குன்னு உங்களுடைய வந்து முடிவுகளை எடுத்து உங்களுடைய ஐக்யூ, உங்களோட பர்சனாலிட்டி, உங்களோட அந்த செர்டாசன் எமோசி இதெல்லாம் டெஸ்ட் பண்ணுறது தான். இதில் யாரும் கிளியர் பண்ணலைன்னா ஆஃப்கோர்ஸ் உங்களை வந்து இன்டர்வியூக்கு வந்து அழைக்க மாட்டாங்க. இன்டர்வியூக்கு அழைக்கலைன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு டீச்சிங் கிடைக்கலன்னா நீங்கள் ரைவான் கூட அதில் போட முடியாது. ஸோ உங்களுக்கு வந்து அடுத்த வந்து செகண்ட் இன்டேக்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. அது குவைட் ஈஸி. அது என்ன ஈஸி அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக அந்தந்த யூனிவர்சிட்டிக்கே நீங்கள் அப்ளை பண்ணலாம். இப்போ உதாரணம் நான் உப்சியை சொல்கிறேன் எஜுகேஷனில். இப்போ இந்த செப்டம்பர் அக்டோபர் இன்டேக்கு, இதுக்கு மேலே அக்டோபர் இன்டேக்காக மாறி இருக்கு இந்த கோவிட்னால. இந்த இன்டேக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒரு கோஇன்சிடென்ட்லி வந்து அந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா ஃபெப்ரவரியில் மறுபடியும் செகண்ட் இன்டேக் ஆஃபர் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இன்டேக் வந்து நீங்கள் யூபியூ அப்ளை பண்ணணும். யூபியூக்கு அப்ளை பண்ணணும். உங்களுக்கு ஆஃபர் லெட்டர்லேருந்து எல்லாமே யூபியூ அவங்க தான் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த செகண்ட் இன்டேக்ன்றது வந்து யூ ஹேவ் டு அப்ளை ஸ்ட்ரெயிட் டு த யூனிவர்சிட்டி. அந்த சம்மந்தப்பட்ட யூனிவர்சிட்டிக்கே நீங்கள் அந்த என்னென்ன எல்லா கோர்ஸும் ஆஃபர் பண்ண மாட்டாங்க. செகண்ட் இன்டேக் வந்து சர்டன் கோர்ஸ் ஆஃபர் பண்ணுவாங்க. நீங்கள் அதுக்கு வந்து அப்ளை பண்ணிங்கன்னா அந்த யூனிவர்சிட்டியே வந்து உங்களை வந்து சூஸ் பண்ணும். ஸோ இந்த செகண்ட் இன்டேக் சான்சஸ் வந்து கொஞ்சம் ஹையாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் ஈஸி வே கூடும். அப்போ இது இல்லாட்டி அது கூட நீங்கள் முயற்சி பண்ணலாம். ஸோ இன்டர்வியூ அது வந்து ஒரு முக்கியமான ஒரு ப்ராசஸ் டீச்சிங்க்கு. அந்த இன்டர்வியூவில் வந்து நீங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறீங்கன்னு இருக்குது. ஸோ டீச்சிங்க்கு அடிப்படையில் வந்து குரல், உங்களுடைய பாடி லாங்குவேஜ், உங்களுடைய ப்ரெசன்டேஷன், இந்த ஸ்கில்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கப்படும். அப்போ இதெல்லாம் நீங்கள் ரொம்ப சிறப்பாக செய்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் நிறைய சான்சஸ் இருக்குது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு. இன்னைக்கு உள்ள சிச்சுவேஷனில் யூனிவர்சிட்டி ஆஃபர் பண்ணுற டீச்சிங் டிகிரிஸ் ஓப்பன் மார்க்கெட் டிகிரி எல்லா யூனிவர்சிட்டிலையும், இந்த 13 யூனிவர்சிட்டிலையும் வந்து வி ஆர் ஆஃபரிங் ஓப்பன் மார்க்கெட் டிகிரி. அப்படின்னா தியாடா ஜாமீனான் கர்ஜா அப்படின்றது வந்து மாணவர்கள் எல்லாம் புரிந்து கொள்ளணும். உங்களுக்கு 4 வருஷம் யூனிவர்சிட்டி நீங்கள் படிக்கிற படிப்புக்கு வந்து உங்களுக்கு ஆஃபர் பண்ணுவாங்க. உங்களுக்கு படித்து கொடுத்துட்டு உங்களுக்கு டிகிரி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் யூ ஹேவ் டு அப்ளை. எஸ்பிபியில் அப்ளை பண்ணணும், அங்கே இன்டர்வியூ பண்ணணும், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும். இது வந்து நீங்கள் வந்து மற்றவங்களோட கம்பீட் பண்ணி இந்த இன்டர்வியூலலாம் கடந்து தான் வந்து உங்களுக்கு வேலைக்கு வரும். இது மக்தாப் மாதிரி இல்லை. மக்தாப் வந்து போஸ்டிங் போயிடுவீங்க. இது வந்து இது தியேடா ஜாமீனான் கர்ஜா இப்போ வந்து எந்த யூனிவர்சிட்டியும் எல்லா கோர்ஸும் வந்து அந்த சிச்சுவேஷன்ல தான் இருக்கு. ஸோ நான் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து பிறகு உங்களுக்கு எதுவும் கேள்வி இருந்துச்சுன்னா அந்த நேரத்தில் பகிர்ந்துக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்யூ வெரி மச் டாக்டர். தேங்க்யூ வெரி மச் டாக்டர். ஓகே, தேங்க்ஸ் டாக்டர். ஆக்சுவலி எனக்கு இப்போ 2-3 கேள்விகள் இருக்கு. பட் அஃப்கோர்ஸ் நம்மளோட பிளான் படி வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு ஷேர் பண்ணிட்டோம். எல்லா லெக்சரர்ஸும் எல்லா டாக்டர்ஸ் வந்துட்டு ஷேர் அதுக்கப்புறம் நம்ம கேள்விகளுக்கு போகலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா வந்துட்டு we have sharing from technologies Dr. J. மதிவண்ணன், சீனியர் லெக்சரர், ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் மேனேஜ்மெண்ட், யூனிவர்சிட்டி உத்தார மலேசியா. நேற்று வந்துட்டு வந்திருந்தாரு டாக்டர் மதி. தேங்க்யூ வெரி மச் மதி. வெரி யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு நேற்று செஷன். இன்னைக்கு உங்களோட ஷேரிங் அகெயின் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ். நிறைய எஸ்டிபிஎம் ஸ்டூடெண்ட் வந்திருக்கிறாங்க.
அவளோட நாங்க காத்துக்கிட்டு இருக்கிறோம் உங்களோட ஷேரிங்க்கு. டாக்டர் மதி. வணக்கம். வணக்கம். வணக்கம் சதீஷ். நேற்று இருந்தீங்க இன்னைக்கும். ஓகே, விளங்குதா? கிளியரா? ஓகே, கிளியர். ஓகே, ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு அப்புறம் ப்ரோக்ராம் பற்றி சொல்லிடலாம். டாக்டர் கார்த்திகேசும் உப்சி பற்றி சொன்னாங்க. ஓகே, என் பேர் டாக்டர் மதிவண்ணன் ஜெகநாதன். யூனிவர்சிட்டி உத்தரா மலேசியாவில் இருக்கேன். யூனிவர்சிட்டி உத்தரா மலேசியா நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து மேனேஜ்மெண்ட் கோர்சஸ்ஸு, ஆர்ட்ஸ் கோர்சஸ் அப்படின்னு நினைப்பாங்க. அது முக்கால்வாசி வந்து ஆர்ட்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் கோர்சஸ் இருக்கும். இது தவிர்த்து சயின்ஸ் ஸ்டூடெண்ட் இன்னைக்கு வந்திருந்தா கேட்கலாம். ஏன்னா சயின்ஸ் பேஸ்ட் கோர்சஸும் இருக்குது. நேற்று வந்து சயின்ஸ் பேஸ்ட் கோர்சஸ் வந்து கொஞ்சம் அழுத்த திருத்தமாக சொன்னேன். இந்த கோர்சஸ் சயின்ஸ் போகலாம் அப்படின்னு சொன்னேன். இன்னைக்கு வந்து ஆர்ட்ஸை ஃபோக்கஸ் பண்ணி சொல்கிறேன். ஓகே, நான் வந்து இப்போ சீனியர் லெக்சரர். ஓகே, சீனியர் லெக்சரர் ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட். ஸ்கூல்னால பயந்துடாதீங்க, இவரு ஸ்கூலில் தான் வேலை செய்கிறாருன்னு. நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு வந்தீங்கன்னா யூனிவர்சிட்டியில் ஃபேக்கல்ட்டின்னு சொல்லுவாங்க, ஸ்கூல்னு சொல்லுவாங்க. ஸ்கூல்னா ஒரு டிபார்ட்மெண்ட், அந்த ப்ரோக்ராம் ஆஃபர் பண்ணுறது. இப்போ என்னோட இதுக்களை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வணிகத்துறை பிஸ்னஸ் கோர்சஸ் இருக்கும். பிஸ்னஸ் கோர்சஸ்னா நீங்கள் நினைப்பீங்க பிஸ்னஸ் அட்மின் மட்டும் தான் இருக்குமா அப்படின்னு நினைக்கலாம். ஸோ அது மட்டும் இருக்கிறதுக்கு இல்லை, மற்ற கோர்சஸ் இருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்க்கலாம். இப்போ என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் வந்து பியூர்லி என்டர்பிரினர்ஷிப். ஓகே, தொழில்துறை இருக்குல்ல, வணிகத்துறை தான், ஆனால் அது கீழே வந்து என்டர்பிரினர்ஷிப் சொல்லுவாங்க. அது கீழே உள்ள சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ என்னோட ஃபேக்கல்ட்டி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே வந்து 5 ப்ரோக்ராம் இருக்கு. ஓகே, பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், ஓகே, அதாவது பிஸ்னஸ் அட்மின் சொல்லுவாங்க, பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மின். அப்புறம் பேச்சுலர் ஆஃப் மார்க்கெட்டிங், பேச்சுலர் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். அப்புறம் அது தவிர்த்து வந்து பேச்சுலர் ஆஃப் என்டர்பிரினர்ஷிப் இருக்கு. அது என்டர்பிரினர்ஷிப் வந்து 2 விதமா இருக்கும், 2U2I அண்ட் பேச்சுலர் ஆஃப் என்டர்பிரினர்ஷிப் காமன். 2U2Iனா 2 வருடம் வந்து யூனிவர்சிட்டியில் படிப்பீங்க. இது ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம். ஆக்சுவலி 2 வருஷம். இது வந்து எல்லா யூனிவர்சிட்டியில இல்லை, UMKல இருக்கு, UPM UKM நினைக்கிறேன் அங்க இருக்கு, அப்புறம் UUMல இருக்கு, UTMல இருக்கான்னு தெரியல, அப்புறம் UTMல கேட்கலாம். அந்த மாதிரி இந்த ப்ரோக்ராம் என்னன்னா 2 வருஷம் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு 2 வருஷம் வந்து நீங்கள் இண்டஸ்ட்ரியில இருந்து நீங்கள் வந்து ஒரு என்டர்பிரனர் ஆவீங்க. அதாவது வந்து ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகிறதுக்கான ப்ரோக்ராம். அது ஒரு நல்ல ஒரு ப்ரோக்ராம். ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம்னா, அன்னைக்கு இன்டர்வியூ இதில் இருந்தோம். அப்போ வந்து இந்தியன்ஸ் வந்து ரொம்ப குறைவாக தான் அப்ளை பண்ணுறாங்க. இந்த ப்ரோக்ராம் ரொம்ப குறைவாக தான் வருவாங்க. ஸோ இந்த ப்ரோக்ராம் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே, இது அப்புறம் இதை தவிர்த்து UUM நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய வந்து 1-2 ப்ரோக்ராம் இல்லை, 47 ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. 47 ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. நீங்க நினைக்கலாம் மேனேஜ்மெண்ட்னா பிசினஸ் மேனேஜ்மெண்ட்னா இருக்குமோ. மேனேஜ்மெண்ட்னா பிசினஸ் மட்டும் கிடையாது, மனிதனை மேனேஜ் பண்றது ஒரு மேனேஜ்மெண்ட் தான். அது சைக்காலஜின்னு சொல்லுவாங்க. அது ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா அது மேனேஜ்மெண்ட் தான், சைக்காலஜி. ஓகே, அந்த மாதிரி கோர்சஸ் இருக்கு. அப்புறம் டெவலப்மெண்ட் மேனேஜ்மெண்ட், அது வந்து கொஞ்சம் டவுன்ஷிப் பத்திலாம் கொஞ்சம் இருக்கும், டெவலப்மெண்ட் மேனேஜ்மெண்ட். இந்த மாதிரி பல ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. நீங்க குறிப்பிட்டு நான் சொல்லணும்னா இது தவிர்த்து என்னென்ன கோர்சஸ் இருக்குன்னா, நீங்க சயின்ஸ் ஸ்ட்ரீமா இருந்தீங்க வச்சுக்கீங்களா, இங்க வந்திருப்பீங்க, சயின்ஸ் ஸ்ட்ரீமும் அப்ளை பண்ணலாம், ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீமும் அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் இருக்கும். எப்படின்னா ஐடி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கும். ஓகே, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கு UUMல. UUM வந்து கம்ப்யூட்டர் இல்லாத ஒரு யூனிவர்சிட்டி கிடையாது, ஒரு பல்கலைக்கழகம் கிடையாது. கம்ப்யூட்டர் ரிலேட்டட் படிக்க போறீங்கன்னா நீங்க வரலாம், தாராளமா வரலாம். குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒரு 3 ப்ரோக்ராம் இருக்கு. கொஞ்ச நாள் இருங்க. இப்ப நான் வந்து ஒரு சின்ன ஒரு ஷேரிங் பண்றேன். நான் வந்து என்னை பத்தி எதுவும் ஷேரிங் பண்றதுக்கு இல்லை, ஏன்னா நீங்க பேர் தட்டி பார்த்தாலே இன்டர்நெட்ல என்னோட வெப்சைட் வரும், நீங்க தட்டி பார்த்துக்கலாம். ஸோ அது அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ நான் என் ப்ரோக்ராம் மட்டும் கொஞ்சம் கொஞ்ச நேரம் ஓகே, தெரியுதா ஷேரிங் ஸ்கிரீனு? தெரியுது மதி, தெரியுது. ஓகே, குட்.
இப்போ என்னன்னா நான் என்ன ஒரு சின்ன அறிவுரை சொல்றேன்னா, நம்ம எப்பொழுதுமே வந்து என்ன செஞ்சாலும் ஒரு ஹோம் ஒர்க் செய்யணும். எப்படி ஹோம் ஒர்க் செய்யணும்னு சொல்றேன்னா, இப்போ நம்ம வந்து இப்போ யூனிவர்சிட்டியில் என்னென்ன ப்ரோக்ராம் இருக்கு, ஓகே, இப்போ யூனிவர்சிட்டியில் என்னென்ன ப்ரோக்ராம் இருக்கு நீங்க பார்க்கணும்னா, நீங்க வந்து ஒன்றும் இல்லை, யூயூஎம், ஓகே, யூயூஎம் ஷாரட் கெமாசுக்கான்னு சும்மா கூகுள் அடிங்க, அதுவே உங்களை கொண்டு போகும். hea.uum.edu.my. அப்புறம் நான் ஷேர் பண்றேன் அந்த லிங்கை. அதுல போனீங்கன்னா என்னென்ன ப்ரோக்ராம் இருக்கு, அதுக்கு அடிப்படை தகுதி என்னது, அது எல்லாமே அதுல இருக்கும். இப்ப நீங்க அடிப்படை தகுதி இருக்கும், குறிப்பிட்ட ஒரு தகுதி இருக்கும். ஓகே, ஸோ அப்ப சொல்ற போது நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும், 2 ப்ரோக்ராம்ஸ் இருக்கும். ஒன்னு ஆர்ட்ஸ் போற ப்ரோக்ராம் இருக்கும், இன்னொரு ப்ரோக்ராம் சயின்ஸ் ப்ரோக்ராம். அதான் பியோர் சயின்ஸ் சொல்ல முடியாது. ஓகே, நீ கேள்விப்பட்டிருப்பீங்க ஸ்டெம்னு சொல்லுவாங்க, சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்ஸ். அப்போ வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ப்ரோக்ராம்ஸ் இருக்கும். ஸோ அதை நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். நீங்க ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீமா இருந்தால் நீங்க சயின்ஸ் ப்ரோக்ராம் போகலாம். நான் ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம் படித்து சயின்ஸ் ப்ரோக்ராம் போக முடியுமா, ஐடி வந்து சயின்ஸ் பிஎஸ்சி ஐடி நான் போக முடியுமா, அப்படிலாம் கிடையாது. நீங்க அப்ளை பண்ணலாம் தாராளமா. ஓகே, நீங்க அதை பார்க்கணும்னா ஒன்று சொல்ல நேரம் ஆயிரும். அப்போ நீங்க இது போனீங்கன்னா இந்த மாதிரி வந்து டீட்டெயிலாக அவங்க போட்டு வச்சிருப்பாங்க. நீங்க பாருங்க எவ்வளவு ப்ரோக்ராம்ஸ் இருக்கு பாருங்க. யாருக்குரிய கணக்கு பண்ணீங்கன்னா 47 ப்ரோக்ராம்ஸ் இருக்கும், 17 ஃபேக்கல்ட்டி இருக்கு இங்க. ஓகே, ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீமுக்குன்னு. அப்ப சயின்ஸ் ஸ்ட்ரீம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து நீங்க இங்க பாத்தீங்கன்னா சயின்ஸ் ஸ்ட்ரீம் பாத்தீங்கன்னா நீங்க புதுசா pengajian சயின்ஸ், குவான்டிடேட்டிவ், மேத்தமேட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், டிசிஷன் சயின்ஸ், இது வந்து ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம் வரலாம், சயின்ஸ் ஸ்ட்ரீம் வரலாம். ஆனா மேத்தமேட்டிக் பேஸ் இது வந்து. அப்புறம் இதுவும் டெக்னாலஜி, கொஞ்சம் மேனேஜ்மெண்ட் பிளஸ் டெக்னாலஜி இருக்கும். ஓகே, யூஏஎம் மட்டும் மலேசியால கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு யூனிவர்சிட்டி. நீங்க பாத்தீங்கன்னா யூனிவர்சிட்டியில வந்து 17 ஃபேக்கல்ட்டி இருக்கும். அதுல 16 ஃபேக்கல்ட்டி, ஒன்னு வந்து அகாடமிக். அங்க வந்து யாரெல்லாம் நீங்க வந்து ஒரு கோல்ஃபரா இருக்கீங்க வச்சுக்கீங்களா, நீங்க ஒரு கோல்ஃபர். ஓகே, நீங்க வந்து கோல்ஃப் கோர்ஸ் கூட எடுக்கலாம். இது ரொம்ப பேருக்கு தெரியாது. அகாடமி கோல்ஃப் நேஷனல்னு சொல்லுவாங்க. அங்க வந்து சஜனா, மூடா, பத்தாப்பிரான், பிரன்யாகா அண்ட் புங்குருசான் கோல்ஃப்னு இருக்கும். ஆனா இதுக்கு தகுதி வந்து நீங்க கோல்ஃபரா இருக்கணும். அதுவும் இன்டர்நேஷனல் கோல்ஃபரா தேவையில்ல, நீங்க பேசிக் கோல்ஃபரா இருந்தா நீங்க வந்து இது அப்ளை பண்ணலாம். இந்த ப்ரோக்ராம்லாம் இருக்கு, கண்டிப்பா வரும். ஸோ இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இருக்கும். மற்ற ப்ரோக்ராம்லாம் இருக்கும். இன்னொருத்தவங்க இருக்காங்க வள்ளின்னு, டாக்டர் வள்ளி, அவங்களும் உங்க ஷேர் பண்ணுவாங்க. ஸோ பிசினஸ் ப்ரோக்ராம் நீங்க பாத்தீங்கன்னா புதுசா pengajian antara இன்டர்நேஷனல் பிசினஸ் ப்ரோக்ராம்ஸ். அப்போ என்னோட ஃபேக்கல்ட்டில இருக்கு. சயின்ஸ் ப்ரோக்ராம் நீங்க பாத்தீங்கன்னா சஜனா மூடா சயின்ஸ் போட்டுருக்கு பாத்தீங்களா, சஜனா மூடா சயின்ஸ், சஜனா மூடா சயின்ஸ், சஜனா மூடா சயின்ஸ், சஜனா மூடா சயின்ஸ், 5 ப்ரோக்ராம் இருக்கு பாருங்க இங்கேயே. ஸோ இந்த ப்ரோக்ராம் நீங்க அப்ளை பண்ணலாம். ஐடி, சயின்ஸ், கம்ப்யூட்டர், அந்த மாதிரி உங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஓகே, ஸோ இந்த டாக்குமெண்ட் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு இது கிடைக்கும். எப்படின்னா இங்க போட்டிருப்பாங்க ஷாரா ஆம் கெமாசுக்கான்னு போட்டிருப்பாங்க. ஷாரா ஆம் கெமாசுக்கான் பாத்தீங்களா, பெரும்பாலும் யூனிவர்சிட்டியில இன்க்ளூடிங் யூஎம் நீங்க பாத்தீங்கன்னா 2.0. அப்பனா நான் 2.0 இருந்தா எனக்கு கிடைச்சிருமா அப்படின்னு ஒரு மனப்போக்காடு இருக்கவும் கூடாது. நம்ம 2.0ன்றது நீங்க வந்து பட்டன் தட்டலாமா தட்டக்கூடாதான்றதுக்கான ஒரு வழிகாட்டி தான் அது. அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ரோக்ராம் நீங்க எந்த ப்ரோக்ராம் வந்து ஆசைப்படுறீங்களோ அந்த ப்ரோக்ராமுக்குன்னு ஒரு கிரைட்டீரியா வச்சிருப்பாங்க. இப்போ லெட்ஸே நீங்க வந்து சஜனா மூடா பண்டிடிக்கான்னு வர போறீங்க, பண்டிடிக்கான்னு யூஎம்ல இருக்கு. நீங்க வர போறீங்கன்னா அதுக்கு ஷாரா கூசுன்னு சொல்லுவாங்க, இல்ல ஷாரா ஹாஸ், அதுக்கு 3.0. அப்ப நீங்க ரெண்டையும் பார்க்கணும். பெரும்பாலும் வந்து நீங்க ஷாரா ஊமும் பார்க்க தேவையில்ல, ஏன்னா ஷாரா ஹாஸ் வந்து எப்பொழுதுமே வந்து ஷாரா ஊமுமோட கண்டிப்பா கூட தான் இருக்கும், அதை விட கீழே இருக்காது. ஓகே, ஸோ அதனால இதை நீ பார்க்கணும். எதுக்கு இதை நான் பார்க்கணும்னு சொல்றேன்னா ஆங்கிலம் அந்த மாதிரி. சம்டைம்ஸ் வந்து நம்ம பண்டிடிக்கான அப்ளை பண்ணுவோம், 3.7 வச்சிருப்போம். மூவாயிட் வந்து பேன் 1 வச்சிருந்தோமா அங்க வந்து நம்மளுக்கு தடுங்கல் வரும். ஸோ அப்போ வந்து இந்த டாக்குமெண்ட் எடுத்து நீங்க கிளியரா அப்ளை பண்ணணும். எதுக்கு சொல்றேன்னா நம்ம அப்ளை பண்ணும் போது சில நேரம் என்ன நடக்கும்னா தவறா அப்ளை பண்ணிட்டோமா அதுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்காம போயிடும். காகா டூக்கா சித்தான்னு வரும். இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் என்னன்னா இந்த மாதிரி நம்ம டீட்டெயிலாக பார்க்கணும். அதுக்கு தான் வந்து கொஞ்சம் ஹோம் ஒர்க் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவீங்க. அந்த அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னே இல்லை எந்த யூனிவர்சிட்டியாக இருந்தாலும் இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து செக்ரட்டரி கேட்டால் கூட அவங்க வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் வந்து ஒவ்வொன்றா பார்க்கணும். கொஞ்சம் தலைவலியான விஷயம் தான், ஆனால் இருந்தாலும் வந்து கொஞ்சம் டைம் எடுத்து நீங்கள் ஒன்று ஒன்றா பார்த்தீங்கன்னா கரெக்டான டைரக்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து தெளிவான விஷயம். மற்றபடி குறிப்பிட்டு நீங்கள் பார்க்கணும்னா நீங்கள் அடுத்த கேள்வி நேரடியாக என்கிட்ட கேட்கலாம். அப்போ இதில் போட்டிருப்பாங்க, இது கொஞ்சம் நஞ்சம் டாக்குமெண்ட்ல 71 பக்கம் இருக்கும் அந்த டாக்குமெண்ட். ஏன்னா 47 ப்ரோக்ராம் இருக்கு, ஈஸிலி நீங்க பார்க்கலாம். ஆனால் நீங்க வந்து எல்லாரையும் பார்க்கணும் அவசியம் இல்லை. உங்களுக்கு எந்த ப்ரோக்ராம் வந்து ஆர்வமா இருக்கோ அந்த ப்ரோக்ராம் நீங்க வந்து
கிரைட்டேரியா பார்க்கலாம். கிரைட்டேரியா எப்படி வச்சிருப்பாங்கன்னா SDPM என்ன இருக்கணும். சில நேரங்கள் டிப்ளமா ஸ்டூடெண்ட் கூட இருக்கலாம். ஸோ அவங்களா இருந்தால் அவங்களுக்கு என்ன கிரைட்டேரியா இருக்கணும் போட்டிருப்பாங்க பாருங்க. டிப்ளமா நிறைய இருக்கு. டிப்ளமா UA சொல்லுவாங்க. யூனிவர்சிட்டி ஆவாமல் எடுத்தீங்கன்னா அதோட வேற மாதிரி இருக்கும். டிப்ளமோ பாலிடெக்னிக் இருக்கு. IPTS போடலாமா கேட்டா இருக்கு. ஆனா அந்த கிரைட்டேரியா நீங்க பார்க்கணும். IPTS ஓகே, அந்த கிரைட்டேரியா இருக்கு. நீங்க இதுல பாத்தீங்கன்னா அதுல கிளியரா போட்டிருப்பாங்க. ஓகே, அப்ப அசாசியா இருந்தா நீங்க அசாசி என்னது சைன் அசாசிக்கு ஜுருத்ரானா இருந்தீங்களா நீங்க எந்த மாதிரி இந்த ப்ரோக்ராம் வர முடியுமா. ஸோ அந்த கிரைட்டேரியா போட்டிருப்பாங்க. இது வந்து டாக்குமெண்ட் வந்து ரொம்ப கிளியரா இருக்கும். நீங்க இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு முடிவு கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ UEM பண்ணும்போது அந்த மித்தாஸ் நான் நேற்று சொன்னேன். அந்த மித் எப்படி விட்டுருங்க. இப்போ UTMனா என்ன நினைப்பாங்கன்னா ஒரு மித்தாஸ் இருக்கும். UTMனா இன்ஜினியரிங் சொல்லுவாங்க. சில UTMல பிசினஸ் கோர்சஸ் இருக்கும். அதே மாதிரி UEM வந்தீங்கன்னா ஒரு மித்தாஸ் இருக்கும். அங்கே இன்ஜினியரிங் இருக்காது. ஆஃப்கோர்ஸ் இன்ஜினியரிங் இருக்காது. ஆனால் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கோர்சஸ் கண்டிப்பா இருக்கும். ஆனா லிமிடெட் ஸ்கோப்ல இருக்கும், ஃபோக்கஸ் இருக்கும். ஆனா லிமிட்டடா இருந்தா ஃபெசிலிட்டிஸ் இருக்குமா? கண்டிப்பா இருக்கும். ஓகே, அப்ப நீங்க இந்த மாதிரி ப்ரோக்ராம் நீங்க அப்ளை பண்றதுக்கு முன்னாடி டீட்டெயிலா நீங்க ஹோம் ஒர்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா ஒரு தெளிவான ஒரு இது கிடைக்கும். உங்களுக்கு வாய்ப்புகளும் பிரகாசமா இருக்கும் கிடைக்கிறதுக்கு. அதாவது வந்து உங்களுக்கு சுக்காச்சித்தா வர்றதுக்கு, துக்காச்சித்தா வர்றது, சுக்காச்சித்தா வர்றதுக்கு வந்து உங்களுக்கு அதிகமா இருக்கும் அந்த வாய்ப்புகள். ஸோ இதுதான் UEM பத்தி. இதை தவிர்த்து நான் கடைசியா என்ன பத்தி சொல்லிக்கிறேன். சீனியர் லெக்சரர் இன்னொன்று வந்து சதீஷ் சார் சொல்லுவார் கண்டிப்பா. இப்போ கேரியர் டெவலப்மெண்ட்ல இருக்கிறதுனால நான் வந்து இப்போ வந்து டைரக்டர் ஆஃப் கேரியர் டெவலப்மெண்ட் சென்டர் ஆஃப் யூனிவர்சிட்டி உத்தர மலேசியா. கேரியர் டெவலப்மெண்ட்னா என்னன்னா ஒரு ஸ்டூடெண்ட் படிக்க வராங்க, அவங்க எப்படி அவங்க கேரியரை டெவலப் பண்றது, அதுக்கான தகுதிகளை எப்படி உருவாக்குறதுன்றது யூனிவர்சிட்டி செய்யும். நீங்க யூனிவர்சிட்டிக்கு வந்தீங்களா புக்கும் கையுமா படிப்பீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறை இருக்கும். உங்களை வந்து அடுத்த லெவல் இண்டஸ்ட்ரிக்கு எப்படி ரெடி பண்றது அதெல்லாம் வந்து ரெடி பண்ணுவாங்க. ஸோ அது அந்த சென்டருக்கு டைரக்டர் நான் தான் பண்ணாரா. ஸோ இதை பத்தி வந்து குறிப்பிட்ட கேள்விகள் இருந்தால் நீங்க கேட்கலாம். பெற்றோர்கள் கூட கேட்கலாம். என்ன பெற்றோர்களுக்கு இருக்கும் என் பிள்ளை வந்து என்னோட மகன் வந்து இதை படிக்கிறாங்க. ஸோ இது படிச்சா எனக்கு வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும். ஓகே, வேலை வாய்ப்பு எப்படி இருக்குன்னு சொல்றதை விட எதிர்காலம் எப்படி இருக்குன்னு கேட்டால் அது கரெக்டான கேள்வியா இருக்கும். யூனிவர்சிட்டியில படிச்சா எதிர்காலம் கண்டிப்பா இருக்கு, வேலை வாய்ப்புன்றது கண்டிப்பா இருக்கு. அது குறிப்பிட்டு சொல்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஓகே, ஸோ இது என்னோட யூனிவர்சிட்டி உத்தர மலேசியாவில் உள்ள தகவல். அடுத்து டாக்டர் வள்ளி வரும்போது சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் மற்ற விஷயங்களை. ஓகே, நன்றி சதீஷ். நன்றி டாக்டர் மதி. பர்டிகுலர்லி இந்த கோல்ஃப் கோர்சஸ் பத்தி வந்துட்டு ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஒரு 7 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்துட்டு அப்பதான் நான் கோல்ஃப் பழக ஆரம்பிச்சேன். ஸோ அந்த டைம்ல வந்துட்டு ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட் வந்துட்டு பார்க்கும்போது பிகாஸ் ஸ்டூடெண்ட்ஸோட ரிசல்ட் எல்லாம் பார்த்துட்டு அஃப்கோர்ஸ் கைடன்ஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ இருக்கிற அவரோட பிளான் என்னன்னா வந்துட்டு பிரைவேட்டுக்கு போறதுன்னு வந்துட்டு பிரைவேட் பிளான் பண்ணியிருந்தார். பிகாஸ் இந்த ரிசல்ட் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். பட் ஸ்போர்ட்ஸ்ல கொஞ்சம் இனிஷியேட்டிவ் உள்ள ஒரு ஸ்டூடெண்ட். அவருக்கு நான் சொன்ன ஒரு விஷயம் வந்துட்டு மேபி நீங்க இந்த கோல்ஃப் கோர்சஸ் ட்ரை பண்ணலாம் UEMல இருக்கு அப்படின்னு. அந்த கோல்ஃப் கோர்ஸ்க்கு போயிட்டு அந்த கோர்ஸ் முடிச்சுட்டு அவருக்கு லுமூட்ல ஒன் ஆஃப் த கோல்ஃப் கோர்ஸ்ல வந்துட்டு மேனேஜரா இருக்கிறாரு. UEM கிராஜுவேட். ரியலி சொன்ன வந்து அந்த ஞாபகம் தான் வந்துச்சு. ஸோ நிறைய பேர் ஆக்சுவலி வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு நம்மளுக்கு கேட்காத கோர்ஸ் வந்து அப்பதான் தெரிஞ்சு அதுல போயிட்டு எக்ஸல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். நல்ல ஷேரிங் டாக்டர் மதி. தேங்க்யூ வெரி மச். நம்ம திருப்பியும் இன்னும் நிறைய பேசுவோம் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன்ல. தேங்க்யூ. ஆல்ரைட், நெக்ஸ்ட் வந்துட்டு ஓகே லெட்ஸ் முடிச்சிருவோம் நம்ம இந்த இன்ட்ரோடக்ஷன் செஷன். முதல்ல லெட்ஸ் கோ டு நெக்ஸ்ட் பேனலிஸ். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு மிஸ்டர் மகேசன் வந்திருக்காரு. மகேசன் வந்திருக்காரு, சீனியர் லெக்சரர், ஃபேக்கல்டி ஆஃப் லா, யூனிவர்சிட்டி ஆஃப் மலாயா. சார் ப்ளீஸ் சார், floor is yours. வணக்கம் சதீஷ், பேசுகிறீங்களா? All good, all clear. Alright, எல்லோருக்கும் வணக்கம். என் பெயர் மகேசன். நான் மலாயா பல்கலைக்கழகத்தில் சட்டத்துறை மூத்த விரிவுரையாளராக இருக்கிறேன், அதாவது சீனியர் லெக்சரர். நான் வந்து ஒரு 9 வருட காலமாக மலாயா பல்கலைக்கழகத்தில் பணிபுரிகிறேன். அதற்கு முன் நான் வந்து ஒரு வழக்கறிஞராக இருந்தேன், ஒரு லாயரா ஒரு 7 வருஷம் காலமாக இருந்தேன். ஸோ எனக்கு ரெண்டு பக்கம் அனுபவமும் இருக்கு. ஒரு லாயரான அனுபவம் சரி, ஒரு லெக்சரரான அனுபவம் இருக்கு. இன்னைக்கு பேசிக்கலி ஒரு ஷேரிங் செஷன். நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே வந்துட்டு SPM, STPM பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை வந்துட்டு ஒரு
வழக்கறிஞராக பார்க்கணுன்னு ரொம்ப ஆவலோடு இருப்பீங்க. என்னுடைய ஃபோக்கஸ் என்னன்னு சொன்னாக்கா, எப்படி நம்ம பிள்ளைகளை இந்த நாட்டில் ஒரு வழக்கறிஞர் ஆகுறதுக்கு என்ன பாதை இருக்கு, பிரைவேட் செக்டரும் சரி பப்ளிக் செக்டர்ல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கண்ணோட்டம் கொடுக்குறேன். நான் ஏதாவது கேள்வி இருந்தால் அது பிறகு நீங்க கேட்கலாம். சரி, நான் ஒரு 2 ஸ்லைட் இல்லை, ஆக்சுவலி 2 பேஜ் இருக்கு. நான் சேகரிச்ச தகவல் வந்துட்டு உங்களுக்கு புரியுற மாதிரி நான் போட்டிருக்கேன். ஹோப்ஃபுல்லி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். நான் ப்ரெசென்ட் பண்றேன். தெரியுதுங்களா சதீஷ் ஸ்கிரீன்? எஸ், தெரியுது சார். தெரியுது சார். வெரி குட். மேபி கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க சார். மேபி கேன் ஜூம். ஓகே ஓகே, ஷூர். இதுதான் அந்த ஹோல் பேஜ். நான் இப்போ உங்களுக்கு ஜூம் பண்றேன். ஓகே, இப்போ நான் வந்துட்டு 2 ப்ரெசன்டேஷன் செய்வேன். ஒன்று வந்துட்டு பப்ளிக் யூனிவர்சிட்டி சட்டத்துறையில படிக்கிறதுக்கு எப்படி, அதோடைய அணுகுமுறை என்ன, பிறகு வந்து பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் அப்படியே நம்ம எப்படி படிக்கலாம், சட்டத்துறையில போய் படிக்கலாம்னு சொல்லிட்டு 2 அப்ரோச் இங்க நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். முதலாவது, பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ்ல நீங்க போகணும்னு சொன்னாக்கா SPM, அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். பிறகு SPM முடிச்சுட்டு கொஞ்சம் சாப்பியா இருக்கு, பட் அதர்வைஸ் ஓகே. கொஞ்சம் சாப்பியா இருக்கு. அப்படிங்களா? லைன் ரைடா இருக்கா? ஓகே, நவ பெட்டர். ஓகே. சரி, ஸோ டிகிரி செய்யறதுக்கு வந்துட்டு நீங்க யூனிவர்சிட்டிக்கு போன பிறகு டிகிரி 4 வருஷம் ஆகும் முடிக்கிறதுக்கு. ஆனா அதோட குவாலிஃபிகேஷன், அதாவது ப்ரீ யூனிவர்சிட்டி குவாலிஃபிகேஷன் என்னன்னு சொன்னாக்கா, STPM செஞ்சவங்க குவாலிஃபை பண்ணலாம், ப்ரீ யூனிவர்சிட்டி குவாலிஃபிகேஷன். A லெவல் செஞ்சவங்க குவாலிஃபை பண்ணலாம். மெட்ரிகுலேஷன், அதாவது லோக்கல் மெட்ரிகுலேஷன் செஞ்ச மாணவர்கள் குவாலிஃபை பண்ணலாம். ஆஸ்திரேலியன் மெட்ரிகுலேஷன் செஞ்சவங்களும் குவாலிஃபை பண்ணலாம். டிப்ளமா ஃபவுண்டேஷன் இன் லா. மற்றபடி அசாசின்னு சொல்லும்போது லா ஸ்டடீஸ்க்கு வந்துட்டு முக்கியமாக ஆரம்ப காலத்தில் அசாசின்னு சொல்லும்போது UITM இஸ்லாம் அந்தரபாங்ஸா யூனிவர்சிட்டி டெக்னாலஜி மாறா இங்கே போகிறதுக்கு தான் அசாசி ப்ரோக்ராம் இருந்தது, அசாசி உண்டாங். ஆனால் இப்போ வந்துட்டு மற்ற மினிஸ்ட்ரி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் மற்ற அசாசி ப்ரோக்ராம் இருக்கு மற்ற யூனிவர்சிட்டிக்கு போகிறதுக்கு. அதாவது இந்த 2 யூனிவர்சிட்டியை தவிர்த்து மற்ற யூனிவர்சிட்டி மலையா UKM, UUM இந்த மாதிரி யூனிவர்சிட்டிக்கு போகிறதுக்காக KPTM, அதாவது Kementerian Pendidikan Tinggi Malaysia பாதை இருக்கு அது மூலியமா. சரிங்களா? ஸோ இதுதான் ப்ரீ யூனிவர்சிட்டி குவாலிஃபிகேஷன். நீங்கள் அப்ளை பண்ணலாம். முதலாவது நீங்கள் வந்துட்டு அந்த UPU ஃபார்ம் வெளியாக்குறாங்களோ, அது STPM ரிசல்ட் வந்த பிறகு, மெட்ரிகுலேஷன் ரிசல்ட் வந்த பிறகு ஒரு ஏப்ரல் போல் வெளியாப்பாங்க. அப்போ தான் நீங்கள் அந்த விண்ணப்பம் செய்யலாம். இப்போ சமீப காலத்தில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து விண்ணப்பம் செஞ்சு இப்போ இன்டேக் நடந்துட்டு இருக்கு. ஓகே, நீங்கள் அப்போ 4 வருஷம் என்ன நடக்கும்னு சொன்னாக்கா, யூனிவர்சிட்டியில் இந்த எல்லா பப்ளிக் யூனிவர்சிட்டியும் சேம் ப்ரோக்ராம், சேம் 4 வருஷம் ப்ரோக்ராம். இந்த 4 வருஷத்தில் வந்துட்டு 3 வருஷம் வந்துட்டு தியோரிட்டிக்கல்னாக்கா பேசிக் லா ஸ்டடிஸ் செஞ்சுட்டு, கடைசி வருஷம் என்னன்னு கற்றுக் கொடுப்போம்னு சொன்னாக்கா ப்ராக்டிக்கல் சப்ஜெக்ட்ஸ், ப்ரொசீஜர், கிரிமினல் ப்ரொசீஜர், சிவில் ப்ரொசீஜர், அட்வொகசி, இந்த மாதிரி ப்ரொசீஜர் பேப்பர் கற்றுக் கொடுப்போம். அப்போ 4 வருஷத்துக்கு பிறகு முடிஞ்சு நீங்கள் டிகிரி கிடைச்ச பிறகு வேலை வாய்ப்பை பார்ப்போம். எங்க எப்படி நம்ம வேலை இந்த துறையில படிச்சுட்டு இந்த துறை சம்பந்த வேலை நம்ம எப்படி தேடலாம், எப்படி அதை அணுகலாம்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். 2 பிரிவா நான் பார்த்துருக்கேங்க. ஒன்று வந்து பிரைவேட் ப்ராக்டிஸ், அதாவது பிரைவேட் ஒரு லாயர் ஆகிறதுக்கு வழி. இன்னொன்று வந்து பப்ளிக் செக்டர்னாக்கா ஒரு மேஜிஸ்ட்ரேட் ஆகிறதுக்கு, இல்லை ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், டெபுட்டி பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். நீங்கள் ஸ்டேட்டாக டெபுட்டி பப்ளிக் ஆகணும்னாக்கா ADPPன்னு சொல்லுவாங்க, அசிஸ்டன்ட் டெபுட்டி பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். அதான் போஸ்ட் கிடைக்கும். அப்புறம் நீங்கள் மெதுவாக ப்ரொமோஷன் கிடைச்சி DPP, சீனியர் DPP அந்த மாதிரி வரும். சரி, அப்போ பப்ளிக் செக்டர் போகணும்னு சொன்னாக்கா 4 வருஷம்
ப்ரோக்ராம் செஞ்சுட்டு லா ப்ரோக்ராம் செஞ்சுட்டோன்னே நீங்கள் குவாலிஃபை பண்ணிடுவீங்க. ஒரு லாயராக உங்களுக்கு வந்துட்டு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிரும். அப்போ நீங்கள் அப்ளை பண்ணலாம் பப்ளிக் செக்டர் போகிறதுக்கு. பப்ளிக் செக்டரில் 2 துறை இருக்கு. இந்த சட்டத்துறையை சார்ந்தது 2 விதமான வேலை வாய்ப்பு இருக்கு. ஒன்று வந்து லீகல் சர்வீஸ், இன்னொன்று ஜுடிஷரி. ஜுடிஷரின்னு சொன்னாக்கா இது கோர்ட் சம்பந்தமான வேலை, அதாவது மேஜிஸ்ட்ரேட், செஷன்ஸ் கோர்ட், ஹை கோர்ட் ஜட்ஜ், இவங்கெல்லாம் வந்துட்டு ஜுடிஷரி சார்ந்தவங்க. லீகல் சர்வீஸ் சொல்லும்போது அட்டர்னி ஜெனரல் சேம்பர்ஸ், அதில் வந்துட்டு டிபிபி இருப்பாங்க. அதாவது டிபிபின்னு சொன்னாக்கா கிரிமினல் லா கேஸஸ் செய்வாங்க. ஃபெடரல் கவுன்சில் அவங்க வந்துட்டு சிவில் கேஸஸ் செய்வாங்க. அது மட்டும் இல்லை, அப்போ லீகல் ட்ரா உருவாகுதுன்னு சொன்னாக்கா அங்கே கண்டிப்பாக சட்ட ஆலோசனைகள்லாம் தேவைப்படும். அப்போ இந்த லீகல் சர்வீஸ், அதாவது இந்த ஏஜி சேம்பர்ஸ், அட்டர்னி ஜெனரல் சேம்பர்ஸ்லேருந்து தான் அனுப்புவாங்க. அப்புறம் மற்ற எல்லா மினிஸ்ட்ரிஸ், எல்லா ஃபாரின் மினிஸ்ட்ரி, கேடிஎன், ஹோம் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி, எல்லா மினிஸ்ட்ரியிலும் லீகல் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. ஸோ முக்கியமாக இந்த லீகல் ஆஃபீஸர்ஸ்லாம் எங்கேருந்து போவாங்கன்னு சொன்னாக்கா ஏஜி சேம்பர்ஸ்லேருந்து போவாங்க. ஸோ அது வந்து பப்ளிக் செக்டர். அப்போ லா டிகிரியை முடிச்சுட்டு 4 வருஷம் நீங்கள் அப்ளை பண்ணாக்கா உங்களுக்கு ஆர்வம் இருந்துச்சுனாக்கா கவர்மெண்ட் சர்வீஸில் போகணுன்னு சொல்லி இந்த 2 துறையில் நீங்கள் சேரலாம். ஓகே, இதில் இன்னொன்று முக்கியமாக என்னன்னு சொன்னாக்கா, இந்த லீகல் சர்வீஸ், ஜுடிஷியரி சர்வீஸ் வந்துட்டு இந்த நம்ம நாட்டில் இட்ஸ் அ ஃபியூஸ்ட் கான்செப்ட். டிபிபியாக இருக்கிறவங்க ஒரு மேஜிஸ்ட்ரேட்டாக ஆகலாம், ஒரு செஷன்ஸ் கோர்ட் ஜட்ஜாக இருக்கிறவங்க டிபிபி ஆகலாம். 2 பிரிவாக இருந்தாலும், ஆனால் இங்கேருந்து இந்த துறையிலேருந்து அந்த துறைக்கு ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும், அந்த துறையில் இந்த துறைக்கு ட்ரான்ஸ்ஃபர் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுதான் அந்த ஃபியூஸ்ட் கான்செப்ட் இன் மலேசியா. சரிங்களா? ஸோ அது வந்து பப்ளிக் செக்டர். ப்ரைவேட் செக்டர் வந்துட்டு டிகிரி முடிச்சுட்டு நான் ப்ரைவேட் ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன், நான் ஒரு டிஃபென்ஸ் கவுன்சில் ஆக போகிறேன், நான் ஒரு வழக்கறிஞராக இருக்க போகிறேன்னு சொன்னாக்கா, முதலாவது நீங்கள் பியூப்லேஜ், இன்னொரு வார்த்தை இருக்கு பியூப்லேஜ்க்கு, சேம்பரிங். ஒரு லீகல் ஃபார்மில் சேர்ந்து ஒரு 9 மாதம் வந்துட்டு ஒரு சீனியர் ப்ராக்டிஷனர், சீனியர் கவுன்சில் அவர் கீழே வந்துட்டு நம்ம வேலை கற்றுக்கணும், வேலை பழகணும். அப்போ அவர் கூட கோர்ட்டுக்கு போகிறது, ஒரு லீகல் ஒப்பீனியன் எழுதுறது, டிராஃப்டிங் செய்கிறது, சம்மன்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறது, இந்த மாதிரி 9 மாதமாக நீங்கள் அந்த ட்ரைனிங் எடுத்த பிறகு உங்களுக்கு வந்து அங்கீகாரம் கிடைக்கும். அதாவது நீங்கள் இந்த 9 மாதம் இந்த காசஸ்லாம் சரியாக செஞ்சுருக்கீங்க, எந்த கம்ப்ளைண்ட் இல்லைன்னு உங்களுடைய ஒரு அங்கீகாரம் கொடுத்தோன்னே ஒரு ப்ராசஸ் இருக்கு, ஒரு செரமனி இருக்கு, லாங் கால் டு த பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பான்னு சொன்னாக்கா ஹியர் மலேசியன் பா. ஒவ்வொரு நாட்டில் அந்த ப்ரைவேட் லாயர்ஸ்க்குலாம் வந்துட்டு ஒரு அசோசியேஷன், அது பேர் வந்துட்டு பா. அப்போ மலேசியன் பா, சிங்கப்பூர் பா, ஒவ்வொரு நாட்டிலையும் இருக்கும். அப்போ அட்மிஷன் டு த லீகல் ப்ரொஃபஷன், அப்போ உங்களுக்கு வந்து லாங் கால் டு த பா. உங்களுக்கு வந்துட்டு ஹைகோர்ட்டில் ஒரு செரமனி நடக்கும். ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜ் முன்னால் உங்களை பற்றி பேசுவாங்க, ஒரு சீனியர் லாயர் ப்ரிசென்ட் பண்ணுவார். இந்த பர்சன் வந்துட்டு இங்கே பிறந்தாங்க, இங்கே வளர்ந்தாங்க. இது ஒரு நல்ல ஒரு அனுபவம் எல்லாருக்கும். ஒவ்வொரு இந்த நாட்டில் ஒவ்வொரு லாயர் ஆகிறவங்களுக்கு இது வந்து ஒரு ஸோ அது நடக்கும், லாங் கால் டு த பா. ஸோ உங்களை வந்து அட்மிட் பண்ணிடுவாங்க. பிறகு நீங்கள் லாயர், இந்த நாட்டில் நீங்கள் ஒரு லாயர் ஆகிடலாம். என்னன்னாக்கா வருஷத்துக்கு ஒரு வாட்டி சர்டிஃபிகேட் இன் ப்ராக்டிஸ், அதாவது அந்த ப்ராக்டிசிங் சர்டிஃபிகேட் எடுக்கணும். ஸோ அது ரினியூ பண்ணுறது தான் அதுக்கப்புறம். ஸோ நான் சொன்னது போல் இந்த பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ், இன்ஸ்டிடியூட் பெங்காஜியான் திங்கி அவாம், எந்த யூனிவர்சிட்டி மலேசியா பொறுத்தவரைக்கும் எந்த யூனிவர்சிட்டியில் போய் நீங்கள் லா செய்யலான்னு பார்த்தோம்னு சொன்னாக்கா 7 யூனிவர்சிட்டி தான் லா ப்ரோக்ராம் ஆஃபர் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ முதலாவது நான் ஏன் முதல் போட்டாக்கா, நாங்கள் வேலை செய்கிறனால இல்லை, எல்லாத்துக்கும் யூனிவர்சிட்டி மலையா ரொம்ப பொதுவாக தெரியும், அதனால நான் அந்த வரிசையில் அப்படி பண்ணியிருக்கேன். யூனிவர்சிட்டி மலையா, அப்புறம் யூனிவர்சிட்டி கபாங்சான் மலேசியா, யூனிவர்சிட்டி இஸ்லாம் அந்தரபாங்சா IIUM, யூனிவர்சிட்டி டெக்னாலஜி மாரா UITM,
UUM, யூனிவர்சிட்டி உத்தர மலேசியா, யூனிவர்சிட்டி சுல்தான் ஜைனல் அபிடின் தெலுங்கானூர்ல இருக்கு. UNIZA நிறைய பேருக்கு தெரியாது இந்த யூனிவர்சிட்டி. அப்புறம் யூனிவர்சிட்டி சயின்ஸ் இஸ்லாம் மலேசியா, USIM, right? In fact, USIM, in fact, very recently, just late last year, அவங்க ஆக்சுவலி இந்த லா ப்ரோக்ராம் 2016 ரன் பண்றாங்க. ஆனா லீகல் ப்ரொஃபஷன் குவாலிஃபைங் போர்ட் ஆஃப் மலேசியா அவங்க அங்கீகாரம் பண்ணல. அதாவது இந்த 4-year ப்ரோக்ராம் அவங்க அங்கீகாரம் பண்ணல. ஸோ ஜஸ்ட் லேட் லாஸ்ட் இயர் அவங்க ரெக்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கள சேர்த்தா இப்போ 7 பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ் இன் திஸ் கண்ட்ரி ஆஃபரிங் லா ப்ரோக்ராம். சரிங்களா? அப்புறம் அதர் கரியர்ஸ், ஓகே, ஒரு இந்த லீகல் டிகிரியை முடிச்சுட்டு, லா டிகிரியை முடிச்சுட்டு வேற என்ன தொழில் நான் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது சில பேருக்கு வந்துட்டு ப்ராக்டிஸ்ல ஈடுபாடு இருக்காது, ஆர்வம் இருக்காது. சரிங்களா? லாயரா இருக்கணும் இல்லை ஒரு டிபிபியா பப்ளிக் சர்வீஸ்ல எனக்கு ஆர்வம் இல்லை அப்படின்னு திங்க் பண்றவங்க நிறைய வாய்ப்பு இருக்கு. லா லெக்சரரா இருக்கலாம், லீகல் ஜேர்னலிஸ்ட், இப்போ நிறைய இந்த மில்லியன் லா ஜேர்னல், கிரிமினல் லா ஜேர்னல், இப்போ நிறைய நீங்க பார்க்கலாம், நிறைய ஆன்லைன் பேப்பர்ஸ் இருக்கு. தி ஏஜ், மலேசியா டுடே, FMT, ஃப்ரீ மலேசியா டுடே, இதெல்லாம் பாருங்க. அந்த லா ரிப்போர்ட்டிங் செய்யறவங்க வந்துட்டு ஒரு லீகலி குவாலிஃபைட் பர்சனா இருக்கும். அவங்க வந்துட்டு லா டிகிரி வச்சிருப்பாங்க. ஏன்னாக்கா அவங்க இப்ப ஒரு கேஸ் கோர்ட்லயே ஒரு கேஸ் நடக்குது, அதை சரியா அந்த அந்த பண்ணி பப்ளிஷ் பண்றதுக்கு அந்த லீகல் பேக்ரவுண்ட் இருந்தால் தான் சரியா எழுத முடியும். அது வந்துட்டு சாதாரண எல்லா ஜேர்னலிஸ்டும் பண்ண மாட்டாங்க. லீகல் ஜேர்னலிஸ்ட், அதாவது டிகிரி வச்சிருக்கிறவங்க. ஸோ இன்ஃபேக்ட் ஸ்டார், NST, மில்லிமேல், இவங்கெல்லாம் ஒரு லீகல் டீம் இருக்காங்க. ஸோ அந்த துறையிலையும் போய் வேலை செய்யலாம், எடிட்டராக இருக்கலாம். அப்புறம் கார்பரேட் செக்டர் நம்ம பார்க்கும்போது இன்ஹவுஸ் கவுன்சில், எல்லா ஆர்கனைசேஷன்லையும் கண்டிப்பாக ஒரு சட்ட ஆலோசகர் இருக்கத்தான் செய்யணும், இருந்து ஆகணும். சரிங்களா? ஏன்னு சொன்னாக்கா சட்டம் விஷயமான கண்டிப்பாக ஏதாவது இருக்கும். ஸோ அதனால இன்ஹவுஸ் கவுன்சில் வச்சிருப்பாங்க, லீகல் அட்வைசர்லாம் இருக்கலாம், லீகல் எக்ஸிக்யூட்டிவா இருக்கலாம். இவங்கள வந்துட்டு இந்த லா டிகிரி இருந்தா இந்த மாதிரி வாய்ப்பு நிறைய இருக்கு. ஒன்று நான் என்ன சொல்ல விரும்புறேன்னு சொன்னாக்கா, இங்க பாருங்க, கருப்பா நான் இங்க போட்டிருக்கேன்னு, நான் இதை கொஞ்சம் பெருசாக்குறேன். ஓகே, இங்க இந்த இந்த இன்ஃபோ பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நான் போட்டிருப்பேன். சத்து ப்ரோக்ராம் bracket University Malaya, University Kebangsaan Malaysia, and Multimedia University MMU offers the same pathway as above under private university scheme. அப்படின்னா இது வந்து நம்ம பார்த்தது வந்து ஒரு பப்ளிக் யூனிவர்சிட்டியோட ஸ்கீம். பப்ளிக் யூனிவர்சிட்டின்னு சொல்லும்போது என்ன ஒரு பெரிய நல்ல விஷயம்னு சொன்னாக்கா, காஸ்ட் ஆஃப் ஸ்டடிங், நம்ம படிப்பதற்கு அந்த ஃபீஸ் குறைவு as compared to பிரைவேட்ல செஞ்சா. இதே டிகிரி நான் இப்போ உங்களுக்கு ஒரு 2 நிமிஷத்துல நான் காமிக்க போறேன். இதே டிகிரி, இதே ப்ராசஸ் வந்து பிரைவேட்லயும் நம்ம செய்யலாம். ஆனா அதோட காஸ்ட் இஸ் இன்வால்வ் வெரி ஹை, ரொம்ப ஹை. நான் குறைஞ்சபட்சம் சொல்றேன், யூனிவர்சிட்டி மலையில, எனக்கு யூனிவர்சிட்டி மலையை கண்டிப்பா தெரியும், ஒரு 10,000 to 12,000 வெள்ளிக்குள்ள 4 வருஷம் லா டிகிரியை முடிச்சிடலாம். மேக்சிமம் 12,000 மலேசியன் ரிங்கெட் முடிச்சிடலாம் மேக்ஸிமம். அது வந்து டியூஷன் ஃபீஸ். அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்துட்டு ஹாஸ்டலில் தங்குறதுனா அந்த ஹாஸ்டல் ஃபீஸ் இருக்கும், புக் ஃபீஸு, அட்மினிஸ்ட்ரேஷன் காஸ்ட், அதெல்லாம் கொஞ்சம் வரும். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ஜஸ்ட் 12,000. ஒரு லா டிகிரி இந்த நாட்டில் செய்யறதுக்கு நீங்கள் ஒரு பப்ளிக் யூனிவர்சிட்டிக்கு போனீங்கன்னாக்கா முடிச்சுட்டு வந்துடலாம். அது வந்துட்டு யூனிவர்சிட்டி மலையோட ஃபீ. இன்ஃபேக்ட் எனக்கு கிடைச்ச தகவலில் UUM, UCMலாம் இன்னும் குறைவா, ஒரு 10,000 வெள்ளிக்குள்ள கூட நீங்கள் அந்த டிகிரி முடிச்சிடலாம். ஆனால் இதில் என்ன ஒரு பியூட்டின்னு சொன்னாக்கா, உங்களுக்கு அந்த CLPன்னு சொல்லுவாங்க, அதை நீங்கள் வந்துட்டு எக்ஸாம்டட். 4 வருஷம் லா ப்ரோக்ராம்னால CLP செய்ய வேண்டாம். ஆனால் இதே ப்ரோக்ராம் நீங்கள் பப்ளிக் யூனிவர்சிட்டி கிடைக்காம UPU மூலியமாக போகாமல் இருந்தீங்கன்னாக்கா, ப்ரைவேட் இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க சமீப காலத்தில். யூனிவர்சிட்டி மேலே 2 வருஷம் ஆகுது, UKM வந்து ஒரு 2-3 வருஷம் ஆகுது. சத்து ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது இதே பாத்வே, இதே இங்க ஆரம்பிச்சு இங்க முடியறதுக்கு, இந்த டிகிரி கிடைக்கிறதுக்கு ஃபீஸ் கட்ட வேண்டியதா இருக்கும். இப்போ யூனிவர்சிட்டி மலையால 80,000 வெள்ளி, 80,000 ரிங்கெட்
இதே 4 வருஷத்துக்கு நீங்கள் செய்யறதுனாக்கா அந்த சத்து ப்ரோக்ராம் கீழே போய் செய்யலாம் ஆஸ் அ ப்ரைவேட் ஸ்டூடெண்ட். ஆனால் உங்களுக்கு எல்லாம் நீங்கள் எப்படி ஸ்கூலில் அந்த பிள்ளைங்க அந்த பிள்ளைங்க கூட தான் படிப்பீங்க. ஆனால் என்ன ஃபீஸ் 80,000 வெளிக்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்கும். அதே போல் யூகேஎம் எனக்கு ஃபீஸ் தெரியல, ஏறக்குறைய அவ்வளோதான் இருக்கும்னு நினைக்கிறேன். மல்டிமீடியா யூனிவர்சிட்டி மலேக்கல் இருக்கு பாருங்க, MMU, அவங்களும் இந்த இதே ஸ்கீம் 4 வருஷம் ஸ்கீம் செய்கிறாங்க. நீங்கள் சிஎல்பி செய்ய வேண்டாம். அங்கேயும் ஏறக்குறைய ஒரு 80,000 வெள்ளி வருது இந்த லா டிகிரி கிடைக்கிறதுக்கு. சரிங்களா? ஸோ இதுதான் இந்த பப்ளிக் யூனிவர்சிட்டி பாத்வே. ப்ரைவேட் யூனிவர்சிட்டி பாத்வே பார்ப்போம். அதோடைய அடிப்படை SPM O levels. ப்ரீ யூனிவர்சிட்டி குவாலிஃபிகேஷன்ஸ் பார்க்கும்போது STPM, ஆஸ்திரேலியன் மெட்ரிகுலேஷன், A levels, ஃபவுண்டேஷன் இன் லா, டிப்ளமா இன் லா. இது நீங்கள் அது டிபெண்ட்ஸ் எந்த ப்ரைவேட் காலேஜ்னு நம்ம பார்க்கும்போது. அதில் 3 பிரிவாக நான் பிரிச்சிருக்கேன். 3 பிரிவாக தான் இருக்கு, நான் பிரிக்கல. அதோட 3 பிரிவாக இருக்கு. ஒன்று இன்டர்னல், இன்னொன்று எக்ஸ்டர்னல், இன்னொன்று ஓவர்சீஸ். இன்டர்னல்னு பார்க்கும்போது 3 வருஷம் இந்த நாட்டிலேயே நீங்கள் இருந்து செய்யலாம். அதாவது டெய்லர்ஸ் யூனிவர்சிட்டி ஆஃபர் பண்ணுறாங்க, ஹெல்ப் யூனிவர்சிட்டி ஆஃபர் பண்ணுறாங்க. 3 வருஷம் லா இந்த நாட்டிலேயே நீங்கள் படிச்சுட்டு உங்களுக்கு லா டிகிரி கிடைக்கும். அதுதான் நான் சொல்லுவேன் இது வரைக்கும். அதே போல் எக்ஸ்டர்னல் சொன்னாக்கா ரெண்டு யூனிவர்சிட்டி ஆஃபர் பண்ணுறோம். ஒன்று யூனிவர்சிட்டி மலையாவே நம்ம எக்ஸ்டர்னல் வச்சுருக்கோம். இன்னொன்று யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன் பேப்பரு. ஆனால் இங்கேருந்தே நீங்கள் படிக்கலாம். நீங்கள் அங்கே போக வேண்டிய தேவையில்லை. இந்த நாட்டிலே இருந்து நீங்கள் அந்த ப்ரோக்ராம் படிச்சுட்டு பரீட்சை இங்கேயும் எழுதி உங்களுக்கு அந்த டிகிரி கிடைக்கும். மினிமம் 3 years எடுக்கலாம். மினிமம் 3 years, மேக்ஸிமம் லைக் பேச்சுலர்ஸ் ஆஃப் ஜூரிஸ்ப்ருடன்ஸ் 7 years எடுக்கும். எல்லாம் 7 years வரைக்கும் விடுறாங்க. ஓகே, நீங்கள் ஒரு 2 பேப்பர் செய்ய முடியல அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் நெக்ஸ்ட் இயர் தள்ளி போடலாம் அந்த பேப்பரை. தேர்ட் ஆப்ஷன் என்னன்னு சொன்னாக்கா ஓவர்சீஸ், அதாவது முழுக்க வெளிநாட்டில் போயிட்டு இப்படியும் வச்சுக்கலாம். 1+2, அதாவது 1 வருஷம் மலேசியாவில், 2 வருஷம் யூகேல, இல்லை 2 வருஷம் மலேசியாவில், 1 வருஷம் யூகேல, இல்லை 3 வருஷம் ஒரு யூகே யூனிவர்சிட்டி, ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியோ கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியிலையோ போய் படிக்கிறதுக்கு. அப்போ இந்த எந்த நாடை ரெக்கனைஸ் பண்ணியிருக்காங்கனாக்கா நம்ம நாட்டு லீகல் ப்ரொஃபஷன் குவாலிஃபைங் போர்ட், யுனைடெட் கிங்டம், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து. யுனைடெட் கிங்டம்ல கூட எல்லா யூனிவர்சிட்டியும் அவங்க ரெக்கனைஸ் பண்ணல. ஒரு 31 யூனிவர்சிட்டி குறிப்பா அது நீங்கள் லீகல் ப்ரொஃபஷன் குவாலிஃபைங் போர்ட் ஆஃப் மலேசியாவில் அந்த வெப்சைட் போனீங்கன்னாக்கா அந்த எந்தெந்த யூனிவர்சிட்டின்னு அவங்க லிஸ்ட் டவுன் பண்ணியிருப்பாங்க. 31 யூனிவர்சிட்டி. ஆஸ்திரேலியாவில் ஒரு 14 யூனிவர்சிட்டி ரெக்கனைஸ் பண்ணியிருக்காங்க லா டிகிரிக்கு. நியூசிலாண்டில் ஒரு 5 யூனிவர்சிட்டி ரெக்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன ஒரு சிக்கல் சொன்னாக்கா, சிக்கல் தான் நான் அப்படி பார்க்குறேன். இந்த ப்ரோக்ராம் நீங்கள் செஞ்சாலும் நீங்கள் சர்டிஃபிகேட் இன் லீகல் ப்ராக்டிஸ்னு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அதாவது சரி, எக்ஸ்டர்னல் ப்ரோக்ராம் செஞ்சாலும் சரி, ஓவர்சீஸ் படிச்சுட்டு வந்தாலும் சரி, நீங்கள் சர்டிஃபிகேட் இன் லீகல் ப்ராக்டிஸ் செஞ்சே ஆகணும். சர்டிஃபிகேட் இன் லீகல் ப்ராக்டிஸ் கண்டக்டட் பை லீகல் ப்ரொஃபஷன் குவாலிஃபைங் போர்ட் ஆஃப் மலேசியா. ஸோ இதை நீங்கள் முடிச்சாதாக்கா நீங்கள் பியூப்பிலேஜ் அந்த 9 months முதல்ல நான் சொன்னல ட்ரைனிங், ஒரு சீனியர் லாயர் கீழே அதை நீங்கள் செய்யலாம். ஆனால் ஓவர்சீஸ் யுனைடெட் கிங்டம், ஆஸ்திரேலியா, நியூசிலாண்டில் படிக்கிறவங்க அவங்களுக்கு இன்னொரு எஸ்கேப் ரூட் இருக்குது. இந்த சிஎல்பி செய்யாமல் பேரிஸ்டர் லான்னு சொல்லுவாங்க. பேரிஸ்டர் லான்னு சொல்லும்போது இது செலவு பண்ணணும். அங்கே உள்ள லா சொசைட்டியில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நீங்கள் ஒரு 9 மாதம் காலம் ஒரு லாயர்னா எப்படி நம்ம நடந்துக்கணும், எப்படி நம்ம ட்ரெஸ் பண்ணணும், எப்படியெல்லாம் நம்ம சாப்பிடும்போது எப்படி அதோடைய கர்ட்டசி, டைனிங் கர்ட்டசி, மேனரிசம் இதெல்லாம் கற்றுக் கொடுப்பாங்க. ஸோ இது 9 மாதம் ஒரு ட்ரைனிங் மாதிரி கோ த்ரூ பண்ணிட்டு பேரிஸ்டர் லா உங்களுக்கு கிடைக்கும். அட்மிட் டு இந்த பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நீங்கள் முடிச்சிட்டிங்கனாக்கா சிஎல்பி செய்ய வேண்டாம். ஸோ இது ஒரு எஸ்கேப் ரூட். இந்த லைனை பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இதை நீங்கள் பைபாஸ் பண்ணி இங்கே வந்துடுவீங்க. அப்போ 3 வருஷம் அங்கே படிச்சுட்டு இந்த 1 வருஷம் 9 months இந்த பேரிஸ்டர் முடிச்சுட்டு நேராக நம்ம நாட்டுக்கு பியூப்பிலேஜ் பண்ணலாம், சேம்பரிங் பண்ணலாம். சரிங்களா? அதே ப்ராசஸ் தான் அட்மிஷன் டு த பா லீகல் ப்ரொஃபஷன். அப்புறம் நான் சொன்னது நீங்கள்
அதான் போட்டிருக்கேன். அதர் கேரியர்ஸ்னு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, பப்ளிக் செக்டர். ஸோ இங்கே இந்த ப்ராசஸ் மூலிமா போனாலும் நீங்கள் வந்துட்டு டிபிபி ஆகலாம், நீங்கள் மேஜிஸ்ட்ரேட்டாக விண்ணப்பிக்கலாம், லா லெக்சரராக இருக்கலாம், இன்ஹவுஸ் கவுன்சில், லீகல் அட்வைசராக இருக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு இது ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப விஷயம். நான் ரொம்ப சுலபமாக உங்களுக்கு புரியணும்னு சொல்லிட்டு தான் இந்த சார்ட் நான் செஞ்சுருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும். இதை தொட்டு ஏதாவது கேள்வி இருந்தால் I'll definitely able to answer later. Thank you very much, Mr. Magisthan. Really ஒரு comprehensive-ஆன overview. Actually எனக்கே வந்து நிறைய விஷயம் எனக்கு தெரிய வந்துச்சு. ரெண்டு overview கொடுத்திருந்தார். Of course public university and private university. இதுல ரொம்ப முக்கியமான டேக் அவே எனக்கு என்னன்னா வந்துட்டு பாத்தீங்கன்னா வந்துட்டு நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு பப்ளிக் யூனிவர்சிட்டிலே இருக்கு. அண்ட் அந்த வாய்ப்புகள் அதுக்கப்புறம் வேலை வாய்ப்புகள் பப்ளிக்கா இருக்கட்டும் இல்ல பிரைவேட்டா இருக்கட்டும் இன்னும் சுலபமா இருக்கும் நினைக்கிறேன் வந்துட்டு பப்ளிக் யூனிவர்சிட்டில இருந்து போனீங்கன்னா. அண்ட் ரொம்ப முக்கியம் காஸ்ட் பெனிஃபிட் அனாலிசிஸ் நம்ம கண்டிப்பா பண்ணி ஆகணும். இப்போ சார் நீங்க சொன்ன மாதிரி வந்துட்டு 10,000 to 12,000 வெள்ளியில வந்துட்டு முடிக்கிற ஒரு கோர்ஸ் வந்துட்டு பிரைவேட் போகும்போது அப்கோர்ஸ் ஹையர் காஸ்ட் வந்துட்டு செலவு பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை. வேணான்னு சொல்லல, பட் இன்னும் ஹையர் காஸ்ட் வந்துட்டு ஹையர் எஜுகேஷன் டெப்ட்டுக்கு வந்துட்டு ஆளான ஒரு சினாரியோ வரும். அது மட்டும் இல்ல, சர்டிபிகேட் இன் லீகல் பிராக்டிஸ் நீங்க செஞ்சாகணும் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம். அதுலயும் ஒரு காஸ்ட் இருக்கு. அப்போ பாரிஸ்டா இன் லா சொன்னீங்க, அதுலயும் ஒரு காஸ்ட் இருக்கு. ஸோ அப்கோர்ஸ் ஒன் திங் இமீடியட்டா வந்துட்டு இது சொல்லி ஆகணும். கொஸ்டின் ஆன்சர் போது முன்னுக்கு என்னன்னா வந்துட்டு வெரி குட் பாத்வேஸ், ரெண்டு பாத்வேயும், பட் இந்த காஸ்ட் பெனிஃபிட் அனாலிசிஸ் வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு ஸ்டூடெண்ட் செஞ்சாகணும். இப்போ அப்கோர்ஸ் எல்லாத்துக்குமே ஃபெராரி காடி ஓட்டணும்னு ஆசையா இருக்கும், பட் அகெயின் வாங்க முடியுமா இல்லையா, அதுக்கு மந்த்லி கட்ட முடியுமா இல்லையான்னு தான் பெரிய கேள்வி ஆக்சுவலி. So very good sharing, Mr. Magisthan. Really. சதீஷ், ஒரு விஷயம் மேபி அடிஷனல் நீங்க சொன்னதுனால நான் இதை ஆட் பண்ணலாம் நான் விரும்புறேன். இதுல வந்துட்டு முக்கியமா எண்ட் ஆஃப் தி டே என்ன வித்தியாசம்னு சொன்னாக்க பிரைவேட்க்கும் பப்ளிக்கும் டைம் அண்ட் காஸ்ட். எக்ஸாக்ட்லி. இப்போ வந்து டைம் அண்ட் காஸ்ட் எனக்கு நம்ம பப்ளிக்ல செய்யும்போது ஒரு என்டையர் ப்ரோக்ராம் ஒரு 15,000 முடிச்சுட்டு நமக்கு ஒரு டிகிரி கிடைக்கும். அதே பிரைவேட் போனா டெய்லர்ஸ் யூனிவர்சிட்டி மட்டும் அந்த 3 year ப்ரோக்ராம் இஸ் 101,000. நீங்க அவங்க வெப்சைட்லயே பார்க்கலாம். அது மட்டும் அது வந்து 3 years. சிஎல்பி ஒரு செய்யணுமே, அது மே காஸ்ட் யூ அபவுட் 15-20K. சரிங்களா? ஆனால் அதுல ஒரு விஷயம் என்னன்னாக்கா சிஎல்பி ஃபர்ஸ்ட் சிட்டிங்ல நீங்க பாஸ் பண்ணீங்களான்னு உறுதி இல்லை, மேபி செகண்ட் சிட்டிங். ஸோ அது மே டேக், அதான் சொன்ன டைம் அண்ட் காஸ்ட். டைம் வந்து உங்களுக்கு 4 வருஷம் எடுக்கலாம், 5 வருஷம் எடுக்கலாம், 6 வருஷம் எடுக்கலாம். ஆனால் நீங்க பப்ளிக் யூனிவர்சிட்டின்னு சொல்லும்போது இட்ஸ் வெரி கிளியர். த ரூட் இஸ் ஸ்ட்ரெயிட் அவே. நீங்க டப் 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 முடிச்சுட்டு ஒரு 24 yearsலாம் நீங்க கேன் லான்ச் யுவர் செல்ஃப் as a lawyer in this country. இது வந்துட்டு வெரி யூனிக் இன் திஸ் கண்ட்ரி பிகாஸ் இன் யூஎஸ் இந்த இந்தியால லா இஸ் a second degree. இன்ஃபேக்ட் நீங்க ஒரு டிகிரி முடிச்சிட்ட பிறகு தான் லா டிகிரி செய்ய முடியும். ஆனா நம்ம கண்ட்ரியில வந்துட்டு நமக்கு அந்த ஒரு சிக்கல் கிடையாது. ஸ்ட்ரெயிட் அவே லா இஸ் யூ கேன் the lawyer at the age of 24. That's all. Thank you. Okay, very good sharing. Actually இங்க நிறைய STPA மாணவர்கள் இருக்காங்க. சார் கூட சொல்லியிருந்தாரு, இப்ப பப்ளிக் யூனிவர்சிட்டிக்கும் பிரைவேட்டுக்கும் ஆல்மோஸ்ட் 1,00,000 வெள்ளிக்கு மேல, அதாவது 100,000க்கு மேலான வித்தியாசம். ஸோ உங்களுக்கு சிப்ளிங்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க லா படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா இந்த மெசேஜ் போயிட்டு அவங்க கிட்ட சொல்லுங்க. நல்லா ரிசல்ட் எடுத்தாங்கன்னா வந்துட்டு இன்னும் சுலபமா 100,000 டிஃபரெண்ட்ல வந்துட்டு அவங்க படிச்சுட்டு வரலாம் அரசாங்க உயர்கல்வி கூடத்தில். ஓகே சார், தேங்க்யூ வெரி மச் சார். நெக்ஸ்ட் வந்து நம்ம போவோம். இன்னும் 3 டாக்டர்ஸ் இருக்காங்க அவங்களோட ஷேரிங்க்கு. டாக்டர் நெக்ஸ்ட் வந்து நான் கூப்பிட்டு வந்துட்டு என்னோட சீனியர், அவர் சீனியர் லெக்சரர் இன் ஃபேக்கல்டி ஆஃப் லாங்குவேஜ் அண்ட் லிங்குவிஸ்டிக், யூனிவர்சிட்டி ஆஃப் மலையா. ரொம்ப பிடிக்கும், அழகா சிரிப்பாரு சீனியர், டாக்டர் செல்வஜோதி ராமலிங்கம். சீனியர் ப்ளீஸ். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே. முதற்கண் நம்முடைய இந்த நிகழ்ச்சியுடைய நெறியாளர் சதீஷ் அவர்களுக்கு நன்றி, இந்த வாய்ப்பை வழங்கியதற்கு. இரண்டாவதாக இந்த குமி ஏற்பாட்டு குழுவினருக்கு இந்த நிகழ்ச்சியை வழிநடத்துவதற்கும் வாழ்த்தும் பாராட்டம் தெரிவித்துக் கொள்கின்றேன். காரணம், ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்ச்சி, மாணவர்களுக்கு மிகவும் தேவையான பயனான ஒரு தகவலை வந்து பரிமாறுவதற்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பமாக அமைந்துள்ளது. மற்றும் என்னோட பல்கலைக்கழகத்தின் விரிவுரையாளர்கள் மற்றும் என்னோடு படித்த மற்ற பல்கலைக்கழகத்தில் பணிபுரிகின்ற விரிவுரையாளர்களாக இங்கே இணைஞ்சிருக்காங்க. அவங்களுக்கும் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் முதல்ல நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். முதல்ல உங்களுக்கு வந்து நான் வந்து வாழ்த்து கூறணும். காரணம், தைரியமாக STPA வேணான்னு ஒதுங்கி ஓடுற ஒரு சூழல்ல இருந்து இத்தனை பேர் இன்னைக்குள்ள கூட இந்த சந்திப்புல மட்டும் ஏற்கனவே 200 பங்கேற்பாளர்கள் இருக்கிறீங்க.
ஏன்னா காலங்காலமா நம்மளும் அதான் சொல்லிக்கிட்டு வரோம், எஸ்டிபிஎம் எடுங்க அப்படின்னு. இருந்தாலும் அது பெரிய ஒரு போராட்டமாவே இருக்கு. ஸ்கூல் லெவல்லே வந்து நீங்க எஸ்டிபிஎம் எடுக்காதீங்கன்னு சொல்லி தான் அனுப்புற ஒரு சூழலும் அமைந்து கொண்டு இருக்கிறது. அப்படி இருக்கிற பட்சத்துல இன்னைக்கு வந்து இத்தனை பேர் வந்து எஸ்டிபிஎம் எடுத்து அதுல சில பேர் டிப்ளமா அண்ட் மெட்ரிகுலேஷன் செய்து உள்ள மாணவர்கள் இங்க இருக்கிறீங்க. உங்கள் அனைவருக்கும் முதல்ல வாழ்த்துக்கள். காரணம், அடிப்படை தகுதியை நீங்க அச்சீவ் பண்ணனால இந்த கூட்டத்துல நீங்க இணைஞ்சிருக்கீங்க. உங்களோட ரிசல்ட் கண்டிப்பா நல்லா சிறப்பா அமைஞ்சிருக்கும். அதனால உங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள். ஓகேங்களா? சரி, நான் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 10 நிமிடத்துல என்னோட ஸ்லாட் நான் முடிச்சிடுறேன். அப்புறம் கேள்வி பதில் அங்கத்துல வந்து வாய்ப்பு இருந்துச்சுன்னா நான் வந்து உங்களுக்கு பல தகவல்கள் வந்து சொல்லலாம்னு நினைக்கிறேன். என்னோட பின்னணி பாத்தீங்கன்னா வந்து நான் பார்க்க போனா உங்களில் ஒருவர் தான் நான். காரணம், 16 ஆண்டுகள் வந்து நான் செகண்டரி ஸ்கூல் டீச்சரா இருந்து எஸ்டிபிஎம் சொல்லி கொடுத்துருக்கேன். அதன் பிறகு வந்து ஜபத்தன் பண்டிகை நெகிரி ஸ்லாங்கூர்ல வந்து ஓராண்டாக பின்னலும் பங்காராவாக இருந்தேன். இப்ப யூனிவர்சிட்டி மலாயா ஃபேக்கல்டி பாஸ்டர் அண்ட் லிங்குவிஸ்டிக் வந்து இப்பதான் வந்து ஒரு 3 ஆண்டுகள் ஆகுது. யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் ரொம்ப புதுசு தான், ஆனா ரொம்ப பழசு. என்ன பழசுன்னு சொல்ல வரேன்னா, என்னோட ஃபர்ஸ்ட் டிகிரியும் யூஎம் தான், மாஸ்டரும் யூஎம் தான், பிஹெச்டியும் யூஎம் தான். ஸோ அதனால வந்து இங்க இருக்கிற நண்பர்கள் பலரும் நல்ல அறிமுகமானவர்களா இருக்காங்க, சதீஷும் உட்பட. ஆக உங்களுக்கு வந்து நான் வந்து ஒரு சில விஷயங்கள் மட்டும் இங்க சொல்லலாம்னு நினைக்கின்றேன். முதலாவது வந்து இந்த ஃபேக்கல்டி பாஸ்டர் அண்ட் லிங்குவிஸ்டிக். ஓகே, ஒரு சிந்தனை மன்னிக்கு நான் முதல்ல ஷேர் பண்ணிடுறேன் ஸ்கிரீனு. அனைவருக்கும் பார்க்க முடியுதுங்களா? சதீஷ் முடியுதுங்களா? சதீஷ் சரி, இது வந்து என்னோட ஃபேக்கல்டி பத்தி நான் முதல்ல சொல்லிடுறேன். அப்புறம் ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் கூடுதல் தகவல் பிறகு நான் தெரிவிக்கின்றேன். சரி, பொதுவா வந்து மாணவர்கள் எஸ்டிபி முடிச்சோன்னா நம்ம எங்க போறோம் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும், ஒரு தடுமாற்றம் இருக்கும். ஸோ என்ன கோர்ஸ் நீங்க எடுக்க போறீங்க, எந்த யூனிவர்சிட்டிக்கு போக போறீங்க? சில பேர் யூனிவர்சிட்டிக்கு தான், இந்த யூனிவர்சிட்டி தான் போகணும்னு ஒரு ரொம்ப துடிப்போட இருப்பீங்க பாருங்க, ரொம்ப தீவிரமா இருப்பீங்க பாருங்களா. சில பேர் வந்து நான் இந்த கோர்ஸ் தான் செய்யணும்னு இருப்பீங்க. ஸோ இந்த கோர்ஸ் தான் வேணும்னா உங்களோட அடிப்படை தகுதிக்கு ஏற்ற மாதிரி நீங்க எங்க போனோமோ எங்க வேணா போகலாம். இந்த யூனிவர்சிட்டி தான் வரணும் அப்படின்னா இந்த யூனிவர்சிட்டி பற்றி நீங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த யூனிவர்சிட்டி வந்து உங்களுக்கு தெரிஞ்ச வரை பார்த்தா ஏறக்குறைய கடந்த ஆண்டோட சேவை எப்படி பார்த்தா 59 ரேங்கிங்ல இருந்து இந்த வருஷம் வந்து 65வது வேர்ல்ட் யூனிவர்சிட்டி ரேங்கிங் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான். இந்த ஃபேக்கல்ட்டியை பொறுத்த வரைக்கும் ஃபேக்கல்ட்டி ஆஃப் லாங்குவேஜஸ் அண்ட் லிங்குவிஸ்டிக் பார்க்கும் பொழுது நம்முடைய ஃபேக்கல்ட்டி வந்து டாப் 150 லிங்குவிஸ்டிக்ஸ் ப்ரோக்ராம் மட்டும். எங்க கீழே இருக்கிற இன்னொரு ப்ரோக்ராம் மாடர்ன் லாங்குவேஜ் டாப் 100ல இருக்கு. இன்னொன்று இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் லிட்ரேச்சர் வந்து டாப் 100ல இருக்கு. அப்போனா உலக யூனிவர்சிட்டிலே வந்து இந்த டாப் 150 ரேங்கிங்க்கு உள்ள இருக்கிற யூனிவர்சிட்டி வந்து யூனிவர்சிட்டியில இந்த ஃபேக்கல்ட்டி என்பதை வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். சரி, முதல்ல நண்பர்கள் சொன்னாங்க நேற்று உள்ளது வந்து சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, இன்னைக்கு உள்ளது வந்து ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னாங்க. அதுல ஒரு விஷயம் வந்து என்னன்னா, எனக்கே இங்க வந்த பிறகுதான் சில விஷயங்களா புரிந்தது பாருங்களேன். ஸோ நாம வந்து லிங்குவிஸ்டிக்னா என்ன நினைச்சுக்கணும், அது வந்து ஒரு லாங்குவேஜ், மொழி சொல்லிக் கொடுக்க போறாங்க போல இருக்கு அப்படிதான் நம்ம நினைப்போம். உண்மையா வந்து லிங்குவிஸ்டிக் என்பது வந்து அது வந்து ஒரு சயின்டிபிக் ஸ்டடி ஆஃப் லாங்குவேஜ். அப்ப லாங்குவேஜ் தொடர்பான ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு படிப்பு பாருங்களேன். அப்ப யாரு படிக்கணும்னு கேட்டா, நாட் நெசசரி ஆர்ட்ஸ் ஃபேக்கல்ட்டியில் உள்ளவங்க மட்டும் தான், ஆர்ட்ஸ் சஸ்திரம் மட்டும் தான் வந்து இந்த கோர்ஸ்க்கு வரணும் அப்படின்னா அவசியம் கிடையாது. சயின்ஸ் ஸ்ட்ரீம் ஸ்டூடெண்ட்ஸும் தாராளமாக இந்த கோர்ஸ்க்கு வரலாம். காரணம் என்னன்னா, என்ன மாதிரியான ஒரு பாடங்கள் படிக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து இது ரொம்ப டீட்டெயிலா இருக்கலாம். டீட்டெயிலா இருக்கலாம்னா என்ன சொல்ல வரேன்னா, மேபி பேசிக் டிகிரி வந்து இது வந்து ரொம்ப டீட்டெயிலா படிக்க முடியும், ஒரு இன்ட்ரோடக்ஷனா இருக்கும் உங்களுக்கு. ஆனா அதை முடிச்சுட்டு நீங்க மாஸ்டருக்கு போகும்போது நீங்க இந்த மாதிரி பல துறை இருக்கு பாருங்களேன். இப்ப நியூரோ லிங்குவிஸ்டிக்னா முழுக்க சயின்ஸ் சம்பந்தப்பட்டது, அப்புறம் சைக்கோ லிங்குவிஸ்டிக்னா அது சயின்ஸ் சம்பந்தப்பட்டது. ஸோ அது போக மற்ற அந்த மொழி எப்படி உருவாது, எப்படி உச்சரிக்கிறோன்ற மாதிரி ரொம்ப சயின்டிபிக் அப்ரோச்ல சில மாடர்ன் டூல்ஸ் டிவைசஸ் எல்லாம் வைத்து ஆராய்ச்சி பண்ற ஒரு மொழி என்பது ஒரு துறை என்பது இந்த லிங்குவிஸ்டிக்ஸ். இன்னைக்கு ரொம்ப ஃபேமஸா இருக்குது வந்து கம்ப்யூட்டேஷனல் லிங்குவிஸ்டிக். அதாவது இந்த மொழியை வந்து எப்படி ஐசிடியோட இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி நம்ம இணைக்கிறது என்பதெல்லாம் வந்து இந்த மொழி இயல் துறையில வந்து நீங்க வந்து படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு. ஸோ இது வந்து சும்மா உங்களுக்கு எதுக்கு காட்டுறேன் அப்படின்னா, இது நம்ம இப்போ காலங்காலமாக நம்ம ஒரு சொல்ல உச்சரிக்கிறோம்னா அந்த சொல்லி எப்படி வருது, அந்த ஒலி எப்படி வருது, இதை பத்திலாம் வந்து ரொம்ப சயின்டிபிக் அப்ரோச்ல படிக்கிறோம் என்று சொல்றதுக்காக உங்களுக்கு இந்த படத்தை வந்து நான் வச்சிருக்கேன். அதே மாதிரி ஒரு டூல்ஸ் பாய்க்கிறோம், ஒரு சாஃப்ட்வேர் பயன்படுத்தி இந்த மொழியை வந்து நம்ம அனாலிசிஸ் பண்ண போறோம். இது எந்த மொழி வேணா இருக்கலாம், தமிழ் மொழியா இருக்கலாம், ஆங்கிலமா இருக்கலாம், சீன மொழியா இருக்கலாம், இல்ல எந்த உலகத்துல எந்த மொழி இருந்தாலும் இது பாரான ஒரு சாஃப்ட்வேரோ டூல்ஸ் பயன்படுத்தி கொண்டு நீங்க வந்து ரிசர்ச் செய்வதற்கான
வாய்ப்புகள் இருக்கு. இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து அடிப்படை தகுதி வந்து சயின்ஸ் இருந்தால் மிகவும் சிறப்பு, ஆர்ட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பா இது உங்களை வலைப்படுத்தி கொள்ளலாம் இந்த ஃபியூச்சர்ல. ஓகேங்களா? சரி, எங்களோட ஃபேக்கல்ட்டியில் வந்து நம்ம வந்து என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் நம்ம ஆஃபர் பண்றோம்னு கேட்டா 8 ப்ரோக்ராம்ஸ் ஆஃபர் பண்றோம். அதுல 3 ப்ரோக்ராம்ஸ் தவிர்த்து 3 ப்ரோக்ராம்ஸ் என்னன்னா வந்து அரபிக் வந்து நம்ம பொதுவா நம்ம மாடல் எடுக்க மாட்டோம். அதே மாதிரி சீன மொழியும் எடுக்க மாட்டோம். அப்ப தமிழ் மொழி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த 3 இதுவும் தவிர்த்து வேற 5 பாடங்கள் வந்து நம்ம ஃபாரின் லாங்குவேஜஸா அசிங்கா நம்ம வந்து எடுத்து படிக்கிற ஒரு வாய்ப்பு வந்து அமைஞ்சு ஃபர்ஸ்ட் டிகிரி ப்ரோக்ராம்ல. ஓகேங்களா? ப்ரோக்ராம் சர்ஜனா முட ஜப்பான் பாஷை, ஜப்பான் பாஷை, இத்தாலி பாஷை, ஸ்பானியோல் பாஷை, ஜெர்மன் பாஷை, பிரான்சீஸ்னு வரும். அப்ப நான் இங்க உங்களுக்கு காண்பிக்கிறேன். இந்த ஜப்பனீஸ், இத்தாலியன், ஸ்பானிஷ், ஜெர்மன், பிரெஞ்சு லாங்குவேஜ்லாம் என்பது மாணவர்கள் வந்து இங்க ஃபர்ஸ்ட் டிகிரி ப்ரோக்ராமாக படிப்பாங்க. அப்ப அடுத்த இன்னொரு கேள்வி வரும், எனக்கு வந்து இந்த மொழி பேசிக் இல்லையே அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஸோ இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா வந்து செகண்டரி ஸ்கூல்ல சில ஸ்கூல்ஸ்ல வந்து இந்த ப்ரோக்ராம் ஆஃபர் பண்றாங்க. ப்ரோக்ராம்னா இந்த பாடம் வந்து ஆஃபர் பண்றாங்க. உதாரணத்துக்கு வந்து ஜெர்மன் மொழி சொல்லித்தர பள்ளிகள் இருக்கு, பிரெஞ்சு சொல்லித்தர பள்ளிகள்லாம் இருக்கு, ஜப்பனீஸ் சொல்லித்தர பள்ளிகளும் இருக்கு. ஆனா இங்க வரும் பொழுது அது உங்களுக்கு இருந்துச்சுன்னா கூடுதல் பலம், அப்படி இல்லை என்றாலும் உங்களுக்கு கவலை கிடையாது. ஏன்னா அது வந்து அடிப்படை தகுதி கிடையாது. சரி, இதுல இன்னொரு நல்ல ஒரு செய்தி வந்து என்னன்னா, யூனிவர்சிட்டி மலையை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த ஃபேக்கல்ட்டி போனாலும் உங்களுடைய கட் அவுட் பாயிண்ட் வந்து 3 சிஜிபிஏ வந்து 3.0 இருந்தால் மட்டுமே நீங்க வந்து அடிப்படை தகுதியை வந்து அடையிறீங்கன்னு அர்த்தம். ஆனா இதுல ஒரு சின்ன ஒரு விதிவிலக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த குறிப்பிட்ட இந்த 5 மொழிக்கு மட்டும், அதாவது ஜப்பனீஸ், இத்தாலியன், ஸ்பானிஷ், ஜெர்மன் அண்ட் பிரெஞ்சு மொழிகளுக்கு மட்டும் உங்களுக்கு 2.7 இருந்தால் நீங்க இந்த பாடத்தை வந்து இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். இது வந்து உங்களோட அடிப்படை தகுதியாக. அப்ப சில பேருக்கு யூனிவர்சிட்டி மலையாள தான் வந்து படிக்கணும்னு ஆர்வம் இருக்கும், 3 இல்லாம இருக்கலாம். ஸோ 2.7 இருந்தா உங்களுக்கு ஒரு கால் இந்த மாதிரி மற்ற மொழிகள்ல வந்து ஃபாரின் லாங்குவேஜ்ல வந்து உங்களுக்கு வந்து ஆர்வம் இருந்துச்சுன்னா நீங்க வந்து இந்த பாடங்கள் வந்து அப்ளை பண்ணி உங்களுக்கு வரலாம். ஓகே, நான் வந்து இருக்கிறது வந்து இந்த தமிழ் துறைன்னு சொல்லும்போது தமிழ் ப்ரோக்ராம் இஜாசா சர்ஜனா பேச்சுலர் ஆஃப் தமிழ் லிங்குஸ்டிக்ஸ் என்று சொல்லுவாங்க. ஓகேங்களா? சர்ஜனமோட லிங்குஸ்டிக் பஸ் தமிழ்னு வரும். அப்ப நாம வந்து என்ன செய்யறோம், ஏது செய்யறோம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஒன்றாவது வந்து அதுக்கு முன்னாடி அடிப்படை தகுதி கொஞ்சம் குறிப்பா நான் தமிழ் மொழி பத்தி பேசிடுறேன். உங்களுக்கு வந்து எஸ்பிஎம்ல வந்து உங்களுக்கு குறைந்தபட்சம் பி இருந்தாலே போதும். எஸ்டிபிஎம்ல இருந்தா இன்னும் நல்ல சிறப்பு, உங்களுக்கு வந்து இந்த வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஆனா அடிப்படை தகுதி 3.0 அப்படின்னா 3 மேல இருந்து தமிழ் மொழி வந்து எஸ்பிஎம்ல பி வச்சிருந்தீங்கன்னா, எஸ்டிபிஎம்ல தமிழ் மொழி எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து பிரகாசமாக இருக்கிறது. அதுதான் வந்து அடிப்படை தகுதி. ஆனா மூவேட் வந்து பாத்தீங்கன்னா வந்து பேன் 2 இருக்கணும் குறைந்தபட்சம். சரி, நான் தமிழ் மொழியே எடுக்கல எஸ்டிபிஎம், ஏன்னா இங்க இருக்கிற எல்லாமானாலும் தமிழ் எடுத்திருக்க மாட்டீங்க, தமிழ் எடுக்கல. அப்ப உங்களுக்கு வந்து ஃபேக்கல்டி ஆஃப் லாங்குவேஜஸ் அண்ட் லிங்குவிஸ்டிக்ஸ் வர முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா முடியும். ஏன்னா உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்கு. இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்ல நீங்க வந்து அந்த ப்ரோக்ராம் வந்து நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா வந்து 3 இருக்கணும். பேன் மூவேட்டோட வந்து பேன் 4 இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அது வந்து ஒரு முக்கியமான ஒரு அடிப்படை தகுதியாக நீங்க நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும். சரி, இது வந்து இப்ப நான் சொன்னதுதான். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சில அந்நிய மொழிகள்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கெல்லாம் வந்து 2.7. அப்புறம் சில பாடங்கள் வந்து பி கிரேட் எடுத்திருக்கணும். உதாரணத்துக்கு வந்து ஆங்கிலம், இந்த மாதிரியான சில பாடங்கள். ஸோ இதெல்லாம் வந்து எங்களோட வெப்சைட்ல நீங்க போய் பார்த்துக்கொள்ளலாம். பிறகு நான் உங்களோட வெப்சைட் லிங்க் வந்து நான் உங்களுக்கு வந்து பிறகு நான் ஷேர் பண்ணிடுறேன். தமிழ் ப்ரோக்ராம் நான் முதல்ல உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அடிப்படை தகுதி என்னன்னு. சரி, இப்பொழுது காஸ்ட் ஃபீலாம் நமக்கு தேவைப்படாது. ஏன்னா எல்லா யூனிவர்சிட்டிலையும் எல்லா பப்ளிக் யூனிவர்சிட்டிலும் வந்து ஏற்குறைய வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு சுமையை கொடுக்கக்கூடிய ஃபீஸ் வந்து அங்க நம்ம நிர்ணயம் பண்ணல, அரசாங்கம் வந்து நிர்ணயம் பண்ணல. ஓகேங்களா? சரி, காஸ்ட் ஸ்ட்ரக்சர்னு பார்க்கும் பொழுது ஏற்குறைய 3 வருஷம். இதுவும் வந்து எல்லா பல்கலைக்கழகத்திலும் சேம் தான். இந்த ஸ்ட்ரக்சர் 3 ஆண்டுகள் வந்து 7 செமஸ்டர்ல நீங்க முடிச்சிருவீங்க. ஓகேங்களா? சரி, அடுத்தது என்னென்ன பாடம் நம்ம வந்து படிச்சு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லும் போது, பேசிக்கலி வந்து உங்களுக்கு வந்து யூனிவர்சிட்டி கோர்சஸ் இருக்கும், அது எல்லாமே எடுக்கணும். ஃபேக்கல்டி கோர்சஸ் சொல்லும் போது உங்களுக்கு வந்து நீங்க தமிழ் ப்ரோக்ராம்ல படிச்சாலும் சரி, ஆங்கில துறையில படிச்சாலும் சரி, அல்லது மற்ற ஃபாரின் லாங்குவேஜஸ் எடுத்தாலும் சரி, உங்களுக்கு வந்து அடிப்படையில் வந்து இந்த லாங்குவேஜ் அட் ஒர்க், அதாவது நீங்க 3 ஆண்டு முடிச்சிட்ட பிறகு மணிக்கணும், எதுவும் இடையூறு இருக்குங்களா?
மைக் மியூட் பண்ணிக்கங்க பேசலாம். ஓகே சாரி. ஸோ அப்போ நீங்கள் பார்க்கும் பொழுது நீங்கள் இந்த 3 ஆண்டுக்கு முடிச்சிட்ட பிறகு வேலைக்கு போகும்போது அந்த வேலை இடத்து சூழலுக்கு ஏற்ப எப்படி நம்ம மொழியை வந்து பயன்படுத்துறது, லாங்குவேஜ் பயன்படுத்துறது என்பது வந்து லாங்குவேஜ் அட் ஒர்க்ன்றது இது வந்து கம்பல்சரி பேப்பராக வந்து இந்த ஃபேக்கல்ட்டியில் வந்து சொல்லித்தரப்படும். இது மட்டும் இல்லாமல் அகாடமிக் ரைட்டிங், ஏன்னா இந்த யூனிவர்சிட்டி வந்தாலே வந்து நம்ம ஓரளவு வந்து அகாடமிக் வேர்ல்டுக்கு வந்துட்டுன்னு அர்த்தம். ஸோ அந்த சூழல் வந்து எப்படி அந்த அகாடமிக் ரைட்டிங் செய்யறது இதெல்லாம் ஆங்கிலத்தில் சொல்லித்தரப்படும். அப்போ நீங்கள் முடிச்சுட்டு போகும்போது எந்த துறையில நீங்க படிச்சாலும் சரி, ஓரளவு வந்து ஆங்கிலத்துல வந்து நீங்க வந்து இந்த ரைட்டிங் சரியா செய்யற மாதிரியோ, நிறைய சரளமா பேசுற மாதிரியோ, இந்த வேலையிட சூழலுக்கு ஏற்ற மாதிரி அந்த சரியான மொழி பயன்பாடு வந்து நம்மகிட்ட இருக்கிறது வந்து ஓரளவு இங்க வந்து நம்ம உறுதிப்படுத்த முடியும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து அந்த குர்சஸாவே வந்து உங்களுக்கு வந்து அதில் சொல்லித்தரப்படும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு பகுதி. அடுத்தது வந்து நம்ம இது தவிர்த்து மற்ற சில எலெக்டிவ் பேப்பர்ஸ் கூட ஆஃபர் பண்ணுவோம். அதாவது இந்த தாய் லாங்குவேஜ், அப்புறம் கொரியன் லாங்குவேஜ், இபான், போர்த்துகீஸ், ரஷ்யன் லாங்குவேஜஸ், இதெல்லாம் வந்து ஒரு எலெக்டிவ் பாடமாக நீங்க படிச்சுக்கலாம். இது வந்து ப்ரோக்ராம் இல்லை. ஸோ உங்களுடைய கூடுதல் நாலேஜுக்காக ஒரு கம்யூனிகேஷன் பேசிக் அந்த மொழியை வந்து கத்துக்கிறதுக்கு வந்து இங்க வந்து இந்த பாடங்கள் வந்து உங்களுக்கு உதவி செய்யும். ஓகேங்களா? சரி, அடுத்தது வந்து நமக்கு ரொம்ப மிகப்பெரிய சவால் வந்து என்பது என்னன்னா எம்ப்ளாயபிலிட்டி. ஓகேங்களா? இந்த கிராஜுவேட் எம்ப்ளாயபிலிட்டி என்பது மிகப்பெரிய சவாலா இருக்கு. நீங்க யூனிவர்சிட்டி வரது எதுக்குன்னா வந்து நான் படிச்சு அறிவை பெற வேண்டும் என்பதுக்கான ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு தீவிர வெறியோட வந்தாலும் கூட இறுதியா நம்ம முடிச்சுட்டு போகும்போது நம்ம எங்க வேலைக்கு போக போறோம், நம்மளுக்கு எவ்வளவு சம்பளம் கிடைக்க போகுது அப்படின்னு தான். ஸோ அதை பற்றியும் நான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் சொல்றதுக்கு வந்து இருக்கின்றேன். அதாவது வந்து இன்னைக்கு இருக்கிற சூழல் நம்ம தெரிஞ்சுக்கணும். நான் ஒரு கடந்த ஒரு 3 ஆண்டுகளோட ஆவரேஜ் அந்த டேட்டா மட்டும் உங்களுக்கு நான் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது கடந்த ஆண்டு மட்டும் ஏற்குறைய நினைக்கிறேன் கோவிட்க்கு முன்னுக்கு பெண்டமிக் முன்னுக்கு வந்து ஏறக்குறைய ஒரு 7 லட்சம் பேர் வந்து வேலையில்லாத பட்டதாரிகள் இருக்காங்க மலேசியால. அப்படிதான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது பாருங்களேன். இப்போ இந்த கோவிட் காலகட்டத்தில் அது இன்னும் ரொம்ப அதிகமா பெருகிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இருந்த போதிலும் கடந்த ஒரு 3 ஆண்டுகளாக எங்களோட ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேக்கல்ட்டியில் படிச்சுட்டு போறவங்களோட ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய வந்து 80% ஆஃப் கிராஜுவேட்ஸ் வந்து ஏதாவது ஒரு வேலையில போயிட்டு வந்துடுறாங்க. எப்பன்னா ஒரு 6 மாத காலகட்டத்திலேயே வந்து அவங்க ஏதாவது ஒரு வேலைக்கு போயிடுறாங்க என்பது வந்து ஓரளவு நம்ம உறுதி செய்ய முடியுது. அது வந்து உங்களுடைய அந்த கிராஜுவேட் எம்ப்ளாயபிலிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஓகேங்களா? மீன் வாயில் உங்களுடைய கெரியர் டெவலப்மெண்ட் மாதிரி, உதாரணத்துக்கு முதல்ல ஒரு டாக்டர் மதிவண்ணன் சொன்ன மாதிரி உங்களுடைய கெரியர் கிர்ஜாய அதை வந்து வளப்படுத்துவதற்கு வந்து இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல இருந்தே அது வந்து இந்த கிர்ஜாயை வந்து பில்ட் பண்ணிட்டு வருவாங்க. யூனிவர்சிட்டி கூட்டம்னா தொடக்க காலத்துல நாங்க முன்ன படிக்கும் போதெல்லாம் இப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனா இப்ப வந்து ஒன்ஸ் அந்த பல்கலைக்கழகத்துக்கு மாணவர் நுழைஞ்ச உடனேயே அவங்களுடைய கெரியர் டெவலப்மெண்ட் வந்து தொடங்கிடுது. எப்படி தொடங்குதுன்னு கேட்டால் அவங்களுக்கு நிறைய பயிற்சி பட்டறைகள்லாம் கொடுத்து அவங்களுக்கு வந்து இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங், நான் முதல்ல உங்களுக்கு சொன்னது வந்து இது பாருங்க, காமிச்சது வந்து இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங். ஒரு 3-4 மாதம் வந்து நீங்க இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் போவீங்க. இது எல்லா யூனிவர்சிட்டிலையும் அது இருக்கு. அதனால அது வந்து பத்தி நான் ரொம்ப டீட்டெயிலாக பேசல. ஸோ இங்க வந்து என்னன்னா அந்த இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் போகும்போது அதுவும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு அந்த பார்ட் ஆஃப் கெரியர் டெவலப்மெண்ட்லாம் இருக்கு பாருங்களேன். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய பயிற்சிகள் உங்களுக்கு கொடுத்து சந்தைக்கு தயார்படுத்துறோம். ஓகேங்களா? அதாவது பசாரானுக்கு உங்களை வந்து தயார்படுத்துறதும் வந்து ஒவ்வொரு ஃபேக்கல்ட்டி ஒரு யூனிவர்சிட்டியோட கடமையா இப்ப இருக்கிறதுனால இதையும் நாங்க வந்து கருத்தில் கொண்டு செய்து கொண்டு வருகிறோம். அடுத்து வந்து என்ன மாதிரியான வேலை அப்படின்னு கேட்டோம்னா, இந்த லாங்குவேஜ் படிச்சு லிங்குவிஸ்டிக் படி, இது வந்து நாட் பாப்புலர் கோர்ஸ். பொதுவாக எல்லாத்தையும் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி தான் ஒரு மைண்ட் செட். லாங்குவேஜ் படிச்சுன்னா என்ன செய்ய போறேன், குறிப்பா லிங்குவிஸ்டிக் படிச்சுன்னா என்ன செய்ய போறேன், லாங்குவேஜாச்சும் பரவாயில்ல ஏதாச்சும் கத்துக்கிட்டு இந்த கமாஹிரான்னு சொல்லுவாங்கல்ல ஸ்கில்ஸ், லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் கத்துக்கிட்டு அல்லது ப்ரொஃபஷன்சி என்ன கத்துக்கிட்டு வந்து நான் வளப்படுத்தணும்னு லிங்குவிஸ்டிக்ஸ் படிச்சுட்டு நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு நமக்கு வந்து பல கேள்விகள் இருக்கும். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து இன்னைக்கு நம்ம சூழ்நிலையில எங்களோட ஃபேக்கல்ட்டியில வந்து படிச்சுட்டு போறவங்க வந்து இப்போ ஸ்பீச் ரைட்டரா இருக்காங்க, காப்பி ரைட்டரா இருக்காங்க, டிரான்ஸ்லேட்டரா இருக்காங்க, அப்புறம் எடிட்டரா இருக்காங்க, ப்ரூஃப் ரீடரா இருக்காங்க. இந்த மாதிரி இங்க நான் சில தொழில் மட்டும் தான் நான் காட்டியிருக்கேன். கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிட்டு நான் வரும்போது இந்த டிரான்ஸ்லேஷன் பத்தி நான் கொஞ்சம் பேசலாம். ஏன்னா எங்களோட ஃபேக்கல்ட்டில வந்து ஒன் ஆஃப் த மைனர் சப்ஜெக்டா வந்து டிரான்ஸ்லேஷன் வந்து சொல்லித்தரப்படுகின்றது. இந்த டிரான்ஸ்லேஷன் சொல்லும் போது அந்த துறை வந்து இன்னும் ரொம்ப வளரல. மலேசியாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வளரல. குறிப்பா வந்து அந்த இந்தியன்ஸ் வந்து அது ரொம்ப ரொம்ப குறைவுன்னு சொல்லுவோம். ஏன்னா டிரான்ஸ்லேஷன் வந்து குறைஞ்சது உங்களுக்கு வந்து 2 லாங்குவேஜ்ல வந்து உங்களுக்கு வந்து ஸ்கில் இருக்கணும். அந்த மொழியோடைய ஆளுமை உங்களுக்கு இருக்கணும். இப்போ நம்ம தமிழ் படிச்சிருந்தோமா குறைஞ்ச 3 லாங்குவேஜ்ல நமக்கு அந்த ஸ்கில் இருக்கும். தமிழ் படிக்காதவங்களுக்கு குறைஞ்சது 2 லாங்குவேஜ்ல வந்து அந்த ஸ்கில் இருக்கும் பாருங்களேன். ஸோ அப்போ இங்க வந்து நம்ம மைனர் சப்ஜெக்ட் முடிச்ச கையோட
நம்ம வந்து ஒரு டிரான்ஸ்லேட்டர் ஆக முடியாது தான். அதுக்கு பிறகு நம்ம வந்து சில கோர்ஸ், டிப்ளமோ கோர்ஸ் எடுத்துட்டு அந்த லைசன்ஸ் பெற்றுக்கொண்டு நீங்க வந்து ஒரு லைசன்ஸ் டிரான்ஸ்லேட்டரா வந்து நீங்க உருவாக முடியும். ஓகேங்களா? ஸோ அது வந்து இன்னைக்கு வந்து வளர்ந்து வருகின்ற ஒரு புதிய செக்டராக இருக்கின்றது மொழிபெயர்ப்பு துறை. ஸோ எல்லா துறை, எல்லா மீடியாலும் போனீங்கன்னா மொழிபெயர்ப்பு துறை வந்து ஒரு முக்கிய பகுதியாக இருக்கின்றது. அதனால அதுக்கு வந்து நீங்க வந்து கொஞ்சம் அதுக்கு உங்களுக்கு எல்லாமே 3 ஆண்டுகளும் உங்களுக்கு வந்து அந்த டிரான்ஸ்லேஷன் எப்படி செய்யறதுன்னு அந்த பயிற்சி வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும். ஓகேங்களா? ஸோ அது போக மற்றபடிக்கு வந்து அந்த குரு பாசன்னு ஒரு போஸ்ட் இருக்கு பாருங்களேன். ஸோ முன்ன தொடக்க காலத்துல வந்து இந்த லிங்குவிஸ்டிக் ஃபேக்கல்டி படிச்சவங்க எல்லாமே டீச்சராக வாய்ப்பு இருந்துச்சு. பட் இப்ப சமீப காலமா வந்து அந்த வாய்ப்பு இல்லை. ஆனா இந்த ஆண்டு மட்டும் அந்த ஒரு இப்போ கம்பியெல்லாம் சத்து இன்டேக்னு சொல்லி வந்துச்சுங்களே. ஸோ ஒன் டைம் இன்டேக்னு சொல்லிட்டு அந்த 18,000 பேருக்கு ஏற்கனவே அந்த வேலை வாய்ப்பு இருக்கும்போது கன்சிடர் பண்றேன். அதனால இது வந்து எப்பயாவது ஒரு வாட்டி நமக்கு வந்து கிடைச்சாதான் அந்த வாய்ப்பை பயன்படுத்த முடியும். பட் அது போக இந்த குரு பாஷை என்பது வந்து நீங்க பல்கலைக்கழகத்துல வந்து ஒரு லாங்குவேஜோட எக்ஸ்பர்ட்டா இருந்தீங்க, அந்த நிபுணத்துவம் பெற்றிருந்தீங்கன்னா அந்த மொழியை சொல்லி கொடுக்கறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இதுவும் ஒரு தொழிலாக நம்ம பார்க்கலாம். இது வந்து இந்த தொழில்துறை. சரி, இப்போ இந்த கொஞ்சம் நேரோ டவுன் பண்ண இந்த தமிழ் ப்ரோக்ராமுக்கு நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். எங்களோட தமிழ் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கோர்சஸ்லாம் வந்து நிறைய இருக்கு. அதாவது மொழி சார்ந்து இருக்கு, ஏற்கனவே மொழியியல் சார்ந்தும் இருக்கு. குறிப்பா நான் சொல்ல வேண்டியது வந்து இந்த மீடியா சார்ந்த சில பாடங்கள் வந்து சொல்லிக் கொடுக்குறோம். அதாவது நீங்க முடிச்சுட்டு போகும்போது நீங்க இந்த ஊடகத்துறையில இந்த நியூஸ் பேப்பரா இருக்கட்டும், இல்ல எஸ்ட்ரோ, ஆர்டிஎம், பர்னாமா, வணக்கம் மலேசியா போன்ற இந்த மாதிரியான தொழில் நிறுவனங்கள்ல வந்து நீங்க வந்து வேலை செய்வதற்கான அடிப்படை பயிற்சி வந்து உங்களுக்கு வழங்கப்படும். இந்த ஊடகத்துல எப்படி இந்த மொழியை லாங்குவேஜ் யூஸ் பண்றது அப்படின்னு. ரெண்டாவது வந்து ஒரு முக்கியமான ஒரு செய்தி என்னன்னா, நம்மளுடைய கோர்சஸ்ல வந்து ஒரு 3 ஆண்டுகளும் வந்து இந்த ஐசிடி தமிழ் கம்ப்யூட்டிங் சொல்லி தரும். அப்படின்னா தமிழ் கம்ப்யூட்டிங் சொல்லும் போது நீங்க வரும் பொழுது நீங்க 0வா இருந்தாலும் போகும்போது இந்த கணினிய சரளமா நீங்க வந்து முறையா பயன்படுத்துகின்ற ஆற்றல் உங்களுக்கு இருக்கும். ஏற்கனவே இப்போ மாணவர்களுக்குலாம் இருக்கும். பட் சில சாஃப்ட்வேர்ஸ் வந்து ஹேண்டில் பண்றது, அப்புறம் சில சாஃப்ட்வேர்ஸ் பயன்படுத்துறது, அப்புறம் இணையம் வழியான சில புதிய நுணுக்க கூறுகள்லாம் வந்து நம்ம இங்க இந்த பாடத்துல வந்து சொல்லிக் கொடுக்கும் பொழுது நீங்க முடிச்சுட்டு போகும்போது நீங்க தமிழ் ப்ரோக்ராமோட தமிழ் நாலேஜோட மட்டும் போக மாட்டீங்க, கூடவே வந்து ஐசிடி நாலேஜும் நீங்க கொண்டு போறீங்க. இன்னைக்கு ஐசிடி இல்லாத இடமே இல்லை, ஐடி இல்லாத இடமே இல்லை. அதனால அது உங்களுக்கு வந்து ஒரு வேல்யூ ஆடடாக இருக்கும் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ஏற்கனவே இந்த தொழில் சார்ந்தது. ஸோ இது எங்களோட தமிழ் ப்ரோக்ராம் வந்து நாங்கள் என்னென்ன செய்து கொண்டு இருக்கின்றோம் என்பதை கொஞ்சம் ஒரு மேலோட்டமாக சொல்றேன். வெளியே இருக்கிற கம்யூனிட்டின்னு சொல்லும் போது இந்த டீச்சர்ஸோட நம்ம எப்பவுமே என்கேஜ் பண்ணி பல ப்ரோக்ராம்ஸ் வந்து நம்மளோட ஃபேக்கல்ட்டியில் வந்து நம்ம செய்து கொண்டு வருகிறோம். இது வந்து தமிழ் அறை அப்படின்னு ஒன்று இருக்கு, ரிசோர்ஸ் சென்டர், தமிழ் ரிசோர்ஸ் சென்டர். அதாவது ஃபேக்கல்ட்டிலே வந்து அந்த நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். தமிழ் ப்ரோக்ராம் மட்டும் தனியாக வந்து ஸ்பெஷலாக வந்து ஒரு பிலிஹாஸ் இருக்கு. இது நம்மளோட சொந்த முயற்சியில் நாமளே உருவாக்கி நம்ம மாணவர்களுக்கு வந்து பாடம் சொல்லிக் கொடுக்கறதுக்காக அனைத்து சகல வசதிகளோடு இருக்கும். கம்ப்யூட்டர், ஐசிடி ப்ராஜெக்டர், இன்டர்நெட் வசதி தனியாக இந்த ரூம், இந்த அறைக்குன்னு இருக்கு. ஸோ இது வந்து இன்னொரு முக்கியமான ஒரு செய்தியை சொல்ல நினைக்கிறேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ் துறை வந்து என்ன செய்யறோம், தமிழ் பிரிவு என்ன செய்யறோம்னா வெளிநாடுகளுக்கு வந்து இந்த அவுட்பவுண்ட் ப்ரோக்ராம்ஸ் வந்து நம்ம செய்யறோம். அவுட்பவுண்ட் என்பது காலங்காலமா வந்து இந்த இந்தியாவில் இருக்கிற பாரதியார் பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் அங்கே போய் தங்கி 1 மாத காலம் வந்து அங்குள்ள இந்த லாங்குவேஜ் லிங்குவிஸ்டிக்ஸ் கான்செப்ட்ஸ் வந்து படிச்சுட்டு வருவாங்க. ஸோ இது வந்து மேடான் தமிழர்கள் மேடானுக்கு போயிட்டு அங்கே வந்து ஒரு ப்ரோக்ராம் செமினார்ஸ் அண்ட் தென் அவங்களுடைய ஒரு ஒரு இருவழி தொடர்பு மாதிரி நம்ம அந்த அங்குள்ள கம்யூனிட்டியை சந்திச்சு சில செமினார்ஸ் நம்ம செஞ்சுருக்கோம். ஓகேங்களா? இது மேடானில் போய் விசிட் பண்ணது. இது வந்து அங்கே உள்ள யூனிவர்சிட்டிக்கு நம்ம மாடலில் கொண்டு போய் அங்கே வந்து செமினார்ஸ் அண்ட் கான்ஃபரன்ஸ் ப்ரெசன்டேஷன்லாம் வந்து நம்ம செய்தது. ஸோ இந்த மாதிரி வெளிநாடுகளுக்கு போகிறதுக்கும் இந்த பல திட்டங்கள்லாம் ஒவ்வொரு வருஷமும் போட்டிருக்கோம். இப்போ இந்த பெண்டமிக்னால சில ஊர்களுக்கு போக முடியாமல் கொஞ்சம் தடைப்பட்டு விட்டது. ஸோ இதுவும் வந்து நம்மளுடைய ப்ரோக்ராம் பற்றியும் எங்களுடைய ஒட்டுமொத்தமா ஃபேக்கல்ட்டி பற்றியான ஒரு விளக்கம். ஸோ கூடுதல் தகவல் தேவைப்பட்டால் நான் உங்களுக்கு பிறகு வந்து நான் விளக்கம் கொடுக்கிறேன். இந்த அட்ரஸ் வந்து நான் அப்புறம் சேட் பாக்ஸில் போட்டுறேன், நீங்க பார்த்துக்கொள்ளலாம். ஓகே, நன்றி, வணக்கம். தேங்க்யூ சினியா, தேங்க்யூ டாக்டர் செல்வஜோதி. நல்ல ஒரு எக்ஸலன்ட் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருந்தாரு அவரோட ஃபேக்கல்ட்டியை பத்தி. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா வந்துட்டு as a ஸ்டூடெண்ட் வந்துட்டு as a கம்யூனிட்டியாவே வந்துட்டு நம்ம எப்போதுமே வந்து என்ன நினைப்போம், நம்மளுக்கு வந்துட்டு பாசமொழி முக்கியம், இங்கிலீஷ் முக்கியம், தமிழ் அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு தமிழ் முக்கியம்.
பட் இந்த ஐபிடிஏ ப்ரோக்ராம் மூலியமா ஒரு விஷயம் நம்ம என்ன சொல்றோம்னா வந்துட்டு அடிஷனலா ஒரு லாங்குவேஜ் நம்ம கத்துக்கணும். இது வந்துட்டு ஆக்சுவலி ஒன் ஆஃப் த கீ ஆப்ஜெக்டிவ், ஒரு பில்லர் ஆஃப் ஐபிடிஏ மை ஃபர்ஸ்ட் சாய்ஸ். கம்யூனிட்டிக்கு போயிட்டு எப்போதுமே சேர்க்கிற ஒரு விஷயம் அது. ஸோ அடிஷனலா நம்மளுக்கு ஒரு லாங்குவேஜ் இருக்கும்போது அது நம்மளுக்கு ரொம்ப உறுதுணையா இருக்கும். டாக்டர் செல்வஜோதி சொன்ன மாதிரி கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் இருக்கு டாக்டர் செல்வஜோதி சொல்றது. நான் சீனியர் கூப்பிட்டேன். இல்ல சீனியரே கூப்பிடலாம், பிரச்சனை இல்லை. அவர் சொன்ன மாதிரி வந்துட்டு 80% எம்ப்ளாயபிலிட்டி ரேட் இருக்கு. 80% மாணவர்கள், அங்க படித்த மாணவர்கள் வந்துட்டு எம்ப்ளாய் பண்ணிருக்கிறாங்க 6 மாத காலத்துல. இது வந்துட்டு ஆச்சரியப்பட வேண்டிய விஷயமே இல்லை. ஏன்னா இப்ப ஒரு வெரி குவிக்லி அவர் பேசிட்டு இருக்கும்போது நான் கொஞ்சம் டாட்டா வந்துட்டு எடுத்தேன். டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ல FDIன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது வெளிநாட்டுல இருக்கிற கம்பெனி இங்க வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணிட்டு கம்பெனி திறந்து இது பண்றதுல ஜப்பான் ஆக கூட 10 பில்லியன், அப்புறம் ஹாங்காங் 8 பில்லியன், அப்புறம் இந்த யூரோப்ல இருக்கிற கண்ட்ரிஸ் எல்லாமே ஒரு 4 பில்லியன். ஸோ இந்த மாதிரி நிறைய வெளிநாட்டுல இருக்கிற கம்பெனி எல்லாம் இங்க வந்துட்டு வெளிநாட்டுல இருக்கிற கம்பெனிஸ் வந்து நீங்க செட்டப் பண்ணும்போது கண்டிப்பா எக்ஸ்பர்ட்ஸை கூப்பிட்டு வருவாங்க. இங்க நிறைய பேர் அங்க இருக்கிறவங்க வந்துட்டு இங்க வேலை செய்வாங்க. ஸோ இந்த லாங்குவேஜ், அடிஷனல் லாங்குவேஜ் இந்த கண்ட்ரில இருக்கிற போது தெரியும் போது வந்துட்டு அதை சார்ந்து இருக்கிற அந்த எக்கானமி வந்து டெவலப் ஆகும் அந்த எக்ஸ்பர்ட்ஸ் மத்தியில. ஏன்னா அந்த எக்கானமில நம்மளும் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஆஃப்கோர்ஸ் சீனியர் சொன்ன மாதிரி வந்துட்டு நான் தமிழ் ப்ரோக்ராம்லயும் வந்துட்டு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பட் அடிஷனலா இன்னொரு லாங்குவேஜ் நீங்க வந்து கத்துக்கிட்டீங்கன்னா இட் வில் பி வெரி வெரி யூஸ்ஃபுல். நல்லா வந்துட்டு ஷேர் பண்ணியிருந்தாரு. தேங்க்யூ வெரி மச் சீனியர். கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ல வந்து கண்டிப்பா நிறைய கேள்விகள் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த செஷன் போகும்போது மாணவர்கள் வந்துட்டு இதை சார்ந்து இருக்கிற கேள்விகள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்க அந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன் வந்துட்டு கேட்கலாம். தேங்க்யூ சீனியர். நன்றி. ஓகே, அடுத்தது வந்துட்டு லெட்ஸ் வெல்கம் டாக்டர் வள்ளி சன்னாசி, Senior Lecturer, School of Government from University Uttara, Malaysia. Welcome, Dr. Valli. வணக்கம். விளங்குதா? விளங்குது டாக்டர். ஓகே, அனைவருக்கும் வணக்கம். மற்ற விரிவுரையாளர் இருக்கீங்க, அவங்களுக்கும் வணக்கம். பெற்றோர்கள், மாணவர்கள் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். மாணவர்களுக்கு இவ்வளோ தூரம் சாதிச்சிருக்கீங்க, அதுவே பெரிய விஷயம். ஸோ நான் யூஎம் பற்றி ஆக்சுவலி நான் என்னைய பற்றி சொல்லணுன்னா, நான் வள்ளி சன்னாசி, நான் சீனியர் லெக்சரராக இருக்கேன் ஸ்கூல் ஆஃப் கவர்மெண்டில். பாஸ்ட் 10 இயர்ஸ்லாம், கடந்த 10 வருஷமாக இருக்கேன். சின்ஸ் நான் ஜாயின் பண்ணது ட்விட்டரா, தென் ஸ்காலர்ஷிப் கிடச்சி பிஹெச்டி செஞ்சு அண்ட் தென் சீனியர் லெக்சரர் நாவ். என் அனுபவத்தை ஷேர் பண்ணுறதுக்கு முன்னால் யூஎம் பற்றி சொல்லணும். டாக்டர் மத்தி வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட், அவர் ஷேர் பண்ணியிருந்தாரு நிறைய விஷயம். ஆக்சுவலி ஜெனரலாக அதுதான் யூஎம் பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது முக்கியமான விஷயம்னு சொன்னால் 17 ஃபெக்கல்ட்டிஸ் இருக்கு. நாங்கள் வந்து யூஎம் வந்து ஸ்கூல்ஸ்னு கூப்பிடுவோம். அண்ட் தென் 47 ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. டாக்டர் மதி ஷேர் பண்ண மாதிரி சயின்ஸ் மட்டும் இல்லை, ஆர்ட்ஸ் கலந்த ப்ரோக்ராம்ஸ் நிறைய இருக்கு. ஸோ நான் வெப்சைட் ஷேர் பண்ணியிருந்தேன், நீங்கள் பார்க்கலாம், ga.um.edu.my. ஸோ நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னா எல்லா ப்ரோக்ராமும் இருக்குது. ஸோ syarat kemasukan khas dan syarat kemasukan am கொடுத்துருப்பாங்க. syarat kemasukan am வந்து யூஸ்வலாகவே லைக் kepujian bahasa, lulus sejarah, ஸோ இவங்க பாயிண்டர், STPM பாயிண்டர் அண்ட் ஸோ ஆன்லாம். ஸோ அதை பற்றி கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அதை விரிவாக படிக்கலாம், அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அதில். ஸோ நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஷேர் பண்ணுறது வந்து the school of what we call that as a government, school of government. Let me share the brochure. ஓகே, தெரியுது டாக்டர். பார்க்க முடியுதா? கேன் டாக்டர், கோ ஹெட். ஓகே, ஸோ இது வந்து ஸ்கூல் ஆஃப் கவர்மெண்ட், இல்லை புசாத் pengajian kerajaan சொல்லுவோம் bahasanya. இந்த ஸ்கூலில் தான் ஆக்சுவலி நான் இருக்கேன். அண்ட் இந்த ஸ்கூலில் ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்லணுன்னா 2 ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. பேசிக்லி 2 ப்ரோக்ராம்ஸ் which is Bachelor of Public Management, Bachelor of Development Management. இந்த ஸ்கூல் வந்து combination of College of Law, Government and also International Studies. ஸோ இந்த காலேஜில் லா ப்ரோக்ராம்ஸும் இருக்குது, இன்டர்நேஷ்னல் ஸ்டடீஸ் ப்ரோக்ராம்ஸும் இருக்குது. இன்டர்நேஷ்னல் ஸ்டடின்னு சொன்னோன்னா இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் and also other programs கூட இருக்குது. But specifically because it's a combination of 3 schools,
ஸோ இந்த ஸ்கூல்ஸை பார்த்தீங்கன்னா இந்த 2 பேச்சுலர்ஸ் ஆஃப் டிகிரிஸ் கொடுக்குறாங்க. ஸோ ஸ்பெசிஃபிக்லி நான் விரிவுரையாக இருக்கிற இந்த ப்ரோக்ராம் வந்து பேச்சுலர் ஆஃப் பப்ளிக் மேனேஜ்மெண்ட். இது வந்து டியூஷன் ஃபீஸை யூஸ்வலி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்பாங்க, இந்த ஃபைனான்ஷியல் எய்ட்ஸ் வந்து எப்படி இருக்கு, எங்களுக்கு உதவி கிடைக்குமா, அது. ஸோ அதெல்லாம் இந்த ப்ரோஷரில் இருக்கு, நீங்கள் பார்க்கலாம். நான் லெட்டர் நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ இட்ஸ் மை பிரெயின் 15 இருக்கு. இது எஸ்பெஷலி ஃபார் த போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டடீஸ்லாம். அந்த ஃபெலோஷிப் வழியாக இருக்குது, அந்த மினிஸ்ட்ரிஸ் ஸ்காலர்ஷிப் அதெல்லாம் பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் இன் பண்ண பிறகு கூட அதோட இன்ஃபர்மேஷன்லாம் ஒரு தலிமாரில் கொடுப்பாங்க. ஸோ ஈவன் PTN அண்ட் ஸோ ஆன்லாம். ஓகே. அண்ட் தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம், அதாவது இந்த ப்ரோக்ராம் வந்து ஆக்சுவலி எதை பற்றி நம்ம படிப்போம். யூஸ்வலாகவே ஒரு மிஸ்கன்செப்ஷன் பார்த்தோம்னா நம்ம வந்து பப்ளிக் மேனேஜ்மெண்ட் வந்து ஜெனரல் ஸ்டடீஸ், அதாவது பொது நிர்வாகம்னு சொல்லுவோம். ஸோ அந்த பொது நிர்வாகத்தில் என்னென்ன படிப்போம். ஸோ ஜெனரலாக பப்ளிக் மேனேஜ்மெண்ட் படித்தா நம்ம என்ன ஆகலாம், அதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினாக இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பப்ளிக் மேனேஜ்மெண்ட்னு சொல்லும் போது நீங்கள் ஒரு பொது நிர்வாகி, அதாவது கவர்மெண்ட் சர்வனாக ஆகலாம். யூஸ்வலாகவே ஸ்டூடெண்ட் நினச்சிடுவாங்க, ஓகே நான் வந்து PTD ஆக போகிறேன், அதனால தான் நான் இந்த ப்ரோக்ராம் செய்கிறேன். இட்ஸ் நாட். ஆக்சுவலி நீங்கள் PTD ஆகினாதான் மட்டும்தான் இந்த ப்ரோக்ராம் செய்ய முடியும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. லைக் நானே என் அனுபவத்தில் நான் ஒரு ப்ரைவேட் கம்பெனிஸில் MNCஸில் வேலை செஞ்சுட்டு தான் நான் விரிவுரையாளராக ஜாயின் பண்ணேன் யூனிவர்சிட்டியில். ஸோ நீங்கள் வந்து உங்களோட பேஷனட் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் என்ன ஆக்சுவலி நீங்கள் கற்றுக்க போகிறீங்க, என்ன ஆக போகிறீங்கிறது நீங்கள் வந்து முடிவு எடுக்கணும் ஆக்சுவலி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸில் அப்பார்ட் ஃப்ரம் த மெயின் டீமு பப்ளிக் மேனேஜ்மெண்ட்னு சொல்லும் போது இதில் சப் ப்ரோக்ராம்ஸ்னு இருக்கும். சப் ப்ரோக்ராம்ஸ் சொல்லும் போது பப்ளிக் பாலிசி, பப்ளிக் பாலிசின்னு சொல்லும் போது நம்ம கொஞ்சம் கவர்மெண்ட் சைட்டோட லா ataupun அதோட சட்டம் இது நிர்வாகம் கூட பற்றி படிப்போம். அது மட்டும் இல்லாமல் ஹியூமன் ரிசோர்ஸ் இருக்கும், அதை பற்றி படிப்போம். ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் இருக்கும், அதை பற்றியும் படிப்போம். ஸோ இது வந்து கைண்ட் ஆஃப் மிக்ஸ்ட் மேனேஜ்மெண்ட்ஸ் கோர்ஸ். ஸோ இதை பற்றி நீங்கள் எல்லாத்தையும் யூனிக்கான UM-ஓட ஒரு யூனிக்கான விஷயம் நான் சொல்லி ஆகணும். பிகாஸ் த மெயின் சப்ஜெக்ட் வந்து நாங்கள் எவ்ரி ஃபேக்கல்ட்டிலேருந்து ஒரு சப்ஜெக்ட் ஆக்சுவலி நாங்கள் எடுத்து அது ஒரு கோர்ஸாக செய்யணும் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து. ஸோ டு கெட் தி மிக்ஸ் நாலேஜ் ஃப்ரம் அதர் ஃபேக்கல்ட்டி. ஸோ அதுவும் இருக்குது. ஸோ அதை தவிர்த்து வி டூ ஹேவ் தி பேச்சுலர் ஆஃப் டெவலப்மெண்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ டெவலப்மெண்ட் மேனேஜ்மெண்ட் பார்த்தா நார்மலி லேண்ட் சர்வேயர், அதை பற்றி படிக்கிற ஒரு கோர்ஸ். ஸோ நீங்கள் இதை விரிவாக நீங்கள் பார்க்கலாம். இந்த ப்ரோஷர் வந்து ஓகே. அதை தவிர்த்து கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி பேசுறதுக்கு முன்னால மைண்ட் செட், இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலி. மைண்ட் செட் பற்றி பேசணுன்னா என்னோட அனுபவத்திலிருந்து நம்ம ஒரு கோர்ஸில் போய் ஜாயின் பண்ண போகிறோம், ஒரு ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ண போகிறோம், அதை பற்றி நம்ம கண்டிப்பாக தேடி நம்ம வந்து அதை படிச்சுட்டு போகணும். ஆக்சுவலி தெரிஞ்சிருக்கணும் நம்ம என்ன அதை பற்றி இது பண்ணுறது. அப்படின்னு தெரியலன்னா நம்ம ஒன்ஸ் ஜாயின் பண்ணும் போது அங்கே இருக்கிற விரிவுரையாளர், அங்கே இருக்கிற ஸ்டாஃப்னஸ் அவங்ககிட்ட கேட்கலாம். ஸோ அது வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கும் நம்மளுக்கு. ஸோ அண்ட் கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா PTD, அதாவது கவர்மெண்ட் சர்வனை தவிர அலும்னாயின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்கூல்லேருந்து they are from private NGOs and so on. நிறைய மினிஸ்ட்ரிஸ்லேருந்து and most of my students in the what we call the long distance studies, because எங்கள் ப்ரோக்ராம் வந்து long distance studiesம் செய்கிறோம். It's not only due to the pandemic, முன்னிலிருந்து ஆக்சுவலி இந்த ப்ரோக்ராம் இருக்குது. ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய போலீஸ் ஆஃபீஸர்ஸ், நிறைய ஸ்டாஃப்னஸ் ஃப்ரம் தி கவர்மெண்ட் செக்டர்ஸ், இவங்க எல்லாமே வந்து ஒரு கேட்குற ஒரு கோர்ஸ் ஆக்சுவலி இது. அண்ட் தென் டிமாண்ட் ஃபார் தி போஸ்ட் கிராஜுவேட். அண்ட் யூனிக்காக இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த கோர்ஸ் வந்து 2 பேச்சுலர் ஆஃப் பப்ளிக் மேனேஜ்மெண்ட் வந்து 2 யூனிவர்சிட்டி தான் ஆக்சுவலி இது தவா பண்ணுறாங்க. ஒன்று வந்து UM, இன்னது வந்து ப்ரைவேட் யூனிவர்சிட்டி, லீக் யூனிவர்சிட்டி. ஸோ அதை தவிர்த்து மாஸ்டர்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பப்ளிக் பாலிசி ஆர் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் UM-ல இருக்குது, மலாயா, அண்ட் ஆல்சோ இன் USM. ஸோ
in the course வந்து very limited courses been available in Malaysia. So ஆர்வம் இருந்தா நீங்க வந்து இந்த கேள்வி கேட்கலாம். I'm happy to answer your question. ஸோ நான் நினைக்கிறேன் என்னோட செஷன் வந்து அவ்வளவுதான். பட் என்னோட ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க. I'm sure happy glad to answer all of you. Thank you very much. Thank you, Doctor. Thank you very much. Actually, அந்த ஸ்கூல் ஆஃப் டெவலப்மெண்ட் மேனேஜ்மெண்ட் அவ்வளோ நியூ கோர்சஸ் இருந்தது பார்க்கும்போது கண்டிப்பா வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இது மூலியமா பார்க்க முடிய வேண்டியது ஸ்டூடெண்ட்ஸ். என்னன்னா வந்து அதுதான். இன்னொன்று வந்துட்டு காஸ்ட் கட்டியிருந்தீங்க. ஒரு செமஸ்டர் வந்துட்டு 1400 ringgit தான். ஐ திங்க் எல்லா செமஸ்டரும் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது லெஸ் தென் 10,000 ringgitல வந்துட்டு ஒரு டிகிரி படிச்சு முடிச்சுட்டு வரலாம். பட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன ரொம்ப முக்கியமா தெரியணும்னா, ஏன் வந்துட்டு டியூஷன் ஃபீஸ் குறைவா இருக்குன்னா வந்துட்டு நாட் பிகாஸ் அங்க வந்துட்டு லெஸ் ஃபெசிலிட்டி அதனால இல்ல, இல்ல வந்துட்டு இங்க இருக்கிற டாக்டருக்கெல்லாம் குறைந்த சம்பளம் அப்படின்னு அதனால இல்ல அந்த காஸ்ட் ஃபீ வந்துட்டு குறைவா இருக்கிறது. ஏன் வந்துட்டு அங்க குறைவா இருக்குன்னா பிகாஸ் சப்சிடைஸ் பை கவர்மெண்ட். இங்க நீங்க தனியார் உயர்கல்வி கூடத்துக்கு போகும்போது அது இல்லை. ஸோ நீங்க கண்டிப்பா உங்களோட பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து டேக்ஸ் கட்டியிருப்பாங்க. ஸோ இந்த டேக்ஸை வந்துட்டு திருப்பியும் வந்துட்டு நீங்க வந்துட்டு பயன்பெற வேண்டியனா வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு இந்த அரசாங்க உயர்கல்வி கூடத்தை நோக்கி போனீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பா நிறைய பெனிஃபிட் கிடைக்கும். அதனால தான் வந்துட்டு இந்த காஸ்ட் ஃபீ அவங்க காட்டினாங்களே வெரி வெரி சீப். ஏன்னா வந்துட்டு கவர்மெண்ட் வந்துட்டு சப்சிடைஸ் பண்ணியிருக்கிறாங்க. தேங்க்யூ வெரி மச் டாக்டர். திருப்பியும் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செக்ஷன்ல வந்து நம்ம வருவோம் உங்ககிட்ட. தேங்க்ஸ் டாக்டர். தேங்க்யூ வெரி மச். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு லெட்ஸ் வெல்கம் Associate Professor Dr. S. Tirunavakarasu, Faculty of Arts and Social Science of University Malaya. ரொம்ப முக்கியமானது என்னன்னா வந்துட்டு டாக்டர் வந்துட்டு Deputy Dean of Faculty of Arts and Social Science. டாக்டர் ரெடியா இருக்கீங்க தானே டாக்டர்? டாக்டர் தீரு? ஓகே ஓகே டாக்டர், கிளியர். Okay, can you hear my voice? Okay, Vanakkam. Okay, so what I'm going to do, I'm going to briefly explain about Faculty of Arts and Social Sciences. Yeah, that's what I'm going to do. So as a background, right now I'm based at Department of Southeast Asian Studies, one of the department at the faculty. And at the same time, also I'm holding the position as the Deputy Dean for Research and Development for the Faculty of Arts and Social Sciences. Yeah. Okay, and then in terms of my educational background, actually I got my bachelor degree from University Uttara, Malaysia. So I'm glad to see some of my, in fact, juniors lah. Two of them, they are there. Yeah. So, and then I did my diploma in education and I was working as a teacher for a while. And after that, I was given a scholarship to go and study in Australia. So I did my master's in an Australian university. Then came back, worked in Sabah, in University Malaysia Sabah. And then from there, I moved to UM. And then I did my PhD in UPM. And the most recent award, I received an opportunity to do my postdoctoral at University of Warwick, UK for 2 years. Yeah, that was 2014 to 2016. Yeah, so this is my background lah. Okay, can see the slide, right? Can doctor, can. Okay, let me just go into this. This is just briefly introducing the faculty, the university as a whole. I just want to give a bit emphasis on arts, humanities, and social sciences based faculties. Yeah, arts, humanities, and social sciences based faculty. So as you can see from the slide, it shows here we have Faculty of Arts and Social Sciences. That's where I'm based. Yeah, and then accounting, and then Faculty of Economics and Administration, and Faculty of Languages and Linguistics. That's where Dr. Silva Jyoti is from. And the Faculty of Law, you got Dr. Magesan. And then we do have ACADEMICIANS Melayu. Actually, there are our Indian students who goes there as well, and we are not really aware, you know. Some of our Indian students are very good in Malay language. Yeah, very good. So what they do, they go and study and do a degree in ACADEMICIANS Melayu. Okay, and then you have, of course, Faculty of Built Environment, Arts and Sciences. So the thing is, we have to understand that, you know, even though you did your Form 6 in science stream or you did your matriculation in science stream, you can actually apply to any of these faculties. Yeah, there is no limitation saying that if you did your matriculation in sciences, you must go into sciences. You know, what my personal opinion is that, you know, our kids, they have the
IQ, but they don't have the EQ. EQ, huh? Go back to that. Huh? Okay, they have the IQ, but they don't have the EQ. So at this point, after finishing their SPM, they go to matriculation. It's more of an exploring season for them, not knowing where to actually go and study or what to do, what their likes are and what their dislikes. You know, they're not really sure. Because I had the same problem with two of my daughters, yeah. So they were not sure. After SPM, one went to matriculation, one went to foundation, not sure what to study. The IQ is there, but the EQ is not there. That's the problem with students, you know, the student that we have right now, yeah. So those days in the 80s and 90s, we all have to sit for our STPM. So we were much more matured, yeah. We were much more matured, and then the present student, they are not as matured as we were, yeah. Okay. So and then if you look at the other slide, yeah. Okay, so I'm going to just zoom into Faculty of Arts and Social Sciences. So these are the programs that we have, yeah, or departments that we have. The first one, we have Anthropology and Sociology. Second one, we have Indian Studies. This is actually complementing what Dr. Selva Jyoti was sharing a while ago, because ours is much more related to literature in Tamil, yeah, Tamil literature, and so on and so forth. Likewise, for Chinese studies, also very much related to literature. Okay, and then you have media and communication, and even our English, it's also related to literature in English, yeah, very less languages component, yeah. And then, of course, you have history, social administration and justice, East Asian studies, Southeast Asian studies, geography and environmental studies, and then you have international and strategic studies. I saw Dr. Selva Jyoti's bachelor degrees from international and strategic studies, from my faculty actually. Yeah, and then you have gender studies. Yeah, so these are the programs that we have, or the department, rather the department. And then when you go into the program, this is the program. It's actually a repetition of what I mentioned earlier. So it's almost the same thing. Same info is being displayed here. So a bit on next. Okay, this is the kelayakan masuk lah, entry requirement. So generally, our faculty requires a PNGK of 3.00. Yeah, that is for STPM student 3.00, and then says here mendapat sekurang-kurangnya grade B pada peringkat STPM dalam mana-mana dua mata pelajaran berikut. You can just get it, and then MUAT also band 2 required, and then you have other options. Yeah, matriculation or asasi, you can still come in, which include perakaunan matriculation or TESOL matriculation. Especially this is from UITM student, and then also you have law matriculation. They also can come and study at our faculty, yeah. But the requirement is still 3.00, okay. And then Sijil Tinggi Agama Malaysia, let's not emphasize on that. But we do get students from diploma, quite a lot of students, especially from University Malaya Center for Continuing Education. They get their diploma there. They are qualified to come into UM. In fact, those with diploma from Polytechnic also, they qualified to come in, yeah. And then A-level, we do take in students with A-level now at our faculty, yeah. So the requirement is given there, okay, yeah. Can't press. Okay, so a bit on Faculty of Business and Accounting, because nobody is touching on that. I thought that's wise for me to put this. For those interested to study about accounting or business admin, you can actually go to this faculty. They have basically 3 different degrees. Yeah, one is Bachelor of Accountancy, and then Bachelor of Business Admin, and then the third one is Bachelor of Finance. Yeah, so these are the ones. For further details, you can actually go to the website and check what are the entry requirements, so on and so forth. Okay, this is Faculty of Economics, same also like Faculty of Business. They do offer only one program, which is actually Bachelor of Economics, but different specialization. There are 5 areas of specialization. One is Applied Economics, Financial Economics, Development Studies, Applied Statistics and Analytics, and Public Administration. Yeah, okay. So I just want to highlight some of the alumni of Indian alumni, especially, yeah, from Faculty of Arts and Social Sciences. You can see we have Associate Professor Dr. Shanti Tambaya. So she got a bachelor degree from our faculty, yeah, and then subsequently went for a master in philosophy in Cambridge, and then a PhD in anthropology from Hull University. And then if you see on your right-hand side, Dato Sri Jayasiri Jayasina, he is a former Secretary General of
Ministry of International Trade and Industry. Yeah, you can rarely get an Indian to hold this sort of position. So he's retired now. He used to be the Secretary General for MITI. Yeah, okay, and he's also a graduate from my department. Both these two individuals, they got their bachelor degree from a Department of Southeast Asian Studies. Yeah, okay, and then you have. If you are doing Form 6 History, you would know Dr. Siva Chandralingam. You would have been using his book. He also got his bachelor degree from University Malaya, from History Department, Master's History, and PhD also History. Okay, and then you have Dato Georgie Samuel. He's actually Ambassador of Malaysia to the Kingdom of Thailand. He's also from Department of Southeast Asian Studies. And on the right-hand side, you see a man with police uniform. Dato Devigan, I think you all know, he was the chief police for Penang. He's also a graduate from our faculty. Yeah, so these are the alumni. For me, I feel like they have really achieved quite extensively in their life. Yeah, okay. I'm going to give you a bit of testimony from two of my one student from Faculty of Arts and Social Sciences. The second student will be from Faculty of Languages and Linguistics. So these two students actually got their, they went after SPM, went for matriculation, 1 year matriculation. And then one came to my faculty, Faculty of Arts, and the other one went to Faculty of Languages and Linguistics. So it's a very short video. I just thought, it's going to be a very good testimony because our problem is main problem that we have is, enna vela seiya poran padichu mudichittu vandu. அதுதான் நம்மளோட பிரச்சனை. இப்ப என்ன வேலை கிடைக்க போகுது, யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணா கூட வந்து அவங்க சொல்லுவாங்க வந்து யூனிவர்சிட்டிக்கு போறிய வேலை கிடைக்குமான்னு கேட்பாங்க. I've experienced that when I wanted to go to university in 1987. So that was the question that people told me. People asked, யூனிவர்சிட்டிக்கு போறியா வேலை கிடைக்குமா? I say it doesn't matter whether I get a job or not. Okay, that's secondary. Okay, let's just listen to this student's testimony. I hope this is going to be useful for you. Yeah. Hi, good day. I'm Jashmi Selvan. I'm 24 years. I am a graduate from the University of Malaya with Bachelor of Arts, Southeast Asian Studies in Faculty of Arts and Social Sciences. Currently, I am employed as Executive Professor at Upping Bangalore High. During the period of my studies, I have completed an internship at Malaysian Accelerated Development Corporation, which is also known as MATRI. It's a national trade promotion agency under the Ministry of International Trade and Industry. I was placed in Strategic Development Unit and International Collaboration Unit during my internship. And within the experience I have gained in MATRI, it has been very useful for me for my career development, and thanks to Dr. Kiru, who recommended me to do my internship at MATRI. And within with the experience I have now, I had 1 year plus experience in banking sector, so I want to gain more knowledge in banking sector, to expand my knowledge in banking sector. So I have applied jobs in banking sectors because the work I'm doing now is only contract basis, so I need to get a permanent job. So with the experience that I have gained in Philippine, so I have actually applied jobs in banking sectors, and thank God I have successfully got an offer at International Bank, which I'll be starting my career next month. So thank you for all those who have been there for me in my up and downs. Thank you so much. Okay, so based on this testimony, if you listen, yeah, this student got a Bachelor of Arts in Southeast Asian Study. In your wildest imagination, you can never think of getting into the banking sector, yeah? But she got into the banking sector, and she just got a permanent job within that 2 years, yeah? So now she's in her second year. She got a permanent job in an international bank, yeah? Which is actually very, very reputable bank, yeah? So I told her I won't reveal the name of the bank, but very good bank, international bank. So don't worry about what you are going to do after you finish your degree. More importantly, worry about getting your degree. That's more important. Get your degree first.
From there, you can actually go further. Okay, I'm going to show another interview, but this is actually from Faculty of Languages and Linguistics. I'm sharing because the second person is actually my daughter. Huh? She got a degree from Languages and Linguistics from UM. Yeah. So, okay. Hi. Hi everyone, my name is Phoebe and I graduated from University of Maya. I did my bachelor's degree in languages in linguistics in German language, and in January 2019 I got a job in the Malaysian Institute of Human Resource Management as a corporate business executive. So I help with the business together with the assistants to bring in more revenue for the company. And in this year, April 2021, I was promoted as the head of development of MIHRM, and I assist with the development of training programs, work processes, digital platforms, and our annual HR Awards event. Thank you. If we look at these two testimonies, what I've given, the second person who gave the testimony, she got a bachelor degree in languages, linguistics, majoring in German. You see, the beauty of that program, probably Dr. Silva Jyoti would have missed, I would like to add, the program is actually a partnering program with a German university. So what you do 3 years in Malaysia, you can actually do another 2 more years in German, and you get a degree from another German partner university. So that's the beauty of the program. But the second testimony, the person actually, Phoebe, she decided not to go to Germany and she decided to just complete her studies in Malaysia. So you see, these are the things that we have to understand. Get your degree first. Don't worry about job. Job is secondary. Because basically what you need right now is actually your knowledge. You try to accumulate as much knowledge as possible. And that's going to be an asset for you to get into the labor market. So I'm a bit skeptical when I look at figures on the one reported by Ministry of Higher Education. They say that this program 80%, this program 90%, but little do they acknowledge that, if you go and get a job as a cashier, it's also counted in the statistics. Even as a cashier, imagine you go and work as a cashier, it's counted as employed. So I'm very skeptical with the data that's being reported, when it comes to employability data, So that's another thing that you need to be very careful when you look at that sort of data. Next. Okay, so I just wanted to this thing, ranking of Malaysian universities as a conclusion. As you can see, UM 65th rank, and this is a place that people want to come, And then, of course, look at that. The second newspaper cutting actually says UM grads among world's most sought after. So I've actually sent a lot of, because I'm also an industrial, what do you call that? Industries employability coordinator for my department. So what normally I'll normally screen where they are going to get the students will be doing the internship, and generally the report that I get is UM students are really, really fantastic, especially from my faculty. I've got positive comments, and a lot of them actually get their employment, very good jobs the moment they finish their internship. In fact, if you look at the two Indian students that I shared earlier, the second one actually stayed after finishing a degree. She didn't even get a final year transcript, but she already got that job. Even the first girl also, I think she waited only 2 to 3 months, and I was a referee and was able to get her into Affin Bank, and now she's going to go and join another international bank. So I'm done. Okay. Thank you very much, Mr. Satish, for giving me this opportunity to share my knowledge as well as whatever little things that I can give to the Indian community. But I just want to applaud what you are doing. Public university as the first choice. I really, really support that 100%, because I'm a person that don't really like people going into private university. So because it's going to cost you a lot of money, especially, a lot of Indians, they don't really come from higher socioeconomic status, they would have
this is going to be a burden where you're going to carry for your entire life. Yeah, the best is go to public university. In fact, like in my case, I just decided to put my daughter in public university. It just costs us about 7,000 Malaysian ringgit, yeah, to study that German language, yeah. But now UM has actually opened this Satu channel. I think Mr. Magesan mentioned about that, yeah. The Satu channel, to come into my faculty, all the courses will cost you 47,000, yeah. All the courses 47,000, but you come via UPU, it's going to cost you only less than 10,000. Yeah, I think you all should grab that, because if you go via that Satu channel, it's going to be a tremendous financial burden as well. Huh? Okay, I'm done, Mr. Satish. I hope I've complimented what Mr. Magesan as well as Dr. Silvajyoti shared. Yeah. No, Thank certainly, you. certainly, Yeah. certainly, Doctor. Certainly, really interesting sharing. Particularly testimonial, I think is really good. Very inspiring, Doctor. Thank you, Doctor. இங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. கண்டிப்பா இது ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும். ரொம்ப முக்கியமானது என்னன்னா, லாஸ்ட் ஸ்லைட்ல வந்துட்டு யூஎம் கிராஜுவேட்ஸ் ஆர் ஹைலி சார்ட் ஆஃப்டர்னு சொல்லியிருந்தீங்க. ஐ திங்க் தட்ஸ் ட்ரூ. பட் எல்லா யூனிவர்சிட்டிலையுமே வந்துட்டு நீங்க ட்ரை பண்ணலாம். எல்லாருமே வந்துட்டு யூனிவர்சிட்டி மலைய போறது வந்துட்டு ஐ டோன்ட் திங்க் ஸோ டாக்டர் திருவோட இன்டர்ன் இல்ல. எல்லா யூனிவர்சிட்டிலுமே வந்துட்டு வாய்ப்புகள் இருக்கு. என்ன அங்க படிச்சு முடிச்சுட்டு நீங்க போகும்போது அங்கேயும் இருந்து நீங்க வந்துட்டு எக்ஸல் பண்ணலாம். என்னோட இப்ப கம்பெனில இருக்கும் போது வந்துட்டு நிறைய மித்த பல்கலைக்கழக மாணவர்கள்லாம் இருக்கிறாங்க, யூனிவர்சிட்டி மலாயா இருக்கிறாங்க, மித்த பல்கலைக்கழக மாணவர்கள் இருக்கிறாங்க. அண்ட் யூனிவர்சிட்டி வந்துட்டு ஐ திங்க் இட்ஸ் த ஃபர்ஸ்ட் டிக்கெட் டு கெட் த ஜாப் தான். கிடைச்சு முடிஞ்சோன்னு வந்துட்டு அந்த இடத்துல பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு இஸ் குவைட் another thing. ஸோ அதுல வந்துட்டு எப்போதுமே நம்ம வந்துட்டு டாப் நாச்சா இருக்கணும். டாக்டர் திரு, ஆக்சுவலி நிறைய கேள்விகள் வந்துட்டு உங்ககிட்ட இருக்கு. lot of questions that I have. Mr. Satish, if I could add one more point, it's not really the university that matters, it's actually the individual. Like my case, I went to University Uttara Malaysia. University Uttara Malaysia was a very new university at that time. It was a 6th university, and I was actually the university which is ranked number 6. But after that, once you finish your degree, you already reached that EQ, your IQ is all there already. And after that, the opportunity came for me to do a master's in Australia, and after that PhD, and then went to Warwick University to do my postdoc. I think it's just the individual. It's not really the university so much. But I just gave that figure, for those who wants to come to UM, for an encouragement purpose. Okay, yeah? No, okay. No, absolutely, Doctor. Appreciate that. பார்க்கும்போது சந்தோஷமா தான் இருக்குது. பட் thank you, Doctor. Thank you very much. Really good sharing. Lot of questions coming your way, Doctor. Just stay on the line. We have one more lecturer. அடுத்தது வந்துட்டு let's welcome Dr. S. இளங்குமரன். இவர் வந்து என்னோட ஜூனியர், சீனியர் லெக்சரர், ஃபேக்கல்டி ஆஃப் லாங்குவேஜ் அண்ட் கம்யூனிகேஷன், UPSI, யூனிவர்சிட்டி பெனடிக்ட் சுல்தான் இட்ரிஸ். டாக்டர் இலா, ப்ளீஸ். வணக்கம் சினே, மிக்க நன்றி. நம்மளுக்கு டைமும் ஓடிட்டு இருக்கு. நான் வந்து ரொம்ப சொல்ல போறதில்ல, ரொம்ப சுருக்கமா சொல்ல போறேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஏற்கனவே வந்து என் கூட வேலை செய்யற டாக்டர் கார்த்திகேஸ் வந்து உங்களுக்கு பல விளக்கங்களை கொடுத்துட்டாரு. ஸோ ஓவரால் ஜெனரல் விளக்கங்கள் வந்து நான் இப்போ தவிர்த்துட்டு நேர பாயிண்ட் போயிடுறேன். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. அனைவருக்கும் வணக்கம். முதல்ல வந்து இந்த மாணவர்களுக்கு வந்து நான் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து ரொம்ப பேர் வந்து எஸ்டிபிஎம்ஏ இங்க வந்து எஸ்டிபிஎம் எடுத்தவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி முதல்ல சொல்லியிருந்தீங்க. எஸ்டிபிஎம்ஏ எடுக்கிறதுக்கு வந்து பயப்படுறவங்க மத்தியில எஸ்டிபிஎம் எடுத்து அவங்க தன் தகுதியை வந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஒண்ணு மட்டும் நல்லா நினைப்பில் வச்சுங்க, எஸ்டிபிஎம் பரீட்சை எழுதிட்ட பிறகு யூனிவர்சிட்டி பரீட்சைலாம் வந்து நீங்க அந்த அளவுக்கு கஷ்டமா இருக்காது உங்களுக்கு. நீங்க வந்து ஏறக்குறைய உங்களோட ஸ்ட்ரென்த் வந்து அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ அந்த நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க எப்பயுமே. அதோட நான் வந்து முதல்ல வந்து என்னோட UPSIல இருக்கிற இந்த கோர்சஸ் வந்து பத்தி நான் உங்களுக்கு கொஞ்சம் சொல்றேன். நான் கொஞ்சம் ப்ரெசென்ட் பண்றேன் இந்த விஷயத்த. என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இதுக்கு முன்னாடி வந்து டாக்டர் கார்த்திகேஸ் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தாரு என்னென்னலாம் வந்து பண்டிடிகான் சம்பந்தப்பட்ட கோர்சஸ் வந்து நம்மளுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, உங்களால ஸ்கிரீன் பார்க்க முடியுதா? என்னோட ஸ்கிரீன் பார்க்க முடியுதுங்களா? ஓகே. நமக்கு வந்து UPSIல ஒரு 15 கோர்சஸ் வந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னாக்க நான் டீச்சிங் அப்படின்னு இருக்கு. அதாவது நீங்க வந்து ஆசிரியர்களாக தான் ஆகணும் அப்படின்ற கட்டாயம் இல்லாத ஓப்பன் சர்டிபிகேட் சொல்லுவோம். அது வந்து ப்ரோக்ராம் இஜாசா சார்ஜானா மூட, அதாவது இஜாசா சார்ஜானா மூட பண்டிடிகான் கிடையாது.
அந்த வகையில பாத்தீங்கன்னாக்கா இந்த ஸ்கிரீன்ல நீங்க பார்க்கும்போது seni persembahan psychology dengan kepujian, seni persembahan sarjana ijazah sarjana muda komunikasi, ijazah sarjana muda kejuruteraan perisian இருக்கு, அது கூட இருக்கு. உங்களுக்கு ரெக்கபந்தோ இருக்கு, பர் அக்கௌண்ட் இருக்கு. முத கூட யாரும் அக்கௌண்ட்ஸ் பத்தி ஏதோ தகவல்கள் இருக்கு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அக்கௌண்ட்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. அதே போல எக்கானமியும் இருக்கு, பிசினஸ் மேனேஜ்மெண்ட்டும் வந்து நம்மகிட்ட இருக்கு, pentadbiran perniagaan இருக்கு நம்ம கிட்ட. இஜாசா சார்ஜனா முடா pentadbiran perniagaan இது வந்து 2 இருக்கு. pengurusan sumber manusia அப்படின்றது ஒண்ணு இருக்கு, இன்னொன்று வந்து perkhidmatan keuangan அப்படின்றது இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா இதுவே வந்து சார்ஜனா முடா எக்கானமி keuangan இஸ்லாம் அப்படின்றது இருக்கு. அடுத்தது வந்து சர்ஜனா முடா ரேகாபந்தோ, சர்ஜனா முடா ரேகாபந்தோவே 2 இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா அனிமேஷன், ஓகே, அனிமேஷனும் இக்லான் அட்வர்டைஸ்மெண்ட்டும் இருக்கு. இந்த அனிமேஷன் பாத்தீங்கன்னாக்கா உப்சி வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஏன்னாக்கா வந்து நம்மளோட இந்த லெக்சரர்ஸ்லாம் பாத்தீங்கன்னாக்கா இண்டஸ்ட்ரி கூட ரொம்ப தொடர்பு உள்ள அந்த இண்டஸ்ட்ரி ரோல் பிளே பண்ற அதே லெக்சரர்ஸ் தான் வந்து நம்ம இங்க லெக்சரர்ஸா சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க உங்களுக்கு. அதே போல பாத்தீங்கன்னாக்கா இஜாசா சர்ஜனா முடா சயின்ஸ் சுகான் அப்படின்றதும் நம்மளுக்கு வந்து ரீஹாபிலிட்டேஷன் சுகான் அண்ட் ஆல்சோ சயின்ஸ்க்கு ஜூரத்தியான். இது இந்த 15 கோர்சஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னாக்கா இந்த 15 கோர்சஸ் தான் வந்து பண்டிகைக்கான் அல்லாத விஷயங்கள் வந்து உப்சியில இருக்கு. ஏன்னா ரொம்ப பேர் வந்து உப்சினாக்கா வந்து நான் வந்து வாத்தியாரா ஆகணும்னு சொன்னாதான் அங்க போகணும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. அப்படி கிடையாது. வாத்தியாரா ஆசிரியர்களா போகாதவங்களும் கூட இங்க வந்து நம்ம பயிலலாம் அப்படின்ற ஒரு தகவல் நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா நான் வந்து ஷேரட் மாசுகான்லாம் ரொம்ப சொல்ல விரும்பல, அவர் டாக்டர் கார்த்திகேசன் சொல்லியிருந்தாரு. இன்னும் கூட நீங்க வந்து வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு ரொம்ப தெளிவா போட்டிருக்காங்க. நான் வந்து அதெல்லாம் போய் வந்து உங்க டைமை வேஸ்ட் பண்ண விருப்பப்படல. நான் வந்து இப்ப லெக்சரரா இருக்கிறது பாத்தீங்கன்னாக்கா சீனியர் லெக்சரரா கடந்த 10 ஆண்டுகளாக உச்சியில பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். அதுவும் வந்து தமிழ் துறையில பணியாற்றிக்கிட்டு இருக்கிறதுனால இந்த தமிழ் துறையை பத்தி சில விஷயங்களை வந்து நான் வந்து மாணவர்களுக்கு சொல்லணும்னு விருப்பப்படுறேன். எப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நமக்கு தமிழ் மொழி அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா யூனிசி மலாயாவுக்கு பிறகு உப்சியில தான் நமக்கு இருக்கு, வேற எந்த யூனிவர்சிட்டியும். யூபிஎம்ல இருக்கு, யூபிஎம்ல இருந்தாலும் வந்து நேரடியா வந்து அவங்க இலக்கியங்களை நேரா இந்த அளவுக்கு படிக்கிறது வந்து கொஞ்சம் குறைவா தான் இருக்கு. அந்த வகையில பாத்தீங்கன்னாக்கா அதுவும் சிறப்பா சொல்ல போகணும்னாக்கா பண்டிகைக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இடைநிலை பள்ளி ஆசிரியர்களா போக போறது வந்து உருவாக்கி அனுப்புறதே வந்து நாட்டுக்கு வந்து உச்சியில இருந்து தான். இந்த தமிழ் துறையில வந்து எப்படி என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா முதல் டாக்டர் செல்வஜோதி வந்து நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்து கொண்டிருந்தார். அவ்வளவு விஷயங்களும் வந்து அந்த தமிழ் சார்ந்த அவ்வளவு விஷயங்களும் வந்து நம்மளோட தமிழ் டிபார்ட்மெண்டோட தமிழ் துறை மன்னிக்கணும் தமிழ் பிரிவுக்கும் வந்து பொருந்தும். என்னென்னலாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா நம்மளும் வந்து மொழிபெயர்ப்பு பற்றி அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றோம். இந்த தமிழ் மொழி பாடம் எடுத்தாங்கன்னாக்கா வெறும் ஆசிரியர்களாக தான் போக முடியுமான்னு பார்த்தா அப்படியும் சொல்ல முடியாது. நம்ம என்ன பண்றோம்னா ஓப்பன் செட்னு சொல்றதுனால அவங்க வந்து ஆசிரியர்களா போகலாம். ஆசிரியர்களா போக விருப்பப்படாதவங்க இதர பிற துறைகளுக்கும் அவங்க போக முடியும். அதற்காக நம்ம எப்படி அவங்களை தயார்படுத்துறோம்னு பாத்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு இந்த ப்ராசஸ்க்குள்ளேயே வந்து நிறைய தகவல்கள் வந்து இப்ப டிரான்ஸ்லேஷன் இருக்கு. அதே போல மற்ற துறைகளுக்கும் இப்ப குவார்த்தாவானான்னு சொல்றோம், ஜேர்னலிசம் துறைக்கு போறதுக்கு என்னென்ன பேப்பர் வேணும், அல்லது ஐடி பேஸ் பண்ற விஷயங்களுக்கு வந்து என்னென்ன மாதிரி வேணும், இந்த அனிமேஷன் சொல்றோம் அப்படின்னு சொல்றது கூட சில கூறுகளை வந்து நம்மளோட பாடப்பகுதிகளோட இணைச்சு அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். இது வந்து நம்ம தமிழ் துறையை பொறுத்தது. இந்த தமிழ் துறைக்கு வருவதில் இன்னொரு முக்கியமான விஷயம் அம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து ஸ்காலர்ஷிப்பும் கொடுக்குறாங்க. நீங்க வந்து பிடிபிடிஎன் வந்து எல்லாருக்கும் தெரியும். இன்றைய காலத்துல வந்து நீங்க வந்து படிக்கணும்னு சொன்னாக்கா உங்களுக்கு பிடிபிடிஎன் வந்து பெரும்பாலான மாணவர்கள் வந்து அந்த பிடிபிடிஎன் வச்சுதான் படிக்கிறாங்க. ஆனா இங்க தமிழ் துறையில உப்சியில தமிழ் துறைக்கு வந்து சிறப்பாக சீன மொழிக்கும் தமிழ் மொழிக்கும் வந்து யூசாய் ஃபவுண்டேஷன் வந்து என்ன பண்றாங்கன்னு சொன்னாக்கா ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுக்குறாங்க. இது வரைக்கும் வந்து நிறைய பேர் அந்த ஸ்காலர்ஷிப் வந்து ஒவ்வொரு ஆண்டும் பாத்தீங்கன்னாக்கா 5 முதல் 8 பேர் வரைக்கும் அந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்குது. இந்த ஸ்காலர்ஷிப்பும் வந்து பாத்தீங்கன்னாக்கா கொஞ்சமா கொடுக்கல, அவங்க வந்து அவங்க படிச்சு முடிச்சுட்டு போறதுக்குள்ள ஒரு 36,000 வள்ளி அவங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப்பாவே கிடைக்குது இந்த 4 வருஷத்துக்கு. அப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னாக்கா அவங்க வந்து இந்த ஸ்காலர்ஷிப்லயே படிச்சு முடிச்சுட்டு இன்னும் அடுத்த ஃபர்தர் அவங்களோட மாஸ்டர்ஸ் பிஹெச்டி செய்யணும்னா கூட இந்த பணமே வந்து அவங்களுக்கு போதும். ஏன்னா அப்படி கூட நமக்கு வந்து மாணவர்கள் இருக்காங்க.
அதையும் பார்க்கணும். அதே போல ஸ்டூடெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் நாமளும் செய்யறோம். என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா மற்ற நாடுகளுக்கு வந்து நம்ம மாணவர்களை கொண்டு போய் அங்க எப்படிலாம் வந்து பாடங்கள் சொல்லிக் கொடுக்கப்படுறாங்க, எப்படிப்பட்ட சிலபஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம செய்யறோம். ஈவன் இந்த கோவிட் காலகட்டத்தில் கூட நம்ம ஒரு பேட்ச் மாணவர்கள் என்ன பண்ணிருக்கோம்னு சொன்னாக்க ஆன்லைன்லயே வந்து ஸ்டூடெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் செஞ்சிருக்கோம். ஒரு 2 வீக்ஸ்க்கு 2 வீக்ஸ்க்கு வந்து இங்க இருக்கிற நம்ம மாணவர்கள் அங்க போய் படிக்கிற மாதிரியே அங்க இருக்கிற லெக்சரர்ஸ் கூட அவங்க வந்து என்கேஜ் பண்ணியிருப்பாங்க. அதே போல அங்க இருக்கிற மாணவர்களும் நம்ம மாணவர்கள் கூட சேர்ந்து இங்க இருக்கிற சூழ்நிலைகள்லாம் பார்த்துருப்பாங்க. ஸோ இந்த ஸ்டூடெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் எதுக்காக செய்யறோம்னு சொன்னாக்கா பல்வேறு துறைகள்ல வந்து அவங்க வந்து தங்களை வளப்படுத்தி கொள்ளணும், மலேசியா இல்லாம வெளிநாடுகள்ல இருக்கிற நிலைகளும் அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது வந்து நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம். அந்த நிலை வந்து நமக்கு வந்து நம்ம மாணவர்களுக்கு வந்து வெளிநாடுகளில் வேலை செய்யறதுக்கும் வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்மளோட ஒரு 5-6 மாணவர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னு சொன்னாக்கா சிங்கப்பூர்ல ஆசிரியர்களா இருக்காங்க, சிங்கப்பூர் பள்ளிகள்ல வந்து ஆசிரியர்களா இருக்காங்க. அப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னாக்க எந்தெந்த மாதிரியான வேலைகளுக்கெல்லாம் போலாம்னா பெரும் பகுதி நம்ம மாணவர்கள் வந்து ஆசிரியர் துறைக்கு போனாலும் இதர பிற துறைகளுக்கும் வந்து அவங்க வந்து வேலை கிடைத்து போயிருக்காங்க. கிராஜுவேட் எம்ப்ளாயபிலிட்டி பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். நிறைய பேரும் சொல்லியிருந்தீங்க. நம்மளோட இந்த உப்சி கிராஜுவேட் எம்ப்ளாயபிலிட்டி தமிழ் துறையை பொறுத்த வரைக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா 90 விழுக்காட்டுக்கும் மேல இருக்கு. ஒரு சிலருக்கு வந்து இன்னும் போஸ்டிங் போடாதனால அந்த ஃபிகர்ஸ் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். ஆனா நம்மளோட எம்ப்ளாயபிலிட்டி ரேட் வந்து 90 விழுக்காட்டுக்கும் மேல இருக்கு. ஆக நீங்க வந்து உப்சியில, அதாவது டாக்டர் திருநாவுக்கரசு சொல்லியிருந்த போல எந்த பல்கலைக்கழகத்துக்கு போய் படிக்கணும்ன்றது முக்கியமே கிடையாது. ஆனா ஒவ்வொருத்தரும் வந்து அவங்களோட சொந்த இப்ப தனிப்பட்ட இண்டிவிஜுவலை பொறுத்து தான் இருக்கு. அது ரொம்ப மாணவர்கள் இன்னைக்கு இருக்கிற முதல் கால எடுத்து யூனிவர்சிட்டியில வைக்கும் போதே நீங்க வந்து உங்களுக்குள்ள சில விஷயங்களை வந்து செட் பண்ணிடணும். அதாவது இதை நான் செய்ய போறேன், நான் வந்து கண்டிப்பா பேச்சுலர் டிகிரி முடிச்சுட்டு மாஸ்டர் செஞ்சுட்டு பிஹெச்டி செஞ்சுட்டு அப்படின்ற ஒரு செட் பண்ணீங்கன்னா தான் உங்களை நீங்களே வந்து நகர்த்தி கொண்டு போவீர்கள். இங்க வந்து நிறைய பெற்றோர்களும் இங்க கலந்து கொண்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது. என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு இருக்கிற நிலையை வைத்து கொண்டு மாணவர்களுக்கு வந்து வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற அந்த கவலையை நீங்க விட்டுறணும். நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஒரு 3 ஆண்டுகள் 4 ஆண்டுகள் வந்து அவங்க வந்து பல்கலைக்கழகங்கள்ல படிக்க போறாங்க. அதுக்கு பிறகு இந்த நாடு எப்படி இருக்க போகுது அல்லது அந்த நேரத்துல வந்து என்னென்னலாம் தேவைப்படும் அப்படின்றத ஒரு ஃபியூச்சரா கொஞ்சம் சிந்திச்சு பார்த்து அந்த நேரத்துக்கு தேவைப்படுறது என்னவோ அதை வந்து உங்க பிள்ளைகளுக்கு வந்து வலியுறுத்துங்க. ஆனா எந்த காரணத்தை கொண்டும் நீங்க வந்து வற்புறுத்தாதீங்க இதை தான் நீங்க படிக்கணும்னு. சில மாணவர்கள் வந்து ரொம்ப சிறப்பான புள்ளிகள் எடுத்திருப்பாங்க, ஆனா அவங்க நினைக்கிற கோர்ஸ் வந்து படிக்க விட மாட்டாங்க பெற்றோர்கள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இன்றைக்கும் கூட நிலவை கொண்டுதான் இருக்கின்றது. தயவு செய்து மாணவர்களுக்கு எதுல விருப்பம் இருக்கோ அந்த பாடங்கள்ல வந்து அவங்களை விட்டீங்கன்னு சொன்னாக்கா அவங்க தன்னை நல்லா மிகவும் நல்லா உயர்த்தி கொள்ள முடியும். அதோட நம்ம நிப்பாட்டுறேன். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னாக்கா அடுத்த கேள்வி பதில் அங்கம். ஏன்னா எங்களுக்கு என்னெல்லாம் தெரியும்னு சொல்றதுக்கான இந்த விஷயம் கிடையாது, இந்த அரங்கு கிடையாது. உங்களுக்கு என்னெல்லாம் தேவைன்றதை கொடுக்கறதுக்கு தான் நாங்க இங்க வந்திருக்கோம். ஆக உங்களுக்கு என்ன தேவைன்னு தெரிஞ்சு கொண்டு அதுக்கு ஏத்த மாதிரியான தகவல்களை அடுத்து நம்ம வழங்க போகின்றோம். நன்றி சதீஷ், வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். தேங்க்யூ டாக்டர் ஏலா, தேங்க்யூ டாக்டர் ஏலா. ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா வந்துட்டு உப்சில வந்துட்டு டீச்சிங் சார்ந்து இருக்கிற லைன் மட்டும் இல்ல, மித்த லைன் ஆஃப் எஜுகேஷனும் இருக்கு. அதுலயும் வந்துட்டு நீங்க வந்துட்டு படிச்சுட்டு இண்டஸ்ட்ரிக்கு வந்துட்டு நீங்க வந்துட்டு போகலாம். தேங்க்யூ ஏலா, தேங்க்யூ வெரி மச். ஸோ நம்ம இப்ப எல்லா லெக்சரர்ஸையும் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்துட்டு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன். ஐ அண்டர்ஸ்டாண்ட் வந்து மணி இப்போ வந்துட்டு ஒரு 9:50 ஆயிருச்சு, ஒரு 9:45 முடிக்கலாம்னு நினைச்சோம். அப்கோர்ஸ் முக்கியமான விஷயம் என்னன்னா வந்துட்டு இங்க வந்துட்டு லெக்சரர்ஸ் வந்துட்டு அடிஷனல் டைம் எடுத்து வந்துட்டு உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஐ திங்க் ரிசீவிங் எண்ட்ல இருக்கிற நானும் உட்பட பார்க்கும்போது வந்துட்டு இது வந்துட்டு ஆக்சுவலி பெனிஃபிட் தான், அடிஷனல் இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கிடைக்கிறது. ஸோ இன்னொரு 15-20 மினிட்ஸ் வந்துட்டு ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு ஸ்டே இன் டச், செஷன்ல இருங்க. கேள்விகள் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் இப்ப நீங்க அன்மியூட் பண்ணிட்டு நீங்க கேள்விகள் கேட்கலாம். இங்க நிறைய வந்து சேட் பாக்ஸ்ல கேள்விகள் இருக்கு, நானும் கொஞ்சம் டேக் நோட் பண்ணேன். அந்த கேள்விகளும் வந்துட்டு நான் வந்துட்டு இங்க இருக்கிற லெக்சரர்ஸ் கிட்ட வந்துட்டு நான் வந்துட்டு ஹைலைட் பண்ணுவேன். பட் ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு ஃபர்ஸ்ட் சான்ஸ் வந்துட்டு உங்ககிட்ட டைரக்டா வந்து நான் தரேன். யாரெல்லாம் வந்துட்டு அன்மியூட் பண்ணிட்டு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ இல்லாட்டி அந்த ரைஸ் ஹேண்ட் இது இருக்குல்ல, மேபி நீங்க ரைஸ் ஹேண்ட் பண்ணிட்டு நீங்க உங்களோட கேள்விகளை வந்துட்டு இங்க இருக்கிற லெக்சரர்ஸ் கிட்ட வந்துட்டு கேட்கலாம். ஓகே, ஐ திங்க் வி ஹேவ் டெஸ்ஸா இன்பன் வந்துட்டு ரைஸ் ஹேண்ட் பண்ணிருக்கிறாரு. மேபி டெஸ்ஸா இன்பன் கேள்விகள் அன்மியூட் பண்ணிட்டு உங்க கேள்வி நீங்க கேட்கலாம். வணக்கம் டாக்டர். நிறைய டாக்டர் இருக்காங்க, ஜெனரலா கேளுங்க.
student, I get 2.08 in my STPM. Okay. Which course can I get and which university can I get? அதுதான் எனக்கு இப்போ குழப்பமா இருக்கு. ஓகே. ஏன்னா என்னோட பாயிண்ட் வந்து 2.08 தான். ஓகே. தேங்க்யூ. ஓகே, நன்றியா. நன்றி டெசா என்பன். ஆக்சுவலி வந்துட்டு இங்க நிறைய மாணவர்கள் இருக்காங்க, நிறைய பேர்த்தோட கேள்வியும் இது. ஸோ ஐ ஓப்பன் த கொஸ்டின் டு த ஃப்ளோர். இங்க இருக்கிற லெக்சரர்ஸ் இங்க இருக்கிறாங்க. ஸோ அவரோட கேள்வி என்னன்னா வந்து 2.08 நான் எங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்துட்டு அவர் கேட்டிருக்கிறாரு. எனி டேக்கர்ஸ் ஃபார் த கொஸ்டின்? இங்க கலையும் இருக்கிறாரு, கலைவாணன். ஸோ கலை, இஃப் யூ வாண்ட் டு டேக் த கொஸ்டின் ஆல்சோ பை ஆல் மீன்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு கேள்வி எடுக்கலாம். சரி, அனைவருக்கும் வணக்கம். என் பேர் கலைவாணன். பார்ட் ஆஃப் திஸ் IPTA மை ஃபர்ஸ்ட் சாய்ஸ் டீம். ஸோ தெசா, நீங்க முதல்ல வந்து உங்களுடைய இதே கேள்வி நிறைய பேர் கேட்க போறீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த பேண்ட் கிடைச்சிருக்கு, இந்த பாயிண்டர் கிடைச்சிருக்கு, இந்த காஸ்ட் கிடைக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு இருக்கான்னு. ஸோ ஒரேடே எல்லாத்துக்கும் சேர்த்து நான் பதில் சொல்றதுக்கு இங்க கடமைப்பட்டுள்ளேன். முதலாவதாக நீங்க வந்து செக் பண்ணி பார்க்கணும். அதாவது முதல்ல நீங்க ஷாரட் ஹாஸ் பாகி சத்யா ப்ரோக்ராம் என்னன்னு சொல்லிட்டு நீங்க போய் செக் பண்ணி பார்க்கணும், படிக்கணும் முதல். அதற்கு பிறகு வந்து உங்களுடைய மெரிட் எவ்வளவுன்னு சொல்லி நீங்க வந்து டிட்டர்மின் பண்ணணும். அது எப்படி டிட்டர்மின் பண்ணுறதுனா, உங்களுடைய CGPA 4 டைம்ஸ் 90 உங்களுக்கு ஒரு மார்க் கிடைக்கும். அதை வந்து நீங்க உங்களுடைய கொக்கோ மார்க்ஸோட பிளஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மெரிட் மார்க் கிடைக்கும். அது உங்களுக்கு கால்குலேட் பண்ண தெரியலன்னா UP ஆன்லைன்ல போயிட்டு கால்குலேட். ஸோ அந்த கால்குலேட்டர் மெரிட்ல வந்து நீங்க போயிட்டு உங்களுடைய CGPA போட்டீங்கன்னா, அந்த ரிக்வயர்மெண்ட்ஸ்லாம் போட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த மெரிட் மார்க் கிடைச்சிரும். ஸோ இந்த மெரிட் மார்க் பேஸ் பண்ணி தான் யூனிவர்சிட்டியோட இன்டேக் ப்ராசஸ் இருக்கு. ஸோ யூ ஹேவ் டு கம்பேர் யோர் மெரிட் மார்க் வித் புராத்தா மெரிட் untuk sesuatu khusus. அது எங்க கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா, UP ஆன்லைன் 9 ஆகஸ்ட் கமாஸ் கணிக்கு திறக்கும் பொழுது அங்க ட்ரெண்ட் penawaran dan permohonan வந்து அங்க உங்களோட டேஷ்போர்ட்ல வரும். ஓகே, அந்த டேஷ்போர்ட்ல வரும் பொழுது நீங்க போயிட்டு அதுல வந்து எத்தனை லெட்ஸ் சே இப்போ ப்ரோக்ராம் pengajian உப்சி வச்சுக்கோங்க. உப்சியில் ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் சூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச கோர்சஸ் நீங்க வந்து பார்க்கலாம். ஸோ பார்க்கும் பொழுது அந்த இடத்துல வந்து புறத்த மெரிட்க்கும் உங்களுக்கும் வந்து ரொம்ப கிட்ட இருந்துச்சுன்னா, லெட்ஸ் சே உங்களுடைய மெரிட் வந்து வச்சுக்கோங்க ஒரு 70 இருக்கு. ஸோ அங்க வந்து புறத்த மெரிட் வந்து ஒரு 65 கேட்டிருக்காங்கன்னா அங்க அப்ளை பண்ணும்பொழுது உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. பட் நீங்க 70 வச்சிருக்கீங்க, பட் ஒரு காஸ்ட்ல வந்து புறத்த மெரிட் 95 கேட்கறாங்க. எஸ்பெஷலி லைக் யூனிவர்சிட்டி மலாயால வந்து அக்கௌண்டன்சிலாம் பார்த்தீங்கன்னா 99 மார்க்ஸ் கேட்குறாங்க. ஸோ அதுக்கு அப்ளை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய அந்த வாய்ப்புகள் வந்து குறைவாக இருக்கும். ஸோ அதனால வந்து இந்த மெரிட் மார்க் பேஸ் பண்ணி நம்ம வந்து அப்ளிகேஷன் போட வேண்டும். ஸோ எல்லாத்துக்கும் இப்போ தெசாக்கு மட்டும் கிடையாது, இது வந்து லைக் கூட ஒரு சேட் பாக்ஸில் வந்து 2.92 pen 5 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாத்துக்கும் ஒரு ஆன்சர் என்னன்னா, உங்களுடைய மெரிட் பேஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ உங்களுக்கு தெசா நீங்கள் வந்து முதல்ல உங்களுடைய அப்ளிகேஷன் ப்ராசஸில் போயிட்டு நீங்கள் உங்களுடைய மெரிட் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டு தென் அங்கே கொடுக்கப்பட்டுள்ள புறாத்தா மெரிட் எவ்வளோன்னு சொல்லிட்டு நீங்கள் டிட்டர்மின் பண்ணிட்டு தென் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேவா? அந்த தகவல் வேணும்னா அந்த புறாத்தா மெரிட் வந்து எங்க நான் இப்போ செக் பண்ணுறேன். ஓகேயா, நீங்க என்ன செய்யுங்க, எங்களுக்கு வந்து எங்களை தொடர்பு கொள்ளுங்க. அப்புறமேல எங்களுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம். நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஒரு எக்ஸல் ஃபார்மேட் வச்சிருக்கோம். நம்ம அந்த மெரிட்லாம் வந்து நம்ம அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அதை வந்து நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ண தயாராக இருக்கோம். பட் 9th ஆகஸ்ட்லேருந்து UP ஆன்லைனில் நீங்கள் செக் பண்ணலாம். ஓகே, தேங்க்ஸ். Can I add on with Tessa? இன்பன்னா தெசா அவ பேரு. ஆமா, தெசா. பேர் அது வெள்ளக்காரன் பேரு மாதிரி இருக்குது, தெசா இன்பன். இல்ல, அவரோட பேர் அதுல நினைக்கிறேன். I think it's the nickname. Yeah. No, what don't worry so much about whether you are getting or not university. Just submit your application. அதான் முக்கியம். And try to go to university that, you know, like if we are talking about UM, strictly it says 3.00 3.00. So no point of you applying. You see, try to go to a newer university. Maybe University Malaysia Sabah, University Malaysia Sarawak, you know, and the Mar University Ponaka, I think you will still stand a chance to be admitted, because our idea is go get into public university lah, University Awam. That should be the priority, because I don't know whether in terms of affordability, whether can pay or not if you go to private university. But don't give up hope, just submit. It doesn't matter. Just submit. கிடைக்குதோ இல்லையோ அது வந்து ரெண்டாவது கேள்வி. But submit your application. That's more important.
Yeah, and don't be selective also with the courses. Just get anything, do. Okay, you are not in the position of bargaining. You can't bargain at this point. Yeah, எது கிடைக்குதோ ஏதாவது எடுத்து செஞ்சு படிச்சுட்டு அதுல இருந்து எப்படி முன்னுக்கு வர்றது பார்க்கணும். That's the only thing that I can tell. Okay. Thank you டாக்டர். ஒரு சின்ன விஷயம் டாக்டர் திருவுக்கர் சொன்னது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க வந்து கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க. ஏன்னு பார்த்தா சில பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னாக்கா தங்களே ஐயோ குறைவான நம்ம பாயிண்ட் இருக்குன்னு அவங்களா நினைச்சுக்கிட்டு அப்ளிகேஷன் போட மாட்டாங்க. அப்ளிகேஷன் தயவு செஞ்சு போடுங்க. இப்ப நானே வந்து என்னோட அனுபவத்துல இந்த 10 ஆண்டு அனுபவத்துல பார்த்துருக்கேன். நாம வந்து யூனிவர்சிட்டியோட ஷராட்லாம் பார்ப்போம், அதே போல ஷரார் ஹாஸ் பார்ப்போம். எல்லாத்தையும் பார்த்து முடிச்ச பிறகு நம்மளுக்கு உள்ள வர ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நம்ம திரும்பவும் கேட்போம், உங்களோட பாயிண்ட் என்னென்ன எடுத்தீங்க எல்லாம் எடுத்தீங்க பாத்தீங்கன்னாக்கா சில நேரங்கள் வந்து நம்மளுக்கே ஷாக்கிங்கா இருக்கும். அதாவது நம்ம யூனிவர்சிட்டி சொல்ற அந்த தகுதி பாட்டை விட ஒரு சிலர் வந்து எப்படியாவது தப்பிச்சு வந்திருப்பாங்க. அது அவங்களோட லக்கா என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ அவங்க வந்து 2.7 கேட்டிருப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னாக்கா 2.5 வந்து யூனிவர்சிட்டிக்கு வந்திருப்பாங்க. ஸோ தயவு செஞ்சு அதை வந்து நீங்களாவே நினைச்சுக்கிட்டு அப்ளிகேஷன் போடாம மட்டும் இருந்துடாதீங்க. கண்டிப்பா தயவு செஞ்சு போடுங்க. அதுதான் என்னோட வேண்டுகோள். நல்ல ஒரு பாயிண்ட் இல்ல. அடுத்தது வந்துட்டு ஒரு கேள்வி இங்க இருக்கு. டாக்டர் கார்த்திகேஸ் சதீஷ் ஒரு தேச என்பனுக்கு அவர் 2.0 சம்திங் சொன்னார் இல்லையா? மற்றவங்க சொன்னதையும் வந்து கடைபிடிக்கிட்டோம். இன்னொரு சேனல் கூட இருக்கு. லெட்ஸே அவர் வந்து ஸ்போர்ட்ஸ்ல ஆக்டிவ், அவருக்கு ஸ்பெஷல் குவாலிஃபிகேஷன் இருக்குது ஸ்போர்ட்ஸு, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அவங்க அந்த ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டுக்கெலாம் அப்ளை பண்ணிங்களா அங்கே வந்து பாயிண்ட் குறைவாக இருந்தாலும் அவரோட இன்வால்வ்மெண்ட்டுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ லைக் தேட்டர், அந்த தாரியான், ட்ராமா, இந்த மாதிரி கோர்சஸ்லாம் வந்து மியூசிக், இவர் ஏதாவது ஒரு நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிப்பார், நல்லா பாடுவார், அப்படிலாம் இருந்துச்சுன்னா அதுதான் வந்து அவருக்கு அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன், அதர் தென் அகாடமிக் குவாலிஃபிகேஷன். இந்த மாதிரி கோர்சஸ் வந்து அவருக்கு ஈஸியாக கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதையும் அவர் ட்ரை பண்ணலாம். ஓகே, நன்றி டாக்டர். ஆக்சுவலி உப்சிஓடியே வந்துட்டு இங்க கேள்விகள் வந்து வந்துகிட்டு இருக்கு. நான் கேட்டுறேன் இதை. ஐ திங்க் இங்க வந்துட்டு ரீசெண்ட் பண்ணிருக்கிறீங்க. அடுத்தது உங்ககிட்ட வரேன். புகழ் கேட்டிருக்கிறீங்க. ஹாய் சார், ஹாய் சார் இளங்குமரன் சார், பிஃபோர் அப்ளைங் டீச்சிங் வி மஸ்ட் லயா ஃபார் மெட்சி. அது கேள்வியா கேட்டிருக்காங்க. Unfortunately, not Laya Metsi means is that possible to be teacher? நான் ரெண்டு கேள்வியும் கேட்டுறேன். மேபி டாக்டர் கார்த்திகேஸ் அண்ட் டாக்டர் இலா வந்துட்டு இதை டச் பேஸ் பண்ணலாம். அடுத்த கேள்வி வந்துட்டு ரெஞ்சிடா கேட்டிருக்கிறாங்க. சார், I got 2.92 point in STPM and I got Band 5 MOET, but I failed in Metsi exam by UPSI. Can I get another chance to sit for that exam to enter UPSI? டாக்டர் கார்த்திகேஸ், டாக்டர் இலா, இது வந்துட்டு நீங்க இந்த கேள்விகளுக்கு வந்துட்டு பதில் கொடுக்கலாம். சாரி சனியா, இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க. சரண்யா ஹரிகிருஷ்ணன். I get CGPA STPM 2.58, Bahasa Tamil I get A- in STPM. After that I get Bahasa Tamil A in SPM, and Sastra I get A also. So this requirement can help to get UPSI. I submit also sir my interview video அப்படினு கேட்டிருக்காங்க. So maybe together. Okay, perfect. Thanks Kalai. Thank you. Okay, thanks sir. இப்போ வந்து மெட்சி அப்படின்றது நான் முதல்ல சொல்றப்ப மெட்சி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மெட்சி கிளியர் பண்ணலை, மெட்சி கிடைக்கல அப்படின்னா வந்து எந்த யூனிவர்சிட்டியிலும் வந்து டீச்சிங்க்கான சான்சஸ் இல்லை. ஸோ அது மெட்சிக்கு வந்து நம்ம எந்த வகையிலையும் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கான சான்சஸ் அங்கே இல்லை. அப்படி மெட்சி கிடைக்கல, மெட்சி ஃபெயில் அப்படின்னா யூ ப்ளீஸ் ட்ரை இந்த செகண்ட் இன்டேக். அதுதான் வந்து அடுத்த சேனல். உங்களுக்கு செகண்ட் இன்டேக்கில் ட்ரை பண்ணுங்கள். அதில் வந்து உங்களுக்கு பாசிபிள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து ரெண்டாவது கேள்வி என்ன சொன்னீங்க? மெட்சி தானே? மெட்சி இல்லைங்க சார். அடுத்த கேள்வி வந்துட்டு ஐ திங்க் can I get another chance to see the exam? கேள்வி வந்து அந்த ஏற்கனவே வந்து அவங்க வந்து வீடியோ அனுப்பியிருக்காங்க நமக்கு. அதாவது அவங்க அப்ளிகேஷன் போட்டாங்க அப்படின்னா என்ன, எல்லா ஷேராட்டும் வந்து அவங்க ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க. அவங்க அப்ளிகேஷன் போட்டாங்க, வீடியோ வந்து அனுப்பியிருக்காங்கன்னு சொன்னாக்க நீங்க வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணணுமா. என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னாக்க இப்பதான் வந்து நம்ம அந்த ஷார்ட் அந்த இன்டர்வியூ செஷன், அதுதான் நான் வந்து உங்களுக்கு வந்து இன்டர்வியூ வைப்பேன். ஏன்னா அவங்க வீடியோ அனுப்பியிருக்கும் போது இப்போ வந்து இன்டர்வியூ டைரக்டா கூப்பிட முடியாது. அவங்க வீடியோ அனுப்பிட்டாங்க, எல்லாமே அப்ளிகேஷன் போட்டாங்கன்னா அவங்க செய்ய வேண்டியதெல்லாம் சரியா செஞ்சுட்டாங்க. இப்ப அடுத்த கட்ட நடவடிக்கை நம்ம என்ன பண்ணுவோம்னாக்க இங்க வந்து அதை தப்பீஸ் பண்ணி அப்படி அவங்க வந்து வெற்றி பெற்றிருந்தாங்கன்னு சொன்னாக்க அவங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அவங்க வந்து செலக்ட் பண்ணியிருப்போம். ஸோ உங்களோட வேலை, அந்த ரெண்டாவது கேள்விக்கான அந்த உங்களோட வேலை வந்து நீங்க கரெக்டா முடிச்சிட்டீங்க. நீங்க நல்லா பாத்துங்க. ஏன்னா நான் இன்னைக்குதான் உங்களுக்கு கடைசி நாள், இன்னும் 10 மணி 10 ஆயிருச்சுப்பாங்க. ஸோ நீங்க அனுப்பிட்டீங்கன்னு சொன்னாக்க வெரி குட்.
அந்த ஷேர்லாம் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் உங்களுக்கான கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. வாழ்த்துக்கள். தேங்க்யூ டாக்டர் ஈலா, தேங்க்யூ டாக்டர் கார்த்திகேஸ். சினி திரு வந்துட்டு ரைஸ் பண்ணியிருக்கீங்க. எஸ் சினி திரு, கோ ஹெட். ஓகே, வணக்கம் டாக்டர் இலாங் அண்ட் டாக்டர் கார்த்திகேசு. ஸோ இது வந்து டீச்சிங் ப்ரொஃபஷன்ஸ் ஒட்டியான கேள்வி. ஏன்னா பெரும்பான்மை மாணவர்கள் வந்துட்டு தான் டீச்சர் ஆகணும்னு சொல்லிட்டு உப்சிக்கு எழுதி போடக்கூடிய மனநிலை இருக்கு. அதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த ட்ரெண்டு. பட் என்னன்னா வந்துட்டு இப்போ கிளியர் கட்டா அரசாங்கம் வந்துட்டு அந்த விண்ணப்பத்தை வந்து ஆஃபர் கொடுக்கும் போதே சொல்லிடுறாங்க தியேடா ஜமீனான் பக்கர்ஜான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை ஒட்டி வந்து டாக்டர் கார்த்திகேசு ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தாரு முதல் கட்டமாவே. ஆனால் சில மாணவர்கள் வந்து இப்போதான் வந்திருக்கக்கூடிய காலகட்டம் வந்திருக்குவாங்க. ஸோ டீச்சிங் வந்துட்டு நான் டீச்சராக தான் ஆகணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு வந்து இன்று ஐபிஜியில் போகக்கூடிய மாணவர்களுக்கு மட்டும்தான் அரசாங்கத்தில் வந்து நிரந்தரமான வேலை இருந்து இப்போ வரைக்கும் இருக்கு. ஆனால் இடைநிலை பள்ளிக்கு படிக்கக்கூடிய, அதாவது டிகிரி இப்போ டிகிரிக்கானில் வந்துட்டு ஃபர்தரா உப்சியா அல்லது யூயூஎம் போன்ற யூனிவர்சிட்டியில் படித்தா கூட வேலை நிரந்தரம் இல்லைன்ற ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. ஏன்னா ஓப்பன் சிஸ்டம். இது ஒட்டி உங்களுடைய கருத்து என்ன? அவங்க இந்த கமாஸ்கினி ப்ராசஸில் இதை மறுசீலனை செய்யலாமா? ஏன்னா 9ஆம் மாதம் அவங்களுக்கு கமாஸ்கினி வரும், 8ஆம் மாதத்துல. அப்போ எந்த மாதிரி அணுகுமுறை செய்யலாம்? எப்படி அவங்க வந்து இதுக்கான மேற்கொண்டு எஃபர்ட் எடுக்கணும்? ஏன்னா சில பேர் ஆசிரியர் ஆகணும்னு போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. பட் அவங்களுக்கு வந்து இன்னும் 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகளுக்கு வந்த பிறகு என்ன வரும்ன்றதை வந்து பார்த்தாங்களான்னு தெரியல. ஸோ உங்களுடைய அனுபவத்தில் நீங்கள் எப்படி அதை கையாளணும்னு நினைக்கிறீங்க? ஓகே, வணக்கம் திரு. இது வந்து எப்பொழுதும் இருக்கிற ஒரு சூழ்நிலை தான் இது. ஐபிஜியில் படித்தா மட்டும்தான் வந்து இன்னைக்கு வந்து போஸ்டிங் வந்து வழங்கப்படுது. அது வந்து ஸ்காலர் 2ஆக உள்ளது. அண்ட் தென் யூனிவர்சிட்டியில் படிக்கிறவங்களுக்கு வந்து ஸ்காலர் மனுங்க தியேடா ஜமீனான் கர்ஜா, அது வந்து இன்னைக்கு ஆஃபர் லெட்டர்லேயே வந்து அது இணைச்சு தான் வந்து அந்த ஆஃபர் லெட்டரே கொடுக்குறாங்க. அதுக்கெல்லாம் நம்ம ஏற்றுக்கொண்டு தான் வந்து படிக்கிறதுக்கே வரோம். அதனால வந்து அது 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 வந்து ஒரு வகையான அக்ரிமெண்ட் தான். நம்ம வந்து ஓகே, நம்ம டிப்ளமோ எஜுகேஷன் படிச்சிட்டோம், பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் படிச்சிட்டோம், அதனால போஸ்டிங் இருக்கும் அப்படின்றது வந்து இதுக்கு மேலே கிடையாது. நீங்கள் படித்து முடிச்சுட்டு சொன்ன மாதிரி நீங்கள் எஸ்பிபிக்கு அப்ளை பண்ணணும். டீச்சிங் ப்ரொஃபஷனில் நுழையிறதுக்கு அப்ளை பண்ணணும். அதில் ஒரு தப்பிசான் இன்டர்வியூ ஒன்று நடக்கும். அதில் கிளியர் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்கூலுக்கு வந்து போஸ்டிங் போக முடியும். இப்போ உள்ள சூழ்நிலையில் ராஃப்லி 1 இயர் ப்ளஸ் ஆகுது. சிலர் வந்து போஸ்டிங் போகிறதுக்கு வந்து 1 இயர், சில சமயம் வந்து 2-3 வருடம் கூட ஆயிடுது. இது வந்து இன்னைக்கு ஒரு பெரிய நெருக்கடியான சூழ்நிலையை தான் இருக்குது. இப்போ வந்து நம்ம பெரும்பாலான டீச்சிங் படித்தாலும் அவங்களுக்கு வந்து எடட் வேல்யூவாக நிறைய கோர்சஸ் வந்து சொல்லி தராங்க. லைக் ட்ரான்ஸ்லேஷன், பொனுலேஷன், கிரியேட்டிவ், இந்த மாதிரி அவங்க மற்ற ஃபீல்டையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான சான்சஸை வந்து எல்லா யூனிவர்சிட்டியும் வந்து இந்த எம்ப்ளாயபிலிட்டிக்காக வந்து மற்ற எடட் வேல்யூ மாதிரி அதையும் வந்து இன்க்ளூட் பண்ணி சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதில் வந்து மாணவர்கள் இணைஞ்சி போகிறதுக்கான சூழ்நிலையை இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு. இந்த டீச்சிங்கில் தான் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து வேறு வழி இல்லை, கண்டிப்பாக டீச்சிங் இந்த கோர்ஸ் தான் அப்ளை பண்ணணும். சில கோர்சஸ் லைக் இங்கிலீஷ், மேத்தமெட்டிக், சயின்ஸு, பாசம் லாயு, செஜாரா, இந்த மாதிரி கோர்சஸ்க்கு வந்து இன்னைக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரமாக போஸ்டிங் வந்து கிடைச்சிருது. சர்டன் கோர்சஸ் வந்து ரொம்ப நாள் எடுக்கக்கூடிய காலகட்டம் ஆகுது. ஸோ மாணவர்கள் பொறுமை காத்துக்கிட்டு தான் இருக்கணும். சிலர் வந்து இந்த படித்து முடிச்சுட்டு இந்த எஸ்பிபியில் அப்ளை பண்ணுறப்பையும் வந்து தவறான அப்ளிகேஷன் போட்டுடுறாங்க. அவங்க கோர்ஸ் பேரையே மாற்றிடுறாங்க. அது வந்து டெக்னிக்கல் ஏரை தான். ஆனால் அந்த டெக்னிக்கல் ஏரை வந்து அவங்களோட 1 வருஷத்தை வந்து கொன்னுருது. அவங்க வந்து ரொம்ப நாள் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலையெல்லாம் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. இது வந்து கரண்ட் சினாரியோ. ஸோ இதை கருத்தில் வச்சுக்கிட்டு தான் மாணவர்கள் செயல்படணும். இது தமிழ் கோர்ஸ் அப்படின்னு கிடையாது, எல்லா யூனிவர்சிட்டிலையும் எல்லா கோர்ஸுக்கும் இருக்கிற சிச்சுவேஷன். தேங்க்யூ டாக்டர் கார்த்திகேசு. ஐ திங்க் இங்க இன்னொரு பேர் வந்து கை தூக்கி இருக்கிறாங்க. மேபி அடுத்த கேள்வி வைஷ்ணவி தேவராஜ், அன்மியூட் பண்ணிட்டு உங்களோட கேள்வி கேட்கலாம். வணக்கம் சார். நான் I'm from Kuantan, Bachelor's of Business Administration, major in Logistics and Supply Chain apply பண்ணிருக்கேன். I want to know what are the job opportunities in the course. ஏன்னா இந்த course UUM and University Technical ரெண்டு யூனிவர்சிட்டியில தான் இருக்கு. So can you enlighten me on the job opportunities in this course? ஓகே, நன்றி வைஷ்ணவி. மேபி கேள்வி வந்துட்டு டாக்டர் மதி, மேபி டாக்டர் திருநாக்கரசு,
மித்த விரிவுரையாளர்கள் வந்துட்டு கூட வந்துட்டு கேள்விக்கு வந்துட்டு பதில் கொடுக்கலாம். வணக்கம். லாஜிஸ்டிக், பிபிஏ லாஜிஸ்டிக் அண்ட் சப்ளை செயின் சொன்னீங்க. யூஎம்ல சப்ளை செயின் சொல்ல மாட்டாங்க, பிபிஏ லாஜிஸ்டிக் அப்படின்னு வரும். உங்க கேள்வி என்னன்னா இதோட எம்ப்ளாய்மெண்ட் ப்ராஸ்பெக்ட்ஸ் எப்படி, அதை பத்தியா? எஸ், இந்த துறையில வேலை வாய்ப்புகள் எப்படி? ஓகே மதி, ஆக்சுவலி எனக்கும் அந்த கேள்வி இருந்துச்சு. ஏன்னா பிசினஸ் மேனேஜ்மெண்ட் அட்மின் இருக்கு, என்டர்பிரினர்ஷிப் இருக்கு. நீங்க சொல்லிருந்தீங்க சில கோர்ஸ் வந்து 2U2I கோர்சஸ் இவங்க படிச்சு முடிச்சிட்டாங்க. ஆக்சுவலி பெரும்பாலும் இருக்கிற மாணவர்களுக்கு ஒரு கேள்வி இது. ஸோ இப்போ பிசினஸ் மேனேஜ்மெண்ட், பிசினஸ் அட்மின் படிச்சுட்டு என்ன கெரியருக்கு அவங்க போகலாம், எங்க போயிட்டு அவங்க வேலை செய்யலாம்? ஓகே பிஸ்னஸ் ஓகே லாஜிஸ்டிக் சொல்லும் போது இப்போ யூஎம் நீங்க படிச்சீங்கன்னா இப்போ லாஜிஸ்டிக் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன். சிஐஎல்டின்னு ஒன்று சொல்லுவாங்க, சார்ட்டர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் லாஜிஸ்டிக் அண்ட் டிரான்ஸ்போர்ட் ஒன்று இருக்கும். நீங்கள் முடிக்கும் போது அது எல்லாரும் கிடைக்கணும் இல்லை, அது வந்து கொஞ்சம் எஃபர்ட் போட்டு எடுக்கணும். நான் வெளிப்படையாக சில விஷயங்கள் சொல்கிறேன். நம்ம இந்திய மாணவர்கள் சம்டைம்ஸ் அது போய் எடுக்க மாட்டாங்க. ஓகே, ஏன்னா அது எப்படின்னா நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்டிங் படிச்சீங்கன்னா, நீங்கள் இப்போ யூஎம்ல அக்கௌண்டிங் படித்தா கூட நீங்கள் வந்து படிக்கும் போதே ஏசிசிஎல்ல செய்யலாம். நீங்கள் முடிச்சுட்டு உங்களுக்கு அக்கௌண்டிங் டிகிரி இருக்கும், ஏசிசிஏவும் இருக்கும். இல்லைன்னா அதுலேருந்து எக்ஸாம்டட் வர வாங்குவீங்க சம்டைம்ஸ், அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி இதில் வந்து நீங்கள் படிச்சுட்டு சிஐஎல்டி கூட வாங்கலாம், சார்ட்டர்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் லாஜிஸ்டிக். ஸோ இது வந்து ரொம்ப லாஜிஸ்டிக் கம்பெனிக்கு நீங்கள் போனீங்கன்னா வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இப்போ யூஎம் ஸ்பெசிஃபிக்காக எடுத்தீங்கன்னா யூஎம் வந்து பிகேடி லாஜிஸ்டிக் இந்த பெரிய பெரிய கம்பெனிங்கெலாம் இருக்குது. ஸோ இது கூடலாம் சில கனெக்ஷன்லாம் வச்சுருக்காங்க. ஸோ வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா லாஜிஸ்டிக் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து எப்பொழுதும் வந்து அது வந்து இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஓகே, ஸோ அப்போ நீங்கள் மேனேஜ்மெண்ட் லாஜிஸ்டிக், குறிப்பிட்டு லாஜிஸ்டிக் போகலாம். மேனேஜ்மெண்ட் போயிட்டீங்கன்னா நீங்கள் போயிட்டு லாஜிஸ்டிக்னா சில பேர் நினைப்பாங்க லாஜிஸ்டிக்கா லோரி ஓட்டணும், அப்பெல்லாம் என்ன அந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டிருக்காங்க. நானும் யோசிச்சுட்டேன், யூனிவர்சிட்டியில் படிச்சு லோரி ஓட்டுறன்னு எப்படின்னா அவங்களோட இது இந்த லாஜிஸ்டிக்னா லோரி கம்பெனியில் வேலை செய்வாங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் சொன்னேன் அப்படி இல்லையா, இது ஒரு இதில் எனக்கு இந்த கேள்வி வந்துச்சு. அப்போ வந்து அது வந்து சில நேரங்கள் நம்ம வந்து அவங்களோட அறியாமையை கூட எடுக்கலாம். ஏன்னா அந்த லாஜிஸ்டிக்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும் அவங்க. ஓகே, ஸோ அது வந்து நீங்கள் ஷிப்பிங், அதாவது வந்து டொமஸ்டிக் ஷிப்பிங்லேருந்து இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் வரைக்கும் நீங்கள் எல்லா கம்பெனிகளிலும் வேலை செய்யலாம். லாஜிஸ்டிக்னு ஒன்று இல்லாத ஒரு கம்பெனி இருக்காது. லாஜிஸ்டிக் கம்பெனியாக இருந்துச்சுன்னா அங்கே ஸ்கோப் நிறையா இருக்கும். இப்போ சதீஷ் இருக்காரு, கண்டிப்பாக அவர் இதில் கூட லாஜிஸ்டிக் இருக்கும், இல்லாமல் இருக்காது கம்பெனி. அது ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட்டாக இயங்கும் கண்டிப்பாக. ஓகே, ஸோ அது வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கு. அப்புறம் இது அப்போ நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. நான் ஸ்பெசிஃபிக்காக வந்து எத்தனை பெர்சன்டேஜ் இருக்கு எம்ப்ளாய்மெண்ட் அதை பற்றி நான் சொல்ல விரும்பல. ஏன்னா நம்மளோட நோக்கம் வந்து இங்கே வந்து யூனிவர்சிட்டிக்கு போகணும். டாக்டர் திருநாவுக்கரசர் சொன்னாரு, யூனிவர்சிட்டிக்கு போகணும், அதான் நம்மளோட நோக்கமாக இருக்கணும். ஓகே, அங்க போயிட்டு நீங்க வந்து அந்த கோர்ஸ் தான் படிக்கணும்னு இருக்கு. அது நேரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா மற்ற விஷயங்கள் கத்துக்குவீங்க. ஓகே, அங்கதான் உங்களோட ரெண்டு விதமான அனுபவங்கள் கிடைக்கும். ஒன்று படிப்பு அனுபவம், மற்ற அனுபவம் கிடைக்கும். நீங்க சம்டைம்ஸ் இந்த ஐடி ஸ்டூடெண்ட் கூட சேர்ந்தா கூட அவங்க கூட சில ஐடி சாஃப்ட்வேர் அந்த நாலேஜ் எல்லாம் கூட வரும். ஸோ அதை நீங்க எடுத்துட்டு போகலாம். ஸோ இப்போ லாஜிஸ்டிக்னு போயிட்டீங்கன்னா வேலை வாய்ப்புக்கு குறிப்பிட்டு நான் சொல்லணும்னா அதை பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்லை. என்ன ஒண்ணு சில நேரத்தில் கேட்பாங்க இந்த மாதிரி கேள்விகள் கூட உங்களுக்கு இப்ப நான் சொல்லும் போது கண்டிப்பா மைண்ட்ல ஓடும். எனக்கு தெரியும், நான் வேலை படித்து முடிஞ்ச 1 மாசத்துல எனக்கு வேலை கிடைக்குமா அப்படிலாம் கேட்பாங்க. சில பேர் 6 மாசத்துல வேலை கிடைக்குமா, 1 வருஷத்துல வேலை கிடைக்குமா, கிடைக்கும். இதுக்கு நான் ஆன்சர் பண்ணோன்னே இன்னொரு கேள்வி இருக்கும். நான் எல்லாத்தையும் பதில் சொல்லிடுறேன், ஏன்னா இது வந்து என்னோட அனுபவத்துல 6 மாசத்துல எனக்கு லாஜிஸ்டிக் கம்பெனில வேலை கிடைக்குமா கேட்பாங்க. சில நேரங்கள்ல வந்து irrelevant to relevant போனோம். சம்டைம் ரெலவன்ட்ல இருந்து irrelevant போயிடுவாங்க சில பேர். ஆனா இந்த எண்ட் சக்சஸ் பண்ணுவாங்க. இது சதீஷ் கரெக்டா சொல்லலாம், அதை பார்த்துருப்பாரு இண்டஸ்ட்ரியில இருக்கும்போது. ரெலவன்ட் படிச்சுட்டு irrelevant வேலைக்கு போவாங்க, ஆனா மறுபடியும் ரெலவன்ட் ஆவாங்க. ஸோ அதனால நீங்க வந்து அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. ஓகே, இதுக்கு நான் ஒரு ஷூரிட்டி கொடுக்க முடியும். அப்புறம் சதீஷ் சாரோட கொஸ்டின் என்னன்னா என்ன டிஃபரன்ஸ், அப்புறம் இந்த பிபிஏ இருக்கு ப்ராஸ்பெக்ட் வந்து எப்படி அப்படின்னு. இப்போ நீங்க பிபிஏ அந்த மாதிரிலாம் பாத்தீங்கன்னா பிபிஏ என்டர்பிரினர்ஷிப் ரொம்ப ஜெனரலான கோர்ஸ்னு சொல்லலாம், குறிப்பிட்ட ஸ்பெசிபிக் பிசினஸ் கோர்சஸும் இருக்கும். இப்போ நான் சம்டைம்ஸ் வந்து என்னன்னா அலுமினாய் கூட எல்லாம் கனெக்ட் பண்ணுவோம். ஸோ அவங்களோட ப்ராஸ்பெக்ட் பார்த்தீங்கன்னா பல ஸ்கோப்ல இருப்பாங்க.
நம்ம நினைப்போம் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் படிச்சா பிசினஸ் மேனேஜ்மெண்ட் எக்ஸிகூட்டிவ் வேலை செய்வாங்கன்னு. அங்க பார்த்தா ஏதாச்சும் ஒரு வித்தியாசமான ஒரு தலைப்புள்ள வேலை செய்வாங்க. பிசினஸ் டெவலப்மெண்ட் எக்ஸிகூட்டிவ், அதுக்குள்ள பாத்தீங்கன்னா பிசினஸ் கஸ்டமர் டெவலப்மெண்ட் எக்ஸிகூட்டிவ், அந்த மாதிரி நிறைய ஸ்கோப்ல போவாங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா பிசினஸ்ல சில நேரம் என்ன செய்வாங்க, பிசினஸ் படிப்பாங்க, ஆனா பார்த்தாங்கன்னா அவங்க வந்து மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த ஸ்கோப் பிரிஞ்சு போயிடும். ஏன்னா பிசினஸ் சொல்லும் போது ஃபைனான்ஸ், ஹெச்ஆர், மார்க்கெட்டிங் இந்த மாதிரி போவாங்க. ஃபைனான்ஸ் போகும்போது ரொம்ப ஃபைனான்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஹெச்ஆர், மார்க்கெட்டிங் இந்த மாதிரிலாம் போகும்போது அவங்க வந்து இந்த மாதிரி ப்ரோக்ராம் கண்டிப்பாக போகலாம். நான் என்ன ஒரு டெம்ப்ளேட் ஷேர் பண்ணேன், அதில் வந்து அந்த ப்ராஸ்பெக்ட் ஆஃப் கிரிஜாயாலாம் இருக்கும். ஓகே, ஸோ டாக்டர் திருலாம் சொன்னார் நினைக்கிறேன், எப்படி நம்ம கேரி பண்ணிட்டு போறோம் நம்மள, அது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னாரு. அது ஒரு முக்கியமான கருத்து. ஆக்சுவலி யூனிவர்சிட்டி போறது வந்து குதிரை கும்பான விஷயம் ஆகிடுச்சு இப்ப நம்மளுக்கு. ஆமா, ஆக்சுவலி ஒரு நல்ல பாயிண்ட். ஸோ ஜெனரலா நம்ம என்ன பேசிட்டு இருக்கோமோ அந்த பாஸ்போர்ட் நம்ம முதல்ல போய் எடுத்துடணும். முதல்ல யூனிவர்சிட்டிக்கு வந்துட்டு போற வழிமுறையை வந்துட்டு தேடி முதல்ல காலடி எடுத்து வச்சிடணும். அந்த கோர்சஸ் முதல்ல போயிட்டு அடைஞ்சிடணும். அதுக்கப்புறம் தான் வந்து டெவலப் பண்ணணும். ஆக்சுவலி உங்களுக்கு தெரியாது இல்லை டாக்டர் மதி, நிறைய ஆய்வு செஞ்சிருக்கிறாங்க. மலேசியால வந்துட்டு இப்ப பாத்தீங்கன்னா வந்துட்டு வேலை வாய்ப்புன்னு வரும்போது பெரும்பாலும் வேலை வாய்ப்பு, ஐ மீன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக் வெளியாக்கின டாட்டால 70% வந்துட்டு டிபெட் சார்ந்து இருக்கிற வேலை வாய்ப்பு தான் வருது. பட் யூனிவர்சிட்டியோட அவுட்புட் வந்து பாத்தீங்கன்னா 70% வந்துட்டு யூனிவர்சிட்டியில ஆவாம், டிப்ளமா, டிபெட் சார்ந்து இருக்கிறதுல வந்துட்டு 20-30% மட்டும் தான். ஸோ ஒரு பெரிய மிஸ்மேட்ச் அங்க இருக்கு. ஸோ ஒன் பாயிண்ட் நீங்க வந்துட்டு என்னோட பெரிய டேக்அவே என்னன்னா, நீங்க எந்த கோர்ஸ் போயிட்டு செஞ்சாலும் இப்ப பாத்தீங்கன்னா நிறைய கோர்சஸ் இருக்கு. டாக்டர் யூஎம்ல இருந்து இன்னொரு டாக்டர் கூட வந்துட்டு ஹைலைட் பண்ணியிருந்தாங்க. அவ்வளவு டிஃப்ரெண்ட் கோர்சஸ் வந்துட்டு இங்க இருக்கு, எவ்வளவு கோர்சஸ் இருக்கு. பட் நீங்க போய் படிக்கும் போது அடிஷனலா உங்களை அப்ஸ்கில் பண்ணிக்கிட்டீங்கன்னா, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் டிஜிட்டல் ஸ்கில்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இல்ல மித்த நிறைய சர்டிபிகேஷன் ஆஃபர் பண்றது இருக்கவே செய்யுது வந்துட்டு இன்டர்நெட்ல போய் பாத்தீங்கன்னா ஃப்ரீயா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்களை அப்ஸ்கில் பண்ணும்போது நீங்க வரும்போது வந்து நிறைய இடத்துக்கு போற ஒரு சூழ்நிலை வந்துட்டு உருவாகுதா? ஆமாவா இல்லையா டாக்டர் மதி? ஆமா, என்னன்னா என்னோட பர்சனல் அனுபவங்கள் நான் வந்து குறிப்பிட்டு நான் இங்க வந்து சொல்லணும்னு நான் விரும்பல. ஆனா இப்ப வந்து ஒரு சூழ்நிலை தள்ளப்பட்டுட்டேன், சொல்லிதான் ஆகணும். நான் ஏன் ரெலவன்ல இருந்து இரலவன் போயிட்டு திருப்பி ரெலவனுக்கு வருவீங்க, இல்லைன்னா இரலவனா இருப்பீங்க. ஆனா இந்த அண்ட் சக்சஸ் ரேட் ரொம்ப முக்கியம். இப்ப நீங்க என்ன எடுத்துட்டாலும், நான் யூஎம்ல படிச்ச ஆளுதான், டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட் படிச்சேன் அது முடிஞ்சு எம்பிஏ செஞ்சேன். ஓகே, அப்புறம் என்னோட பிஹெச்டி பார்த்தீங்கன்னா ஐசிடி அடாப்ஷன் செஞ்சேன். அது ஐசிடி மேனேஜ், அது கொஞ்சம் சோசியல் இதுக்கு தான் போகும், பியோர் இது இல்லை. ஆனாலும் நான் வந்து பர்சனலா என்னோட கெப்பாசிட்டியில் டாக்டர் திரு சொன்ன மாதிரி, டாக்டர் செல்வஜோதி சொன்னாரு நினைக்கிறேன், பர்சனல் கெப்பாசிட்டியில் என்னோட படிக்கிற காலத்துல நான் வந்து எடிஷனலா படிப்பேன். சில பேர் வெடைப்பாங்க, என்ன உனக்கு ஒரு வேலை இல்லையா, இதை விட்டு அதை படிச்சுக்கிட்டு இருக்குன்னு. ஆனா படிச்சனால அது நான் படிச்சு முடிஞ்சு கூட என்னால வந்து ஒரு ப்ரொஃபஷனல் டெக்னாலஜிஸ் ஆக முடிஞ்சு. ஆனா நான் பிசினஸ் படிச்சேன், டிஎஸ்ன்னு சொல்லுவாங்க, ப்ரொஃபஷனல் டெக்னாலஜிஸ். அது டெக்னாலஜி படிச்சவங்க மட்டும் தான் இருக்க முடியும். நான் டெக்னாலஜியை படிக்கல. டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட் தான், பியூர் டெக்னாலஜி இல்லை, ஆப்ரேஷன். ஸோ அதனால நீங்க அதுக்கும் ரெடி ஆகணும். ஆனா என்னோட குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இங்க நீங்க எப்பொழுதுமே வந்து யூனிவர்சிட்டிக்கு போடுறதுக்கான வழிமுறைகளை எங்க லுப்ஸ் ஹோல் இருக்குன்னு பார்க்கணும். என்ன கேட்டீங்களா 2.08 தான் போட முடியும்னு, இப்ப அந்த லுப்ஸ் ஹோல் தேடணும். எந்த யூனிவர்சிட்டி 2.0 இந்த ப்ரோக்ராம் விடுவாங்க அப்படி நீங்க பார்த்து பூந்துட்டீங்கன்னா, ஸோ அங்க இருந்து நீங்க போகலாம். நீங்க அங்க போயிட்டு அந்த ப்ரோக்ராம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருந்தா அங்க கூட லெக்சர் ஆகலாம். இந்த வாய்ப்புகள் கூட இருக்கு. ஓகே, சாரி, வணக்கம். சாரி டாக்டர் திரு ஹியர். ஓகே, டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கேள்வி வந்துட்டு let me introduce myself. என் பேர் திருநாவுக்கரசு லோகநாதன். So currently I'm working in Ministry of Works under government as administrative and diplomatic officer. In Malayல வந்து pegawai tadbir dan diplomatikன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நிறைய இந்தியர்களுக்கு தெரியாது. இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கலெக்டருக்கு படிப்பாங்க, ஐஏஎஸ்ன்னு சொல்லுவாங்க. ஐஏஎஸ் பரிச்சை, ஐபிஎஸ்ன்னு சொல்லிட்டு நிறையா இருக்கும். அங்கே உள்ள இதெல்லாம் நிறைய தெரிஞ்சு வச்சிருப்போம். பட் இங்கே உள்ளது லோக்கலாக தெரிஞ்சு வச்சிருக்க மாட்டீங்க. எதுக்காக நான் இதை ஹைலைட் பண்ணுறேன்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் உங்களோட கேள்வி என்னன்னா, படிச்சு முடிச்சு என்ன வேலைக்கு போகலான்னு கேட்குறீங்க இல்லையா? படிச்சு முடிச்சு முக்கியமான ஒரு வேலை வந்துட்டு அரசாங்கத்துறையில் இருக்கு. அரசாங்கத்துறையில் வேலை செய்யணும்னா நீங்கள் ஐபிடிஏல எந்த டிகிரி எடுத்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அது குறிப்பாக வந்துட்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் டிப்ளமேட்டிக் ஆஃபீஸர். இது வந்து வெளியூருக்குலாம் போனீங்கன்னா அம்பாசிடர்ஸ் சொல்லுவாங்க. ஈவன் டாக்டர் திரு வந்துட்டு அவருடைய அலுமினாயில் ஒருத்தர் வந்துட்டு ரைட் நவ் அம்பாசிடர்ஸ் இன் தைலாண்ட்ல காட்டியிருந்தாரு. ஸோ இது போன்ற துறைகளுக்கு போகிறதுக்கு நீங்கள் வந்து கவர்மெண்ட்ல அப்ளை பண்ணணும்னா நீங்கள் ஐபிடிஏல படிச்சிருக்கணும். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ், தி கால் எல்ஹெச்டிஎன், கஸ்டம், இமிகிரேஷன்ஸ், ஈவன் போலீஸ், இது எதுவாக நீங்கள் இருந்தாலும்
கவர்மெண்ட் கீழே வந்து 200 பொசிஷன்ஸ் இருக்கு வந்து நம்ம வேலைக்கு அப்ளை பண்றது அண்டு சுருவாஞ்சையா பிரிக்கிக் மத்தான் ஆவாம். ஸோ அதுக்கு வழியில் நீங்கள் வரணும்னா உங்களுக்கு பேசிக் டிகிரி இருக்கணும். டசன்ட் மேட்டர் நீங்கள் எந்த டிகிரியில் படித்தாலும் பரவாயில்ல, எந்த ஐபிடிஏல படித்தாலும் பரவாயில்ல. ஸோ மேக் ஷூர் யூ காட் அ வெரி குட் ரிசல்ட். உங்கள் சிஜிபிஏன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது படித்து முடிக்கும் போது 3 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கணும். ஸோ டோன்ட் வரி அபவுட் தி ஜாப்ஸ் ப்ரொஸ்பெக்ட். ஈவன் ஐ மை செல்ஃப் ஐம் யூஎம் ஃபிசிக்ஸ் கிராஜுவேட்ஸ், பட் ரைட் நவ் ஐம் இன் மேனேஜ்மெண்ட். ஸோ மேக் யூஸ் பண்ணீங்க. உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு 2 ஆண்டுகளில் மாறலாம், 3 ஆண்டுகளில் மாறலாம், ஈவன் 5 ஆண்டுகளில் மாறும். ஸ்டடீஸ் என்ன சொல்லுதுன்னா எவ்ரி 7 இயர்ஸ் வந்து உங்களோட பாத்வே மாறும் அப்படின்ட்டு. அதுக்கு நல்ல உதாரணம் வந்து டாக்டர் திருநாவுக்கரசு நிறைய யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு வந்திருக்காரு. ஸோ இங்கே சொல்ல போனால் அவர் தான் உண்மையான ஐபிடிஏ மை ஃபர்ஸ்ட் சாய்ஸோட அம்பாசடர். ஸோ கம் பேக் டு த ரியாலிட்டி. ஈவன் யூ என்னன்னா டிகிரி அண்ட் ஃப்ரம் தேர் யூ கேன் கோ இன் டு எனி ஃபீல்ட். அதுக்கு வந்து சில குவாலிஃபிகேஷன் தேவைப்படும், அதை நீங்கள் அப்போ இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அண்ட் ரொம்ப முக்கியமான கேள்வி, ஐ ஹோப் தட் ரெஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் மைண்டில் வச்சுருந்தீங்கன்னா, கவர்மெண்ட்டுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா make sure you clear with 3 pointed and above, and doesn't matter which background you're coming from. அதில் வந்து நீங்கள் எழுதி போடுறதுக்கு 200 ஜாப் செட் இருக்கு. அதெல்லாம் நீங்கள் வந்து சுருவஞ்சையா பிரிக்கிங் மாத்தா நாவல் அப்ளை பண்ணுவீங்க. as a team வந்து we are ready to guide you all after that also, don't worry. So thank you for the time. Thank you. தேங்க்யூ சினேதிரு. இங்க வந்துட்டு ரேசன் பண்ணிருக்காரு தீபன் ராஜ், ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. மேபி வி கிவ் ஸ்பேஸ் ஃபார் தீபன். தீபன், உங்க கேள்வி நீங்க கேட்கலாம். வணக்கம் டாக்டர். நான் எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இப்போ வந்து நான் வந்து ஒரு மெட்ரிகுலேஷன் லீவர். இப்போ கரண்ட்லி வந்து நான் யூபி அப்ளிகேஷன் போட்டிருக்கலாம். என்னோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அண்ட் இன்சூரன்ஸ் கோர்ஸ், UUM. ஓகே, இந்த கோர்ஸ் வந்து நான் தேடின வரைக்கும் வந்து வேற UUMல மட்டும் தான் இருக்கலாம். அப்புறம் வந்து வந்து மிஸ்டர் டாக்டர் மதி சார் சொன்ன மாதிரி இந்த கோல்ஃப் கோர்ஸ் தெரியுமா, அந்த கோல்ஃப் கோர்ஸ் சார் சொன்னாரு. அந்த கோர்ஸ் மாதிரி இதுவும் ஒரு ரேர் கோர்ஸ் தான் நினைக்கிறேன். சார் இதுல வந்து ஏதாச்சும் நீங்க கைட் பண்ணுமோ, இல்லாட்டி உங்களோட ஒப்பீனியன் இருக்கா சார் இந்த கோர்ஸ் பத்தி, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அண்ட் இன்சூரன்ஸ்? வணக்கம். என்ன கோர்ஸ் சொன்னீங்க, கிளியரா விளங்கல. என்ன ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அண்ட் இன்சூரன்ஸ்? ஓ, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அண்ட் இன்சூரன்ஸா? ஆமா சார். அந்த கோர்ஸ் வந்து ஒரு ஃபைனான்ஸ் ரிலேட்டட் கோர்சஸ். நீங்க அந்த கோர்ஸ் பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல அந்த கோர்ஸ் பேர் என்ன சொல்லுவாங்கன்னா எக்சுரியல் சயின்ஸ் சொல்லுவாங்க. எக்சுரியல் சயின்ஸ் இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி கோஆப்ரேட் அந்த கோர்ஸ் வந்து நீங்கள் இன்சூரன்ஸ் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் படிப்பீங்க. ஆனால் அதில் வந்து அவங்க ஸ்பெசிஃபிக்காக வந்து இன்சூரன்ஸ்ன்னு அதை பற்றி படிப்பாங்க. அதுக்கு நீங்கள் இன்சூரன்ஸ் செய்கிறத பற்றி படிக்க மாட்டீங்க. நீங்கள் தப்பாக முடிச்சுக்காதீங்கல்ல. இன்சூரன்ஸ்ன்னு நம்மளுக்கு வந்து ஒரு இது இருக்கும். இன்சூரன்ஸ்னா வந்து சாரி டு சே, அப்போ இந்த ஒரு கம்பெனி MCIS கிரேட் ஈஸ்டர்ன் பற்றி படிப்போமோ, ஏன்னா இந்த மாதிரி கேள்வி என்கிட்ட கேட்டிருக்காங்க. அப்படி இல்லை, இன்சூரன்ஸ்ன்றது வந்து மணி இன்சூரன்ஸ் இல்லை, அதாவது வந்து ஒரு ஃபைனான்ஸ் ரிலேட்டடாக படிப்பீங்க. ஆனால் வந்து எப்படி ஒரு கம்பெனி இன்சூர் பண்ணுறாங்க, ஸோ அதை பற்றிலாம் நீங்கள் படிப்பீங்க. ஆனால் ரிஸ்க் ரிலேட்டட், ஏன்னா இன்சூரன்ஸ் சொன்னால் ரிஸ்க் தான் வரும். ஆனால் நீங்கள் ஃபோக்கஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதோட மெயின் தமிழில் சொல்கிறதா இருந்தால் அதோட முக்கிய புள்ளி பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸ்குள்ள வருவீங்க. அதனால தான் அது வந்து ஃபைனான்ஸ் ஃபேக்கல்ட்டிக்குள்ள இருக்கும். ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ், ஃபைனான்ஸ் அண்ட் பேங்கிங், அது ஃபைனான்ஸ் ப்ரோக்ராம்குள்ள வர ப்ரோக்ராம் ரிஸ்க் அண்ட் இன்சூரன்ஸ். ஸோ இதோட ப்ராஸ்பெக்ட்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கு. ஏன்னா வந்து ரிஸ்க் ஃபேக்டர்லாம் வந்து எல்லா கம்பெனிலையும் செய்வாங்க. என்ன கூட அவர் சொன்னாரு, காஸ்ட் பெனிஃபிட் அனாலிசிஸ் சொன்னாரு சதீஷ்குமார். அந்த ரிஸ்க் படிக்கிறாங்களோ அவங்க தான் செய்வாங்க பெரும்பாலும். ஸோ அவங்க செஞ்சு இந்த கம்பெனி வந்து ப்ராஜெக்ட் செய்யலாமா இல்லையா, மிஸ்டர் துணி கூட அதை சொல்லுவாரு கண்டிப்பா. ஏன்னா ப்ராஜெக்ட் செய்யறவங்க கண்டிப்பா அதை பத்தி செய்வாங்க. ரிஸ்க் என்னென்ன ரிஸ்க் இருக்குன்னு. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் படிக்கும்போது ஃபைனான்சியல் ரிஸ்க் ரொம்ப படிப்பீங்க. ஸோ அது ப்ராஸ்பெக்ட் கண்டிப்பா இருக்கு, நீங்க அப்ளை பண்ணலாம். அது ரிக்குவயர்மெண்ட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹையா தான் இருக்கும். நீங்க பாத்தீங்களா? சரியா தீபா, நீங்க பாத்தீங்களா அந்த ரிக்குவயர்மெண்ட்ஸ்ல? ஆமா சார். Satish, can I say something? Sure, doctor. Go ahead. See, I just want to, just now there was one question. Vaishnavi, she got a STPM 4 flat, and then she wants to study Bachelor of Business Administration. There's another student also did quite well, and she wanted to study economics. They were looking for opportunity either teaching or lecturing. You see, I think we came to a point there where number one, we have to encourage our children to do masters and PhD and get into lecturing. Don't just confine your scope to just teaching in school. Our proverb says, if you aim on the star, at least you land on the moon. Yeah.
You aim at the star, at least you land on the moon. Aim high, don't aim low. You see, if I want to say is, you see, we came to a point, economics lecturers, Indians in public universities, almost all of them going to retire. We don't have a backup batch, you know, among the Indians that's taking over. So what's happening? Matta races they are really getting into lecturing, but our Indian are not getting into lecturing. So what people like Vaishnavi, 4 flat, such a brilliant student, she should be thinking about doing a bachelor, master's, and PhD instead of looking at a job opportunity in this, you know. So go high. You know, don't limit yourself to just bachelor degree. Try to do a master's, do a PhD. You know, we have an opportunity, go abroad and study, because that's where your worldview will be completely different, you know. ஒரு வருஷம் நீங்க போய் வெளிநாட்டுல படிக்கிறது, the exposure that you receive, it's going to be a life changing, you know. Yeah, and there are a lot of opportunities available, and probably our Indians, they don't really know the opportunities. Of course, in terms of finance, we are very much constrained, you know, like Faculty of Languages and Linguistics in UM. If you do a German language, okay, German language, you can also get another degree from a German university, 3+2 program. Yeah. So you do that. Go and do that. You see, these are the very rare opportunities that you don't get. Take chance and use it and go and do it. Yeah. So that's absolutely, Doctor. Absolutely. I think very good point, because again, QMIC pathina vandu kadanda decade vandu one thing that, you know, we push through the IPTA My First Choice program is to increase the number of masters, doctor by education in the community. So very valid point, Doctor. One thing that, you know, student need to also look at is eppadi vandu the continuous learning vandu அவங்க வந்து எம்பார்க் பண்ணலான்ற ஒரு விஷயத்தை வந்து கண்டிப்பா வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு பார்த்தாகணும். அது டாக்டர் திரு, ஆக்சுவலி வைல் யூ ஆன் தி லைன், நிறைய கேள்விகள் வந்து உங்களை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா வந்துட்டு பவித்ரா வந்துட்டு ஆக்சுவலி கேட்டிருக்காங்க வந்துட்டு, சார் வாட் அபவுட் ப்ராஸ்பெக்ட் இன் இஸ்லாமிக் பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ். ஆக்சுவலி எனக்கும் அந்த கேள்வி இருந்துச்சு. நீங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு இப்போ ஃபேக்கல்டி ஆஃப் உங்க ஃபேக்கல்டி கீழே வந்துட்டு அக்கௌண்டிங், அக்கௌண்டன்சி, பிசினஸ் அட்மின் இதெல்லாமே இருக்கு, இந்த கோர்சஸ்லாம் இருக்கு. பட் சில ஆய்வு லைக் வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரமோட ஆய்வு என்னன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒன் ஆஃப் த டிக்ரீசிங் டிமாண்ட்ல வந்துட்டு அக்கௌண்டிங் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள். பட் அட் த சேம் டைம் சில ரிப்போர்ட் என்ன செய்து வந்துட்டு சொல்றாங்கன்னா வந்துட்டு அந்த இன்ஃபியூஷன் ஆஃப் அந்த டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அங்க இருக்கும் போது வந்துட்டு அவங்களோட கேப்பபிலிட்டி, அவங்களோட எம்ப்ளாயபிலிட்டி வந்து ஏறுதுன்னு. ஸோ ஹவு மச் சார், கொஸ்டின் நம்பர் 1 இஸ் அந்த ஃபின்டெக் இதை சார்ந்து இருக்கிற விஷயத்தை வந்து எவ்வளவு வந்து இன்ஃபியூஸ் பண்றீங்க இப்ப இருக்கிற கோர்சஸ்ல, உங்களோட ஃபேக்கல்டில இருக்கிற கோர்சஸ்ல. நம்பர் 2, இந்த இஸ்லாமிக் பேங்கிங், இஸ்லாமிக் பேங்கிங் ஃபைனான்ஸ் வந்துட்டு எவ்வளவு வந்துட்டு ஹைலைட் பண்றீங்க? பிகாஸ் நம்ம பார்க்கும்போது வந்து நம்ம நாட்டோட அடுத்தடுத்த கட்டம் பிளான்ல வந்து ஷேர் ப்ராஸ்பெரிட்டி விஷன் பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த கீ ஏரியா, ஃபோக்கஸ் ஏரியா வந்துட்டு இந்த இஸ்லாமிக் ஃபின்டெக், இஸ்லாமிக் பேங்கிங்ன்ற ஒரு விஷயம். மேபி டாக்டர் திரு கேன் ஆட் ஆன் தட். Okay, actually, just to tell you my background, my bachelor degree, master's, PhD, everything I did in economics. But I'm not based at the Faculty of Economics right now. I'm based at Faculty of Arts and Social Sciences. See, I think Dr. Madhivanan will be in a better position to explain about that. Yeah, அவர் வந்து purely in you know, in the business faculty. I think he'll be able to mention about that lah. Yeah, but I think there's one question one student asked about international relations and strategic studies in UM. Yeah, so I think that is a fantastic course, very competitive to get in. She has actually put law first choice. I think law faculty in 2 different universities for first and second. I think UM international relations and strategic studies on the 4th choice போட்டிருக்காங்க. It's a very good program. Just wait and see until the offer comes, because அந்த first 1 2 3 கிடைக்கல போல, இன்டர்வியூக்கு கூப்பிடல. So 4வது most likely she will get, yeah, most likely she will get the 3.34, but it's very very competitive. One thing I can tell you, because and the program la, it's one of the best program in UM la, in my faculty especially. Yeah, international relations and strategic studies. Yeah. Okay, thank you, Doctor. Dr. Madhi, anything to add on this? வணக்கம் சார். உங்களோட கேள்வி வந்து இந்த இஸ்லாமிக் ப்ரோக்ராம் அந்த ரிலேட்டட் பண்ணி இருக்கு, இதோட ப்ராஸ்பெக்ட்ஸ் இதெல்லாம் நீங்க கேட்டீங்க சார். ரைட்டா சார்?
ஆமா ஆமா. ஓகே, இப்போ யூஎம் எடுத்துக்கிட்டிங்கன்னா யூஎம்ல வந்து ஐபிஎஸ்னு ஒன்று ஃபேக்கல்ட்டி இருக்கு, இஸ்லாமிக் பேங்கிங் ஸ்கூல் சொல்லுவாங்க, ஸ்கோலா இஸ்லாமிக் பிஸ்னஸ் ஸ்கூல், சாரி ஐபிஎஸ். ஸோ அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் இருங்க சார். ஏன்னா நீங்க மித்தை பத்தி சொல்லியிருந்தீங்க, ஒரு மித் கூட இருக்கு, அதாவது இஸ்லாமிக் பேங்கிங் வந்து நம்ம படிக்க முடியாது, நம்ம இந்து இதை வந்து படிக்கலாமா அப்படின்னு, இது இஸ்லாமிக் சார்ந்து இருக்கிற விஷயம் இருக்குமான்னு கூட ஒரு மித் இருக்கு சில மாணவர்கள் கிட்ட இருந்து. மேபி அதையும் நீங்க வந்துட்டு டிபங்க் பண்ணலாம். ஓகே சார். சதீஷ், மேபி டாக்டர் மதி தேர்ட் வரைக்கும் ஒன்று சொல்கிறேன். அப்போ நீங்கள் சதீஷ் நீங்கள் சொன்னனால சொல்கிறேன். எனக்கு ஒரு 3 நாளுக்கு முன்னுக்கு ஒருத்தர் கால் பண்ணிட்டு அவங்களுக்கு வந்துட்டு டிப்ளமா இந்த ஃபுட் டெக்னாலஜி கிடச்சிருந்துச்சு. ஸோ அவருக்கு யாரோ அவுட் சைடில் மக்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபுட் டெக்னாலஜி படித்தா அவனுக்கு வேலை இல்லை, நாட்டில் வேலை கிடைக்காது, அதெல்லாம் மலாய்க்காரன் தான் கிடைக்கும், ஏன்னா சாப்பாடுனா ஆளானா மலாய்க்காரன் தான் இருப்பான் அப்படின்னு ஒரு தப்பான தகவலை கொடுத்து அவங்க வந்து அப்படி ஒரு ஈஸியாக எனக்கு இத்தனைக்கும் வந்து ஒரு படிச்ச ஒரு பட்டதாரி அவரும் அதை கேட்டுக்கிட்டு என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாரு. ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்ட பிறகு அவங்களுக்கு புரியுது, ஆளாளுக்கும் இஸ்லாமுக்கும் ஃபுட்டுக்கும் மலாய்க்காரனுக்கும் நிறைய சம்பந்தமே இல்லை. டாக்டர் மதி நீங்க சொல்லுங்க கண்டிப்பா. ஓகே, இந்த மாதிரி வேடிக்கையான கேள்விகள்லாம் இருக்கும். அது வந்து நம்மளுக்கு தான் அது வேடிக்கையா இருக்கும். அவங்க கேட்கும் போது நம்ம அதை வந்து ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா சில நேரங்கள் வந்து கண்டிப்பா நான் அதுக்கு பதில் சொல்லுவேன். இப்ப வந்து அந்த பெர்பெங்கான் இஸ்லாம், இப்ப வந்து யூஎம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 ப்ரோக்ராம்ஸ் தான் இருக்கு, சஜனா முடா Kewangan dan Perbankan Islam dengan Kepujian. அப்புறம் மோமலாட்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் சார், கம்ப்யூட்டர் கச்சேரி பண்ணுது. ஓகே, இப்போ வந்து அந்த pusat pengajian pendidikan Islam இருக்குல்ல சார், Sarjana Muda Kewangan dan Perbankan Islam dengan Kepujian, Sarjana Muda Pentadbiran Muamalat dengan Kepujian. ஓகே, யூஎம்ல ஒரு யூனிக்கான ஒரு இது நடந்திருக்கு. ஏற்கனவே ஒரு சைனீஸ் ஸ்டூடெண்ட் வந்து வந்தாங்க, அவங்க படிச்சாங்க. ஆனா வந்து என்னன்னா, நீங்க அந்த ப்ரோக்ராம் எடுக்க கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன், எடுங்கன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா வந்து எனக்கு வந்து ரொம்ப ஸ்கெப்டிக்கலான ஒரு ஆன்சர் தான் கொடுக்க முடியும் இந்த விஷயத்துல. ஏன்னா வந்து அப்படி நீங்க போனீங்கன்னா ஸ்பெசிஃபிக்கா இஸ்லாமிக்னு போனீங்கன்னா, அங்க போனா நீங்க சில இடங்களை வந்து அரபிக் இந்த மாதிரி லாங்குவேஜ் ப்ராப்ளம்லாம் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அதனால இந்த மாதிரி ப்ரோக்ராம் வந்து நீங்க போகும்போது கொஞ்சம் சேலஞ்சிங் வரும். வேலை வாய்ப்பு விட்டுருங்க, படிக்கும் போது உங்களுக்கு ரொம்ப சேலஞ்சிங் ஆகும், வேலை வாய்ப்பு போகும்போது கொஞ்சம் சேலஞ்சிங் ஆகும். ஓகே, ஏன்னா நம்மளுக்கு ஃபண்டமெண்டல் இருக்காது. ஓகே, ஸோ அது நான் நிறைய சொல்லிடுவேன், அதை பிரச்சனையே இல்லை, எனக்கு சொல்லிடுவேன். ஆனா வந்து நீங்க வந்து இஸ்லாமிக் வந்து போய்கிட்டு இருக்கு, அதை பத்தி நான் படிக்கலாமா, அந்த கேள்விக்கு வந்து எப்படி பதில் சொல்லுவோம்னா, சஜனா மூடாக்க வாங்க, அப்புறம் மற்ற ப்ரோக்ராம் இருக்கும், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், இதெல்லாம் நீங்க வந்து குவாங்கான் இஸ்லாம் இதெல்லாம் எடுப்பாங்க கண்டிப்பா. நீங்க வந்து அதை வந்து அரபிக்ல படிக்க மாட்டாங்க, அதோட ஸ்கோப்பை படிப்பாங்க. ஸோ படிக்கிறதுல தப்பே இல்லை, ஏன்னா வந்து அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம பேங்க்ல வேலை செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து கண்டிப்பா வந்து இந்த நாலேஜ் அவங்களுக்கு கண்டிப்பா இருக்கணும், பேசிக் நாலேஜ். படிக்கிறதுல எந்த ஒரு தப்பும் இல்லை. ஆனா நீங்க வந்தீங்கன்னா சேலஞ்சிங்கா இருக்கும், ஆனா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து ரொம்ப திப்பிசா தான், ரொம்ப குறைவா தான் இருக்கும். இப்ப நான் ஒரு டாட்டாவை கண்டிப்பா செக் பண்ண முடியும், ஆனா கொஞ்சம் லேட் ஆயிரும். நான் செக் பண்ண முடியும், சிஸ்டம் இருக்கு எனக்கு, அந்த கேரியர்ல இருக்கிறதுனால எனக்கு ஒரு சிஸ்டம் இருக்கு, அதில் செக் பண்ண முடியும் நானு. சோ இல்ல, ஐ திங்க் உங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ், சோ கேள்விகள் வந்துட்டு ஆஃப் கோர்ஸ் உங்ககிட்ட வந்து நேரா வந்துட்டு கூட வந்துட்டு ஹைலைட் பண்ணலாம். Satish, let me share on this point. அந்த ஸ்டூடெண்ட் கேட்ட மாதிரி இஸ்லாமிக் ஸ்டடீஸ், இஸ்லாமிக் ஃபைனான்ஸ், இஸ்லாமிக் பேங்கிங், இஸ்லாமிக் ரிலேட்டட் ஹலால் பிஸ்னஸ், இது எல்லாமே வந்து மாணவர்கள் எப்படி பார்க்கணும்னா வந்துட்டு மதம் சார்ந்து நீங்க பாத்துறாதீங்க. அஃப்கோர்ஸ் கோத்தானுக்கு ஈமான் உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஏன்னா சில நேரங்கள்ல வந்து உங்களுக்கு எந்த மாதிரி சேலஞ்சஸ் வரும்னு தெரியாது, அதை போய் படிக்கும் போது. அதைத்தான் லேசா பூசி மருவி மதி வந்துட்டு சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருக்காருன்னு நினைக்கிறேன். பட் லெட் பி வெரி கிளியர், இஸ்லாமிக் ஸ்டடீஸ்ன்ற போது வந்துட்டு நீங்க ஒரு விஷயத்தை படிக்கும் போது அந்த கல்ச்சுரல் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து படிப்பீங்க. அவங்களுடைய அணுகுமுறை எப்படி இருக்கும்னு படிப்பீங்க. அவங்களுடைய என்ன சொல்லுவாங்க, ஹிஜாப் சொல்லுவாங்க, நிறைய கேட்டகரிஸ், நிறைய வார்த்தைகள் இருக்கும். டெக்ஸ்டிங் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு டெக்ஸ்டிங் இருக்கும். இதெல்லாம் எதுக்கு வந்துட்டு இப்போ கொண்டு வந்துட்டு இருக்காங்கன்னா, த வேர்ல்ட் பாப்புலேஷன்ஸ் வந்து நீங்க பாத்தீங்கன்னா பெரும்பான்மை இன்னைக்கு இஸ்லாமிக் பேஸ்ட் கண்ட்ரிஸ் வந்துட்டு டாப் லெவல்ல வந்துகிட்டு இருக்காங்க. குறிப்பாக அரபிக் கண்ட்ரீஸ்ல வந்து லாட் ஆஃப் பிசினஸ் பூமிங்.
ஈவன் கண்ட்ரியோட அரசாங்கத்துடைய திட்டங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா அதிகமான பாலிசிஸ் வந்துட்டு இஸ்லாமிக் ட்ரீவனா இருக்கும். இஸ்லாமிக் ட்ரீவனா இருக்கும் போது இதுல எல்லாமே இஸ்லாமியர்கள் மட்டும்தான் இருக்கணும்னு மிஸ்டர் சிவமணி சொன்ன மாதிரி அப்படின்னு கட்டாயம் கிடையாது. நீங்க அதுக்கு தகுதி உடையவர்களாக இருந்தீங்கன்னா யூ கேன் ஆக்சுவலி பெனிட்ரேட் இன்டு தி பிசினஸ். இதுக்காக நீங்க மதம் மாறி போயிருவீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அது உங்க கேக்குவாத்தனுக்கு ஈமான்னு பொறுத்தா இருக்கு. அதை இங்க நீங்க கொண்டு வராம இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு பெரிய துறை, பெரிய இண்டஸ்ட்ரீஸ், பெரிய முதலீடுகள் இன்வால்வ் பண்ணிக்கிட்டு இருக்கு. பெரிய 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 கம்பெனிஸ் இப்போ வந்து உள்ளுக்கு வந்துட்டு இருக்காங்க. இப்போ ரிதா பேங்க் இருக்கு. இப்போ மலேசியாலே பாத்தீங்கன்னா அனைத்து இஸ்லாமிக் பேங்க்ஸ் வந்து இங்க உள்ளுக்கு வந்துட்டு இருக்காங்க. பல விஷயங்கள்ல வந்து வரும்போது வந்து யூ ஷுட் பி the first to be there and actually embark பண்ணணும். அப்படி பண்ணி தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு கூடுதலா அந்த லாங்குவேஜும் சிறப்பாக இருந்துச்சுன்னா you can penetrate in that market. Even the lot of opportunities are in Dubai and all these things. So இஸ்லாமிக் ரிலேட்டட் ஸ்டடீஸ்னு வரும்போது என்னன்னா அந்த கல்ச்சரல் பெர்ஸ்பெக்டிவோட அவங்க சில விஷயத்த உள்ள கொண்டு வருவாங்க. அது வந்து இந்த மலேசியா வந்துட்டு கொஞ்சம் அட்வான்டேஜஸ். ஏன்னா பெரும்பான்மை இஸ்லாமிக் நம்ம வந்து கொஞ்சம் கன்சர்வேட்டிவான கண்ட்ரியும் கிடையாது, ஒரு லிபரலா இருக்கிறதுனால லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் கமிங் இன். இது வந்து அரசாங்க உள்ளுக்கு சிஸ்டம்ல இருக்கிறதுனால அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல ஐ ஜஸ்ட் வாண்ட் டு லெட் யூ ஆல் நோ. ஸோ இட்ஸ் a lot of opportunities are there in the field. சித்ரு அவர் என்னோட சீனியர், ஸ்கூல் சீனியரு. ஆனா ஒரு உண்மையான விஷயம் அவர் சொன்னனால நான் மறுபடியும் சொல்றேன், படிக்கிறதுல தப்பே இல்லை, நீங்க அப்ளை பண்ணலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா இது எந்த அளவுக்கு உண்மை திருவாண்ண அது வெரிஃபை பண்ணா நீங்க போயிட்டு சுக்குக் இஸ்லாம் ப்ரொஃபசர் பாலா நடிங்க, ஒன் ஆஃப் த டாப் ஆத்தர் இன் மலேசியா, சுக்குக் இஸ்லாம். அவரு தான் ஒரு ரெஃபரல் பாயிண்ட் மலேசியால, நிறைய பேருக்கு தெரியாது. அவரு இந்தியன் ப்ரொஃபசர் பாலா. ஜஸ்ட் டு ஆட், அவர் சொன்னதுபடி மதி சொன்னதுக்கு மேல வந்துட்டு இந்த எக்கனாமிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ரோக்ராம் வந்து மலேசியா இஸ் ஒன் ஆஃப் த மார்க்கெட் லீடர் இன் இஸ்லாமிக் பேங்கிங். அதனாலதான் வந்துட்டு இப்ப அடுத்த அந்த 10 ஆண்டு திட்டத்துல வந்துட்டு இதையும் திருப்பியும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் ஏரியாவை வந்துட்டு அரசாங்கமே வந்துட்டு இதை வச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பா வந்துட்டு இதை சார்ந்து நிறைய வாய்ப்புகள் வந்துட்டு இருக்கு. தாராளமா ஐ திங்க் ஸ்டூடெண்ட்ஸ் போய் படிக்கலாம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் டைம் ஆகிட்டு இருக்கு. இங்க ஒருத்தர் வந்துட்டு கியூல இருக்கிறாங்க, அவங்க கிட்ட வந்து நான் சான்ஸ் கொடுக்குறேன். ஐ திங்க் அஜய் ரொம்ப நேரமா நீங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, ப்ளீஸ் உங்களோட கேள்வி கேளுங்க. மேபி இன்னொரு ஃபியூ மினிட்ஸ்ல வந்துட்டு நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். நிறைய கேள்விகள் இருக்கு, பட் டைம் வந்துட்டு பற்றாக்குறைவா இருக்கிற பட்சத்துல வந்துட்டு இன்னொரு ஃபியூ மினிட்ஸ்ல வந்து முடிச்சுக்கலாம். பட் கேள்வி முதல்ல எடுக்கலாம் அஜய் அண்ட் ரேணுகா கிட்ட. Hello, I just want to ask a question. I'm a SPM leaver and I wanted to study culinary arts, and then my parents don't let me study. They ask me they force me to study IT. I just want to ask like suggestions. What can I do? Okay, Ajay, I think there's 3 things, right? One thing, IPTA my first choice program எப்போதுமே வலியுறுத்துற ஒரு விஷயம் என்னன்னா வந்துட்டு of course your passion. I think that is the most important thing. If you do not have passion, you will not be able to succeed in any of the line. So முதல்ல உங்களுக்கு வந்து பேஷன் வந்துட்டு இந்த culinary-ல இருந்துச்சுன்னா வந்துட்டு of course that's something that you need to pursue. ஏன்னா நீங்க ஐடிக்கு போனீங்கன்னா maybe your personality again may not suit on that. Because so, I already have joined IT in T college. I already failed a few times. So I told my parents that I want to study culinary arts, but they're not still giving a chance to study for it. Ajay, let me share something with you. My own brother, I'm a UM graduate. My brother is one of the top chef in America right now, and he is actually failed in all subjects during his SPM time. So come back to the reality. Achievements வந்து academic-ஆ வருது அப்படின்னு கிடையாது. See, our philosophy here, if you are good in academic, university is your IPTA. If you are good in skill or good in technical, so your pathway will be different. அதுக்கும் நிறைய institutions இருக்கு. So probably because your case is a very unique case, later trying to contact our admin and trying to reach us. Probably I can talk to your parents and we can have a better discussions. கொஞ்சம் open discussion with the parents, yourself and our side. We can sit together and discuss. I can share. My brother right now is a green card holder in America, SPM field, but he's one of the top chef. Under him, the 10 white man is working for him. So imagine the culinary industry is actually preserved. எப்படி பார்ப்பாங்கன்னா அது வந்து ஃபுட் சயின்டிஸ்ட்னு சொல்லுவாங்க. They come out with a new concept, new ideas. It's actually wrongly understood. சமையக்காரன் சொல்லி நம்ம பழகிட்டோம்ல. Yeah, exactly. சமையக்கார வேலைக்கு நீ போற அப்படின்னுவாங்க. பட் ஆக்சுவலி அமெரிக்கன்ஸ் புட் அது வந்து வேற கேட்டகரிஸ்ல. நீ ஒயிட் ஹெட் பாச்சுன்னா அதுக்கு வேற அர்த்தம், பிளாக் ஹெட் பாச்சுன்னா அதுக்கு வேற அர்த்தம். ஸோ அதெல்லாம் வந்து அன்பார்ச்சுனேட் லோக்கல்ஸ்க்கு வந்து புரியல, அவர் எல்டர்லி ஜென்ரேஷன்ஸ்க்கு புரியல. பட் we can assist you, don't worry.
So I think your case is quite rare case. And can I ask Ajay, where you get your diploma from? Ajay, where did you get your diploma from? I went to study in INTI, but then I halfway stopped already because I felt like I went for pre-uni now? first. No, you don't. No diploma, just pre-uni. Oh, pre-uni Yeah. what? You have? What Sorry? What pre-uni you have? it's just a day foundation, doctor. Yeah, foundation. Oh. 1 year foundation in INT No, and because- it continue in IT lah, in INT. Oh. Yeah, but then Halfway I switch. felt I didn't get to go in. So Don't I worry, stopped Ajay. halfway. With your previous SPM results and all these things, we can cover you back in the main the right track kondu varalam. There's a lot of opportunities, but your case is a bit unique. So let's giving a time to other mainstream group. Definitely you can ask our contact and we can assist you. No worries. All right, sure. Thank you. Yeah, Just don't understand why parents don't let the children to go do what they want. அன்பு அதிக பாசம் அவ்வளவுதான். Maybe You're Ajay, not alone. நீங்க மட்டும் இல்ல, நிறைய பேர் வந்துட்டு அந்த கேட்டகரியில இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். But yes, please do contact. Next, very quickly வந்துட்டு இதை முடிச்சிடலாம். Alright, thank you so much. Sure, Ajay. ரேணுகா குமார், உங்களோட கேள்வி நீங்க கேட்கலாம். வணக்கம் சார், நான் ரேணுகா பேசுறேன் சார். நான் எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான் சார். ரெண்டு கேள்வி இருந்துச்சு, அதுல வந்து மதிவானன் சார் வந்து கிளியர் பண்ணிட்டேன் அந்த இஸ்லாமிக் பேங்கிங் பத்தி. ஸோ செகண்ட் கேள்வி வந்து என்கிட்ட இருக்கு வந்து ஆந்த்ரோபாலஜி அண்ட் சோசியாலஜி வந்து இன்னத்தை பத்தி, அண்ட் தென் அந்த பாஸ் படிச்சா வந்து இந்த ஜாப் செக்டருக்கு வந்து போகலாம். ஓகே, நன்றி. அருமையான கேள்வி. நானும் டாக்டர் செல்வஜோதி கூப்பிடணும்னு இருந்தேன். டாக்டர் செல்வஜோதி மேபி கேன் ஆட். முதல்ல பார்க்கும்போது வந்துட்டு என்னென்னமோ விஷயம்லாம் இருக்கு, நியூரோ லிங்குவிஸ்டிக், பல விஷயங்கள் இருக்குதுங்க. சோ மேபி கேன் ஆட் டாக்டர். ஓகே சதீஷ், நினைக்கிறேன் இந்த ஆந்த்ரோபாலஜி வந்து தி பெஸ்ட் பர்சன் வந்து டாக்டர் திரு நினைக்கிறேன். ஆக்சுவலி அவரோட ஃபேக்கல்ட்டியோட. சோ ஐ திங்க் அவருக்கு வழி விடுறேன். லேட்டர் ஆன் மேபி ஐ கேன் ஆட் இட் ஆன். Thank you. So the anthropology and sociology, it's actually the first one when our program is unique. The program is unique in the sense that it combines two different areas. One is anthropology and the other one is sociology. If you see the name that I mentioned just now, Dr. Shanti Tambaya, she is actually an anthropologist, yeah. அவங்க வந்து PhD வந்து மாஸ்டர்ஸ் கேம்பிரிட்ஜ்ல செஞ்சுட்டு PhD வந்து ஹல் யூனிவர்சிட்டி. இஸ் ஆக்சுவலி an anthropologist, yeah. So anthropology is actually more of it's related to the history of human, yeah, the origin of man and things like that lah. They do study also about the how the aboriginal people, orang asli, they relate to the community, they relate to the environment, all that stuff lah. That is more of anthropology. Sociology na lebih kepada hubungan dalam masyarakat lah, either dalam kelompok, community, or within a family and community. That's more of sociology. But என்னன்னா யூனிவர்சிட்டி மலாயால வந்து ரெண்டும் வந்து கம்பைன் பண்ணியிருக்கேன், anthropology and sociology. Whereas in other universities, normally they will just focus on either one of those. Sarjana Muda, sociology, like that. Yeah, but in UM they combine both lah, anthropology and sociology. There's also a very good program. Yeah, it's a good program, anthropology and sociology. But my idea is, I think we came to a point where we should encourage our Indian student to go and pursue masters and PhD lah. Don't ever think of just stopping at a bachelor degree. You see, like why I'm saying this, two of my daughters both also doing masters now, yeah. So just encourage them to go as high as they can, because Indian, they are really, really capable. In spelling bee competition in the US, who gets the first prize is actually Indian. Nobody can beat Indian. For the past 10 years, it has been the first prize has been, obtained by all Indians. Spelling bee in the US, even the whites cannot fight with them. You see, this shows how good they are. So don't ever confine yourself, just bachelor முடிச்சிட்டு போதும் அப்படின்ட்டு. Go over and above that. I think I want to just one thing on Subhashini asked about that Ijazah Sarjana Muda Bahasa Linguistic German in UM and UPM. Maybe Dr. Selvajyoti, I think you need to address that lah. Yeah. Okay, thanks doctor. Okay, actually அவங்களோட கேள்வி வந்து
யூபிஎம்மோட ப்ரோக்ராம் எனக்கு நாட் ஷுவர், பட் ஆனால் யூஎம்மோட பாஸ் ஜெர்மன் அண்ட் லிங்குவிஸ்டிக்ஸ் வந்து மோர் டு ஃப்ரம் அவங்க படிக்கிறது வந்து ஃப்ரம் லிங்குவிஸ்டிக் பெர்ஸ்பெக்டிவ் படிப்பாங்க. அண்ட் அட் த சேம் டைம் அந்த லாங்குவேஜ் ப்ரொஃபஷன்சி சொல்லும் போது ரைட்டிங் ஸ்கில்ஸ், ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் வந்து 2 பேசிக் ஸ்கில்ஸ் வந்து கண்டிப்பாக அவங்க வந்து படிச்சிருப்பாங்க. பட் யூபிஎம்மோட நாங்கள் பார்க்கும்போது சஸ்திரா பாஸ் ஜெர்மன் போட்டுருந்துச்சு. ஸோ அதனால அந்த கோர்ஸ் பற்றி எனக்கு அவ்வளோ சரியா தெரியல. டாக்டர் திருமா சொன்ன மாதிரி எங்களுக்கு டுவல் ப்ரோக்ராமும் இருக்கு. ஆக்சுவலி டுவல் ப்ரோக்ராம் சொல்லும்போது இங்கே 3 வருஷம் முடிச்சுட்டு 2 வருஷம் வந்து பிரான்ஸ்லயோ இல்லை ஜெர்மன்லயோ போய் படிக்கிற வாய்ப்பெல்லாம் இருக்கு. ஸோ இங்கே வந்து அவங்க முடிச்சுட்டு 3 வருஷம் முடிக்கும் போது அவங்க வந்து ஜெர்மன் லாங்குவேஜ்ல வந்து சரளமா பேச எழுதக்கூடிய ஆற்றல் வந்து அவங்க பெற்றிருப்பாங்க. அது ஒண்ணு. ஒரு பாடம் வந்து சஸ்திரா ஜெர்மன் படிக்கிறாங்க இப்போது புது சிலிபஸ்ல. இன்னொன்று வந்து ஜெர்மன் லாங்குவேஜ் டீச்சிங் சப்ஜெக்டும் அவங்க வந்து படிக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து அப்படி ஜெர்மன் டீச்சராக ஆகணும்னா கூட அதுக்கு வந்து இங்கே வந்து வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே நம்ம ஃபேக்கல்ட்டியில் முடிச்சு போனவங்க கூட இப்போ டீச்சராக தான் இருக்காங்க, லாங்குவேஜ் ஜெர்மன் லாங்குவேஜ் டீச்சராக இருக்காங்க ஸ்கூல்ல. அட் த சேம் டைம் வந்து நிறைய ஜெர்மன் கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து அவங்களுடைய இன்கமா இருக்குப்பாங்க, அடிஷனல் இன்கமா இருக்கு. ஸோ அடுத்து வந்து முதல்ல 2-3 கேள்வி நான் சேர்த்தே சொல்லிடுறேன் இன்னைக்கு அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு. முதல்ல டாக்டர் தீரு சொன்ன மாதிரி அந்த இன்டர்நேஷனல் ரிலேஷன் அண்ட் ஸ்ட்ராட்டஜி ஸ்டடிஸ் பற்றி சொல்லியிருந்தாரு. நானும் அந்த ப்ரோக்ராம் முடிச்சவர் தான். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அது ஒன்றும் ரொம்ப வைடான ஒரு ஸ்கோப் இருக்கு. ஆக்சுவலி நம்ம பார்க்கும்போது இப்போ நம்ம யுனெஸ்கோ அந்த மாதிரி அந்த நிறுவனங்களை இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் பார்க்கும்போது அங்கே வந்து நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இப்போ ஏஷியன்ஸ்க்கு, சவுத் ஈஸ்ட் ஏஷியனுக்கு. ஏன்னா நம்மளோட செட்டிங் வந்து ரொம்ப யூனிக்கான ஒரு செட்டிங் பண்ணலாம், மல்டி ரேஷியல் மல்டி கல்ச்சரல் கம்யூனிட்டியை நம்ம இருக்கிறதுனால. ஸோ இந்த மாதிரியான இது ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. அவங்க லாங்குவேஜ் என்கேஜ்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ்லாம் நிறைய நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதில் வந்து டேக் பார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. அடுத்து வந்து இந்த ஆந்த்ரோபாலஜி அண்ட் சோசியாலஜி சொல்லும்போது எங்களோட ஃபேக்கல்ட்டி வந்து மோர் டு லிங்குவிஸ்டிக்னால சோசியோ லிங்குவிஸ்டிக், அதாவது சோசியோலஜியும் லிங்குவிஸ்டிக்கும் கலந்து ஒரு மனிதனுடைய ஒரு கம்யூனிகேஷன்ல வந்து என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிக்கெலாம் யூஸ் பண்றாங்க இந்த மாதிரியான ஸ்டடிஸ் வந்து செய்கிறோம். ஸோ லோக்கல் கான்டெக்ட்ல வந்து நமக்கு வந்து எப்படி அது வந்து நடக்குதுன்னா, இப்போ எங்களோட ஃபேக்கல்ட்டியில் வந்து தமிழ் ப்ரோக்ராம் தான் ஒருத்தவங்க படித்தாங்க. படிச்சுட்டு அவங்களோட மாஸ்டர் வந்து என்ன செய்கிறாங்கன்னா ஒராங் ஆஸ்லியோட ஒரு லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டு ஒரு காம்பரேட்டிவ் ஸ்டடி செய்கிறாங்க. அப்போ இங்கே படித்த அந்த லிங்குவிஸ்டிக் ஸ்கில்ஸை ஒராங் ஆஸ்லியும் ரொம்ப புதிய ஃபீல்டு தான். இப்போ தான் வந்து கடந்த ஒரு 15 வருஷமா தான் வந்து அது கொஞ்சம் நிறைய அரசாங்கம் நிறைய முக்கியத்துவம் கொடுத்து அவங்கள அந்த மொழியும் சரி அந்த கல்ச்சரும் சரி வளர்த்தெடுக்கிறதுக்கு வந்து பல ப்ரோக்ராம்ஸ் கொண்டு வராங்க பாருங்களேன். ஸோ அந்த அடிப்படையில் இவங்க என்ன செய்கிறாங்க, அந்த லாங்குவேஜில் வந்து கிராமர் எப்படி இருக்கு, அந்த லாங்குவேஜில் வந்து அந்த இப்போ நம்ம லிங்குவிஸ்டிக் படித்தா இந்த ஃபோனாலஜி, மோஃபாலஜி, சின்டாக்ஸ் படிப்பாங்க. இந்த அமைப்புகள்லாம் எப்படி இருக்குன்னு அதை வந்து ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு ஒரு சூழல் அமைஞ்சிருக்கு. ஸோ இதுதான் வந்து நம்ம ஸ்கோப்பை வந்து விரிவாக்கம் பண்ணுற சூழல் வந்து எல்லா துறையிலும் எல்லா யூனிவர்சிட்டியும் எல்லா படிப்பும் இருக்கு. ஸோ எல்லா விரிவுரைகளும் சொன்ன மாதிரி வந்த இடத்துல நம்ம சிறந்த விளங்குறதுக்கு முயற்சி பண்ணோம். ஸோ சிறந்த விளங்கும் போதே நம்மளுடைய திட்டங்கள், ஏன்னா யூனிவர்சிட்டி வந்து முன்ன மாதிரி படிச்சுட்டு டிகிரி எடுத்துட்டு பேப்பர் குவாலிஃபிகேஷன் எடுத்துட்டு போறது கிடையாது. இப்ப சூழலே மாறிடுச்சு. இப்ப வந்து என்னன்னா உங்ககிட்ட என்ன ஸ்பெஷல் டேலண்ட் இருக்கு, அப்ப அதை நம்ம வளர்த்துறது ஒரு தளமா வந்து இப்ப இந்த யூனிவர்சிட்டி வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த வாய்ப்புக்கு வந்து மீண்டும் ஏற்பாடு குழுவினருக்கும் நெறியாளர் சதீஷ் அவர்களுக்கும் நன்றி கூறி கடமைப்பட்டிருக்கின்றேன். டாக்டர் திரு அவர்களுக்கும் நன்றி. டாக்டர் திரு அவர்களுக்கும் ஃபேக்கல்ட்டி ஆஃப் லாங்குவேஜஸ் அண்ட் லிங்குவிஸ்டிக் பத்தி கொஞ்சம் கூடுதல் விளக்கம் கொடுத்தாரு, வீடியோலாம் பிளே பண்ணாரு. உங்களுக்கு ஒன்றும் தெளிவாக விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ டாக்டர் திரு. அண்ட் திருநாவுக்கரசுக்கும் நன்றி. சிவமணி இவங்கெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. ஒரு கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. Sorry, Satish, I have a question for Magesan. This is the myth, Dr. Magesan இருக்காரா, senior lecturers law? Are you there? இருக்கிறாரு. Actually, yes, Thiru, நீங்க தான் இருக்கீங்க. Yeah. Questions வந்து என்னன்னா, பெரும்பான்மை வந்துட்டு இந்தியன்ஸ் வந்து want to become a lawyers, and just now you really mentioned the rail and the pathway வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தீங்க. So I think some of the students இது வந்து கேட்க அவாய்ட் பண்ணிருப்பாங்க, because based on our experience more than 20 years எடுத்தா லாயர் படிக்கணும். But we know that all the top universities, the cutoff or the barrier is quite high, and it's not easy to everyone to get it. There also another pathway, as you mentioned, they spend close to 100,000, but the catchy enna they have to sit for CLP exam. And CLP வந்து we know that almost நிறைய CLP students பார்க்கும்போது நினைக்கிறேன் அது கூட பாஸ் ஆகாதவங்க நாளைக்கு இருக்காங்க. லாஸ்ட் சான்ஸ். So it means கவர்மெண்ட்ல லா படிக்காம பிரைவேட்டுக்கு போகும்போது the risk are there 100,000.
on top of the CLP about 2-3 times எடுக்கணும். அதுல ஏதாவது ஆச்சுன்னா டெக்னிக்கலி அவங்க லாயரா ஆக முடியாது. they can become a legal பர்சனலா இருக்கலாம். Okay, there are also other pathways. First degree முடிச்சிட்டு UM ல jurisprudence செய்யலாம். What is your take on that? Why Indians வந்துட்டு can go through that pathway? Because நீங்க சொன்னீங்க some of the countries வந்து they compulsory make everyone first degree முடிச்சு தான் law படிக்கணும்னு சொன்னீங்க. ஸோ இந்த analogy படி அதிகமா நம்ம ஆளுங்க UM டிகிரி செய்ய முடியுமா? jurisprudence மூலியமா லாயர் ஆக முடியுமா? ஸோ கேன் யூ எலிபரேட் ஆன் தட் as a wrap up to the session? ஏன்னா நிறைய பேர் இங்க law படிக்கிறதுக்கு ஆர்வமா இருப்பாங்க. Sure. Thank you for that question, Thiru. And also Mitra, jurisprudence. Yeah, in fact, எனக்கு முதல்ல டைம் வைக்கல அதை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு. You see, jurisprudence is an excellent course in terms of cost effectiveness and also duration. You see, jurisprudence வந்து ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் offered to University Malaya to run. You see, என்னன்னாக்கா undergraduate 4 yearsக்கு என்ன கத்து கொடுக்குறோமோ ஆனா அந்த first 3 years ஓட சப்ஜெக்ட் தான் jurisprudence. அதாவது fourth year is exempted. Fourth year is equivalent to undergraduate. Fourth year is equivalent to CLP. And the first 3 years படிக்கிறாங்களே theoretical papers, அதுதான் jurisprudence. So basically, jurisprudence is as good as an undergraduate law studies in University Malaya. அது ஒண்ணு. Courses are being run by university. அது ஒரு beauty, right? We don't offer. At one time, we offered this to private universities to run. Now no. So University Malaya internal lecturers are actually running the tuitions on every Saturday and Sunday for jurisprudence. So the lecturers who are actually teaching for the undergraduates are also teaching the jurisprudence. Upper classes வந்து only on Saturdays, Sundays, not over weekdays. In terms of cost wise, it's between 20 to 30K at a very low cost. Okay, either 15K na, it is about 20 to 30K minimum 20, maximum 30. Yeah, 30 varudunaka, sometimes you fail certain papers, you have to resit, you have to pay for that examination and things like that. Okay, minimum 3 years, all in you have to complete 15 papers. So adha mudichitanga sonaka, that's it, you get a degree. adukaprom CLP senji ஆகணும். எனக்கு இந்த ப்ரோக்ராம்ல வந்து CLP இன்க்ளூட் பண்ண முடியாது சொல்லிட்டாங்க, எக்ஸ்டர்னல் ப்ரோக்ராம். சரிங்களா? இதுல நான் வந்துட்டு கண்டிப்பா many people have encouraged, even when it's in practice, இந்த ப்ரோக்ராம் பாத்தீங்கன்னா நிறைய மெச்சூர்ட் பீப்புள் வருவாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் குறைவு. அதாவது 20-30 year old ஆள் வர்றது குறைவு, மெச்சூர் court interpreters, very senior government officers will want to come and do this. Retirees, in fact. ஏன்னு சொன்னாக்கா அவங்களுக்கு law படிக்கணும்னு ஆசையா இருந்திருக்கும், but never had a chance in their life. But again, there are also, like what you said, people come to do this as a second degree. But in your first degree, which in you are already exempted for few papers, right? So on the University Malaya website la poite jurisprudence starting sonaka and the requirements la irukum. So நீங்க அது மூலமா apply பண்ணாக்க, Mitra, if to answer you, you need not go through exclusive program by law Faculty of Law University Malaya. So you deal directly with Faculty of Law. You make an application to Faculty of Law University Malaya, they reply to you. Nothing to do with UPU. So that's the beauty of this jurisprudence. I think many should go for that, because in terms of cost, in terms of its recognition, it's equivalent as an undergraduate degree. Thank you, Magesan. The reasons why I'm asking this, ஏன்னா சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு 3.8 வச்சிருப்பாங்க, பட் காம்படிட்டிவ்னஸ்ல we know only couple of few hundredக்கு தான் வந்து law கிடைக்கும், UM or UCAM, every universities. So அப்ப இந்த 3.8 வச்சிருக்கும் போது we have a Dr. Valli here, school of government வந்துட்டு UUMல போயிட்டு அவங்க முடிச்சாங்கன்னா அவங்க வந்து மோஸ்ட்லி வந்து கவர்மெண்ட் பாலிசிஸ் பத்தி நிறைய படிப்பாங்க. இஸ் too closer to the government policy வரும்போது lawyers இதெல்லாம் sometimes advantages இருக்கும். So அப்ப அவங்க வந்து அத போய் ஃபர்ஸ்ட் டிகிரி அங்க வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் அந்த மாதிரி போட்டுட்டாங்கன்னா even they can continue working in a government. While working in a government, they also can do a part time in UM or jurisprudence, and to certain time periodல வந்துட்டு they can become a lawyer. In case CLP அவங்க ஃபெயில் பண்ணல, கண்டினியூ பண்ண முடியலனா கூட at least அந்த ஃபர்ஸ்ட் டிகிரி வந்து will help them to double degree. That is the reason why I'm asking these questions. Sorry Satish, just I take something. நிறைய மாணவர்களுக்கு வந்து கேள்வி நிறைய இருக்கிறதுனால ப்ளீஸ் ப்ரொவைட் ஸ்டூடண்ட்ஸ் வந்து சென்ட் ஈமெயில் டு QMake ஓட admin
and we will sort it out and send to each and every respective doctors, and from there we collect the answers and send back to the students. So I think coordinate part வந்து நீங்க கொஞ்சம் brief பண்ணிடுங்களா உங்ககிட்ட. Yeah, maybe வந்துட்டு கலை வந்துட்டு can put in the email ID of QMIC. So கேள்விகளை திரு சொன்ன மாதிரி வந்து நீங்க வந்து நேரா கேட்கலாம். or Facebook இருக்கு, QMIC Facebook, QMIC Insta இருக்கு. ஸோ நீங்க அங்கோட வந்து கூட வந்து கேள்விகள் கேட்கலாம். இந்த கேள்விகள் லேட்டர் வந்துட்டு we will channel to the lecturers. And அவங்க வந்துட்டு maybe we will connect you directly to them also. Alright? So thank you very much. மணி இப்போ ஆக்சுவலி 11 ஆக போகுது. 7:30க்கு ஆரம்பிச்சு ஐ திங்க் இங்க நிறைய பேராசிரியர்கள்லாம் இருக்கிறாங்க, விரிவுரையாளர்லாம் இருக்கிறாங்க. அவங்களோட ஈவினிங் வந்துட்டு ஃபுல்லா இங்க ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. ரியலி தேங்க் ஆல் ஆஃப் யூ அந்த டைம் எடுத்துட்டு இங்க இருந்ததுக்கு. தேங்க் யூ வெரி மச் டு ஆல் த டாக்டர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இங்க வந்துட்டு இப்போ இருக்கிற டைம் கூட வந்துட்டு ஆல்மோஸ்ட் 90 ஸ்டூடெண்ட்ஸ் இங்க இருக்கிறீங்க. ஸோ தேங்க் யூ வெரி மச். கண்டிப்பா உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும். சின்ன திரு சொன்ன மாதிரி வந்துட்டு யூ கேன் ஆக்சுவலி இமெயில் டு அவர் இமெயில் ஐடி qmic2002@gmail.com. முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு எல்லாத்தோட கேள்வியும் வந்துட்டு we will get back an answer. Alright? சின்ன திரு யாராச்சும் சொல்ல வரீங்களா? If not, then we will end the session. நன்றி. I think there's one last person raise பண்ணிருக்காரு. I think you should give it. அவருக்கு ஒரே ஒரு இது கொடுத்துருங்க. Okay, Vishwan Lingam, go ahead. விஸ்வன் உங்களோட கேள்வி. ஓகே இல்ல நினைக்கிறேன். ஓகே, நன்றி அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ வெரி மச். நன்றி வணக்கம். அனைத்து டாக்டர்ஸ்க்கும் தேங்க்யூ. தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ ஆல். அனைவருக்கும் நன்றி. நன்றி வணக்கம். ஓகே, தேங்க்யூ வெரி மச். ஓகே, பாப்போம். தேங்க்யூ டாக்டர் மதி. தேங்க்யூ டாக்டர் திருநாவுக்கரசு. பை. தேங்க்யூ செல்வா. தேங்க்யூ டாக்டர் கார்த்திகேஸ். இலா தேங்க்ஸ். டாக்டர் வள்ளி தேங்க்ஸ். நன்றி வணக்கம். தேங்க்யூ. காட் பிளஸ். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். கண்டிப்பா யூனிவர்சிட்டிக்கு போடணும்.